அப்ப இந்த நம்மிடம் சொல்லப்படக்கூடிய வரலாறு, பொதுவாகவே நம்மிடம் சொல்லப்படக்கூடிய வரலாறு என்பது, ஆனா ஒரு ஒட்டுமொத்த சமூகமுமே மருத்துவ தொழிலை செய்த சமூகமாக இருப்பது என்பது சட்டத்தின் மூலமாக சித்த மருத்துவத்துடைய அப்ப 600-700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மண்ணில் நமக்கு அவங்க கேன்சரை குணப்படுத்த முடியும், நம்ம கேன்சரை நம்ம அணுகிற முறை தவறுன்னு சொல்லி அவங்க ஒரு இது அங்கீகரிங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களாக அங்க இருக்கக்கூடிய பன்னாட்டுகள்ல இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஆலோசனையை ஏன் நீங்க மனிதனுடைய தன்மை என்னன்னா, அப்ப இந்த வெள்ளையர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க இங்க மருத்துவம் பார்க்க வரும்பொழுது அவர்களுக்கு போட்டியாக இங்க யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, பாரிசாலன், மன்னன், மணியரசன் ஐயா, சித்தர் மூங்கிலடிகளார் போன்ற தலைச்சிறந்த ஆளுமைகள் பங்கு பெற்ற மாபெரும் சித்த மருத்துவ கருத்தரங்கம் நமது சென்னையில். இதோடைய முழு நிகழ்வையும் பார்க்க கீழே இருக்கிற பிளேலிஸ்டை பார்க்கவும். இந்த நிகழ்வை முன்னெடுத்தது தமிழ் சித்தரியல் அறக்கட்டளைக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். நீங்களும் மர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கு மருத்துவம் சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை. விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வரும் சிறப்பு மிக்க ஆளுமை திறன் கொண்ட, சொற்களின் தெளிவும் சிந்தனையில் ஆழமும் கொண்டவர், தமிழின் மீது, தமிழ் பண்பாட்டின் மீதும் ஆழ்ந்த பற்று கொண்டு தனது அறிவாலும் அனுபவத்தாலும் பலருக்கு வழிகாட்டி வரும் மதிப்பிற்குரிய திரு பாரிசாலன் ஐயா அவர்களை அவருடைய உரையை ஆற்ற சிறப்பாக உரையாற்றுமாறும் அவர் கரவொலியோடு அவரை மேடைக்கு அழைப்போம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்த திரு ஹீலர் பழனிசாமி அவர்களுக்கு எனது நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கில் எனக்கு முன்பாக பேசிய ஐயா மூங்கிலடிகளார், அதற்கு அடுத்து மிக தெளிவான ஒரு மருத்துவ மாஃபியாவுடைய அந்த வரலாற்று தொடர்புகளை எல்லாம் உடைத்து எறிந்த நண்பர் மன்னன் அவர்கள், தமிழ் தேசியத்தில் நமக்கெல்லாம் முன்னோடியாக தொடர்ந்து இன்றும் களத்தில் தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா தலைவர் மணியரசன் ஐயா அவர்கள், அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கில் கூடியிருக்கக்கூடிய மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள், ஹீலர்கள் மற்றும் இந்த தமிழர்களுடைய இந்த வாழ்வியலை, சித்த மருத்துவ வாழ்வியலை தெரிந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய எண்ணற்ற தமிழர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சித்த மருத்துவம் எவ்வாறு வீழ்த்தப்பட்டது, சித்த மருத்துவத்தை வீழ்த்த அதோடைய எதிரிகள் எவ்வாறு செயல்பட்டார்கள் அப்படிங்கிறதா எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. இதுல கிட்டத்தட்ட மன்னன் அவர்கள் ரொம்ப நேரம் பேசினாரு. அவர் 1 மணி நேரம் பேசினாவே நிறைய கருத்துக்கள் வந்துடும். அவர் 2 மணி நேரம் இங்க பேசினாரு. ஆக கிட்டத்தட்ட நான் ஒரு சில ப்ரிப்பேர் பண்ணியிருந்ததையும் அவரு எடுத்து சொல்லிட்டாரு. நான் அப்ப இந்த சைட்ல உட்காந்து ஆஹா இதை அவர் சொல்லிட்டாரு, இதை அவர் சொல்லிட்டாருன்னு உட்காந்துட்டு இருந்தேன். அப்ப நல்ல ஒரு அருமையான உரை. என்னுடைய அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தை நாம் ஏன் ஆதரிக்க வேண்டும்ங்கிற அந்த இடத்துல இருந்து தான் நம்மளுடைய இந்த புரிதலை நம்ம வளர்த்துக்கணும். அடிப்படையில் சித்த மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு பொது உடைமை மருத்துவம். சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சித்த மருத்துவர்களும் மருந்தை தயாரிக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள். மருத்துவர் தான் மருந்தை தயாரிப்பார். இது எல்லாருக்கும் அறிந்த ஒரு விஷயம் தான். சித்த மருத்துவத்துல இது அவ்வாறே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம். ஆனா இன்று நீங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த நவீன மருத்துவம், அதற்கு அலோபதி, அதையும் மன்னர் அவர் சொல்லியிருப்பாரு, தெளிவாக சொன்னாரு. அலோபதிங்கிற அந்த பேர் அதற்கு ஹோமியோபதி வந்ததுக்கு அப்புறம் வந்த பேர் தான். ஹோமியோபதி மருத்துவர் தான் என்ன சொல்றாரு, ஹோமியோபதி இல்லாத மருத்துவம்னா அலோபதின்னு சொல்லி அவர் ஒரு பொதுமையான ஒரு டெர்மினாலஜி தான். அதையே நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய
அந்த புதுமை ஆங்கில மருத்துவத்திற்கு, இந்த புதுமையான மருத்துவத்திற்கு நம்ம சொல்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புதுமை மருத்துவம் என்று சொல்வதை விட இது வணிக மருத்துவம். இது வெளிப்படையா சொன்னா இது வணிகர்களால் நம்மிடம் திணிக்கப்படக்கூடிய மருத்துவம் தான் இந்த வணிக மருத்துவமே ஒழிய, இப்ப ஒரு மருத்துவம் அதோட எதன் மையப்புள்ளியிலிருந்து இயங்குகிறதுங்கிறத பார்த்து நம்ம பேர் வைக்கிறோம். சித்தர்கள் உருவாக்கியதால் இது சித்த மருத்துவம், வணிகர்கள் உருவாக்கியதால் இது வணிக மருத்துவம். புரியுதுங்களா? அப்ப அலோபதி என்பது வணிக மருத்துவம் அப்படிங்கிறது தான் சரியான பெயர். நம்ம அலோபதின்னு சொல்றதோ இல்ல நவீன மருத்துவம்னு சொல்றதோ இல்ல புது மருத்துவம்னு சொல்றதோ அனைத்துமே அதற்கு வலு சேர்க்கக்கூடிய கருத்துக்களாவே மாறி போயிடும். இந்த பெயர்கள் அத்தனையுமே அந்த மருத்துவத்திற்கு வலு சேர்க்கும். புதுமையான மருத்துவம்னா பல புதிய நோய்களுக்கு தீர்வுகளை கொண்டு வந்த மருத்துவம்னு ஆகி போயிடும். அப்ப இதை நம்ம வணிக மருத்துவம் தான் அடையாளப்படுத்துவோம். அப்ப இந்த வணிகம் அல்லாத மருத்துவம் அப்படிங்கிறதுதான் தற்சார்பு மருத்துவம், பொது உடைமை மருத்துவம். எல்லா மக்களாலையும் கற்றுக்கொள்ள முடிந்தது, எல்லா மக்களாலையும் அந்த மருத்துவ முறைகளை உணர முடியக்கூடியது, இது அதை பிராக்டிஸ் செய்யக்கூடியது, அதை செய்முறை செய்யக்கூடியது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கூறுகள் அனைத்தும் சித்த மருத்துவத்திற்கு முழுமையாக பொருந்தும். இன்னைக்குமே சித்த மருத்துவர்கள்ல உங்களுக்கு தெரியும் 2 வகையான பிரிவுகள் இந்தியாவில் அங்கீகரிக்கப்படுறாங்க. ஒண்ணு, பாரம்பரியமாக சித்த மருத்துவத்தை பின்பற்றி வரக்கூடிய குடும்பங்களுக்கு அந்த பாரம்பரிய மருத்துவர் அப்படிங்கிற ஒரு சான்றிதழை அரசாங்கம் கொடுக்கும், அந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி கொடுக்கும். அதே போல சித்த மருத்துவ கல்லூரிகள்ல இன்னைக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க மருத்துவர்களாக வெளியே வரும்போது அவர்களும் சித்த மருத்துவர்களாக செயல்படுவதற்கான அனுமதி என்பது இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இரண்டும் கொடுக்கப்பட்ட அனுமதியை ஒழிய சித்த மருத்துவத்தை யாரும் செய்யலாம், யாரும் அதனால் பயனடையலாம். புரியுதுங்களா? ஏன்னா சித்த மருத்துவம் தான் சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு மருத்துவம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல சைடு எஃபெக்ட் ரொம்ப இல்லவே இல்லை. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, அதற்கு நமக்கான அந்த அடிப்படை புரிதலோடு அந்த மருத்துவத்தை நம்ம அணுகணும். எதுவா இருந்தாலும் மருத்துவம் தான். நம்ம உடம்புக்கு மருத்துவம் என்பது நோய் விடும் பொழுது தேவைப்படக்கூடியது. 2வது, நம்ம வாழ்வியல சரிவர வாழ்ந்தோம்னாவே நமக்கு நோய் வராதுங்கிறது தான் சித்த மருத்துவத்துடைய தன்மை. அப்ப சித்த மருத்துவம்ங்கிறது ஒரு வாழ்வியலை உள்ளடக்கியது. அந்த வாழ்வியலை வாழ சொல்லி நமக்கு அது வழிகாட்டுது. அந்த வழிமுறையில நம்ம சில தவறுகளோ இல்ல எதிர்பாராத ஊழலின் காரணமாக நமக்கு உடல்ல ஏதாவது ஒரு கூறு ஏற்பட்டாலோ அதை சரி செய்வதற்கான மருத்துவ முறை தான் சித்த மருத்துவ முறைன்னு இருக்கு. இதுல இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய அலோபதி மருத்துவம், இந்த நவீன இந்த வணிக மருத்துவத்துல என்னென்ன முறைமைகள் கடைபிடிக்கப்படுகிறதோ அந்த முறைமைகளுடைய முந்தைய வடிவங்கள் அனைத்துமே சித்த மருத்துவத்திலையும் கடைபிடிக்கப்பட்டிருக்கு. எடுத்துக்காட்டுக்கு இந்த மாத்திரை கொடுக்கறது, இந்த மருந்துகள் கொடுப்பது, அதற்கப்புறம் இப்ப இன்னைக்கு நம்ம சித்த மருத்துவம்னாவே ஒரு மூலிகை மருத்துவம்னு போயிடுறோம். அது மட்டும் இல்ல, இந்த அறுவை சிகிச்சை என்பதுமே சித்த மருத்துவத்தில் ஒரு கூறு தான். இன்னைக்கு அதை நம்ம பிராக்டிஸ், அதை பயன்படுத்துவதற்கான அனுமதி என்பது நமக்கு இங்க மறுக்கப்பட்டிருக்கு. சித்த மருத்துவம் எவ்வாறு முடக்கப்பட்டிருக்குன்னா அப்படிதான் முடக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு சித்த மருத்துவர் கை உடைஞ்சிருக்கு, கால் உடைஞ்சிருக்குங்கிற ஒரு மருத்துவம் பாக்குறாருன்னு வைங்களேன், அது சட்டப்படி குற்றம். அப்படி குற்றமாக்கி வச்சிருக்காங்க. அவர் கை உடைஞ்சது, கால் உடைஞ்சிருக்கு, அவர் பர்மிஷன் இல்லாம பார்க்க கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கு கை உடைஞ்சு வருதுன்னா, கால் உடைஞ்சு வருதுன்னா அதுக்கு ப்ராப்பர் எஃப்ஐஆர் இருக்கணும். அது குறிப்பிட்ட அரசாங்கம் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மருத்துவர் தான் அதை மருத்துவம் பார்க்கணும்னு சட்டத்தின் மூலமாக சித்த மருத்துவத்துடைய கைகளை முறித்து வைத்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. சித்த மருத்துவ தமிழர்கள் கண்டிராத போர்கள் கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம ஆயிரக்கணக்கான போர்களை நம் சமூகம் தொடர்ச்சியாக பல 1000 ஆண்டுகளாக சந்திச்சுட்டு இருக்கோம். அத்தனை போர்களையும் நம்மளுடைய வீரர்கள் காயமடையும் பொழுது அதற்கு மருத்துவம் பார்த்த மருத்துவ முறை தமிழர்களிடம் இருந்தது. அதுல இன்னும் நவீனமா சொல்லணும் அப்படின்னா, சில கோயில்களுடைய சிலைகள் இருக்கு. அந்த சிலைகள்ல இன்றளவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழைய கற்கோயில்கள்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு சில சிலைகளை நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, சிசரின் மூலமாக குழந்தையை பெற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த தன்மை, அது சிற்பங்களாக இருக்கு. சிற்பங்களா இருக்கு, தமிழகத்திலே இருக்கு. கிட்டத்தட்ட 600-700 ஆண்டுகளுக்கு முன்னாடி கற்கோயில்கள்ல அந்த சிற்பங்கள் அவ்வாறே இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க அந்த கோயில்களுடைய இன்னும் சில இந்த புடைப்பு சிற்பங்கள்லாம் நீங்க ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மருத்துவ குறிப்புகள் இந்த கோயில்கள்ல இன்றளவும் இருக்கிறது. அதெல்லாம் இன்னும் ஆய்வு செஞ்சிருக்காங்க. சிலர் இந்த வர்மக்கலை தெரிந்தவர்கள்லாம் அதுல இருக்கக்கூடிய அந்த வர்ம முறைகள் இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய வர்ம முறைமைகள்ல இருந்து பழமையானது இல்ல இன்னும் நவீனமான தன்மை கொண்டதெல்லாம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஆய்வு பண்றாங்க. நமக்கு பார்த்தோம்னா என்ன தோணுதுன்னா, என்னடா அது ஒரு உருவம் இருக்கு, அந்த உருவம் கால் இப்படி வளைஞ்சிருக்கு, கை இப்படி வளைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அது ஏதோ ஒரு உருவம், ஏதோ ஒரு கை கால் வளைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுறோம் பார்த்துட்டு. ஆனா அது ஒரு மருத்துவர் அதை அணுகும் பொழுது
இன்னைக்கு எப்படி இந்த மாடர்ன் சயின்ஸ்ல இருக்க இந்த மாடர்ன் மெடிசன்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கையை இப்படி வரைஞ்சி வச்சு இந்த கால்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு வரைபடம் ஒன்று இருக்கும். இந்த கை எப்படி அசையும், எவ்வளவு இந்த மாதிரியான வரைபடங்கள் நம்மளோட புடைப்பு சிற்பங்கள் இருக்கு. அந்த புடைப்பு சிற்பம் எத்தனை ஆண்டு காலம்னு சொல்லி ஆய்வு பண்ணா 600-700 வருஷம் போட்டிருக்கு. அப்ப 600-700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மண்ணில் நமக்கு அறுவை சிகிச்சைகள் இருந்திருக்கு, சிசரேன் இருந்திருக்கு. இதுக்கு என்னங்க அதிகாரப்பூர்வமான ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆதாரம் நமக்கு ஆதாரம் அப்படின்னாவே இந்த மேல்நாட்டு அறிஞர்கள், இந்த மேல்நாட்டு பத்திரிகைகள்ல வந்த செய்தி வந்தா தான் அது ஆதாரமா பார்க்கப்படும். நம்ம கண்ணு முன்னாடி அத்தனை புடைப்புகள் இருக்கு, அத்தனை சிலைகள் இருக்கு, இதெல்லாம் மூல ஆதாரமா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா மூல ஆதாரம்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா 1794 ஒரு ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆங்கிலேயர்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு இந்திய சோல்ஜர், அவர் பூனே மாநிலத்தை சார்ந்தவர். அவர் என்ன பண்றாரு, வெள்ளையர்களுடைய படைப்பிரிவுல வேலை செய்யறாரு. அவர் பேர் கௌசி அப்படிங்கிறது அவரோட பேரு. அவங்க எழுதி வச்சிருக்காங்க, அவரோட பேர் என்னன்னு தெரியல, ஒருவேளை கௌசிக்கா கூட இருக்கலாம். அது கௌசி அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க ஆங்கிலக்காரங்க. அவர் வெள்ளை படைப்பிரிவுல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப அங்க வேலை செய்யும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கும் வேற அவங்க கூட வேலை செய்யற ஒருத்தருக்கும் சண்டை ஏற்படுது. அந்த சண்டையில அவங்க என்ன பண்றாங்க, கோவத்துல அவருடைய மூக்கை வெட்டிடுறாங்க. இத அந்த ஒரு ஆங்கில அதிகாரி பாக்குறாரு, மூக்கு வெட்டிடுச்சு. அவரே அந்த மூக்கு இல்லாம இருக்கானேன்னு சொல்லிட்டு அவரை ஒரு மாதிரி இதெல்லாம் பண்றாரு. அப்படி போயிட்டு இந்த அதிகாரி போயிடுறாரு, திரும்ப லண்டன் போயிடுறாரு. லண்டன் போயிட்டு இன்னும் ஒரு சில வருடங்கள், ஒரு 2-3 வருஷம் கழிச்சு திரும்ப இந்தியாவுக்கு வராரு. அப்படி அந்த வெள்ளை நாட்டு அதிகாரி வெள்ளையர் பார்க்கும் பொழுது இவருக்கு மூக்கு வளர்ந்துருச்சு. என்னடா அது, மூக்கு வெட்டிதானடா உனக்கு இருந்துச்சு, உனக்கு எப்படா மூக்கு வளர்ந்துச்சு அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, மகாராஷ்டிரா பகுதியில ஒரு மருத்துவர் இருக்காரு, அந்த மருத்துவர் இந்த மூக்கை அவரு சரி பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இதனால நம்பவே முடியல. என்னடா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மூக்கு இல்லாம பார்த்தேன், அப்புறம் கூப்பிட்டு அந்த மூக்கை பிடிச்சு பார்த்திருக்காரு. இது உண்மையான மூக்கா இல்ல ஏதாவது பொம்மை மாதிரி இதை வச்சிருக்கானான்னு சொல்லி பிடிச்சி இழுத்து பார்த்திருக்காரு. அது அவன் உடம்போட இருந்திருக்கு. அதுல உங்களுக்கு தான் தெரியும்ல, வெள்ளையர்கள் கொடூரமானவர்கள். அவன் அது மட்டும் பண்ணல, திரும்ப கத்தி எடுத்து அந்த மூக்கை அறுத்தும் பார்த்துருக்கான். மூக்கை எடுத்து அறுத்தும் பார்த்துருக்கா, ரத்தமும் வடிஞ்சிருக்கு. அப்பதான் இது இவன் உடலோட ஒரு அங்கமா இருக்கு, ஆனா இது மூக்கு இல்லைங்கிறது புரிஞ்சுக்குது. ஆனா ஒரு உடலோட அங்கமா மூக்கு மாதிரி எப்படிடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வியந்து போயிட்டு அந்த மருத்துவரை சந்திக்கணும்னு சொல்லிட்டு, அவங்க ராணுவம் தானே, அந்த மருத்துவரை தூக்கிட்டு வான்னு சொல்லிட்டு அங்க மகாராஷ்டிராவுக்கு ஒரு படைப்பிரிவு அனுப்பிவிட்டு அந்த மருத்துவரை தூக்கிட்டு வராங்க. அந்த மருத்துவர் வந்தோடனே இது எப்படி சாத்தியப்படுத்தின அப்படிங்கும்போது என்ன சொல்லியிருக்காரு, இது ஒரு பழமையான மருத்துவம். இது 1700களில் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி ஒருத்தன் பண்ணியிருக்கான். அந்த மருத்துவரை கூப்பிட்டு கேட்கும்போது அந்த மருத்துவர் என்ன சொல்றாரு, இது ஒரு பழமையான மருத்துவம். இது என்னன்னா, நெத்தியில இருக்கக்கூடிய சதையை எடுத்து, அதாவது அந்த தோலை எடுத்து அந்த இதை மூக்குல வச்சுட்டோம்னா நெத்தியில அந்த தழும்பு மறைஞ்சிருமா, ஆனா மூக்கும் நம்ம சரி செஞ்சிடலாமா. இத இந்த மருத்துவர் சொல்லியிருக்காப்புல. இது எங்க இருந்துடா வருதுன்னு சொல்லி அந்த மருத்துவர்கிட்ட அடுத்த கேள்வி கேட்கும் பொழுது அந்த மருத்துவர் சொல்லியிருக்காரு, ஒரு காலத்துல தென் பகுதிகளில் ஒரு போர் நடந்திருக்கு. அந்த போர்ல பாத்தீங்கன்னா ஒரு சாம்ராஜ்ய போர் வீரர்கள் தமிழகத்துக்கு இதெல்லாம் படையெடுத்து போகும்போது இந்த மூக்கெல்லாம் அறுத்துட்டு வந்துட்டாங்க. அப்ப அங்க இருந்தக்கூடிய அரசர்கள்லாம் அவங்களோட மூக்கை இழந்தனால அந்த மூக்கை செய்யறதுக்கு அங்க மருத்துவ முறைகள் இருந்ததுனால அவங்க செஞ்சாங்க. அந்த முறைமைகளை நாங்க கத்துக்கிட்டோம். அப்படிதான் எங்களுக்கு இந்த முறைமை வந்துச்சுன்னு அவன் பதில் கொடுத்துருக்கான். அவன் சொன்ன வேற எதுவும் இல்லை, தமிழ்நாட்டில் நடந்த போறது. அவங்க எந்த மூக்கறுத்தான் போறது, மூக்கறுத்தான் போர் விஜயநகர பேரரசுக்கும் மைசூர் அரசாங்கத்துக்கும் ஏற்பட்ட தகராறுல மைசூர் படைகள் விஜயநகர தெலுங்கர்களோட மூக்கு அறுத்துட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் வரலாற்று துயரம். என்னன்னா, இவன் மூக்கும் நமக்கு சம்பந்தம் இல்ல, அவன் மூக்கும் நமக்கு சம்பந்தம் இல்ல, எவன் மூக்கு சிந்தினா நமக்கு என்னன்னு இருக்காம நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க, அப்புறம் அந்த சேதுபதி மன்னர்கள் தான் சும்மா இல்லாம இங்க இருந்து திரும்ப மைசூருக்கு படையெடுத்து போய் அவங்க மூக்கெல்லாம் அறுத்துட்டு வந்தாரு. இவருக்காக இவர் போறாரு. வரலாறு இழந்தோம்னா நம்ம எந்த அளவுக்கு தவறான முடிவுகள் எடுக்கிறோம் பாருங்க. அப்ப இந்த மூக்கறுத்தான் யுத்தத்துல இந்த அரசர்களோட மூக்கெல்லாம் அறுக்கப்பட்டனால, என்னதான் இருந்தாலும் அரசர்கள்ல மூக்கு இல்லாம இருந்தா அது ஒரு அவமானங்கிறனால இந்த மருத்துவ முறையில அவங்க மூக்கெல்லாம் வச்சிருக்காங்க. இதன் மூலமே இது ஃபேமஸ் ஆயிருக்கு, இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆயிருக்கு. இந்த ஃபேமஸ் ஆனதை பார்த்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களும் இதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது வரலாற்று பதிவு. இந்த கதை ஒரு பிரிட்டிஷோடைய ஒரு ஜென்டில்மேன் நாவல் ஏதோ சம்திங், ஏதோ ஒரு புத்தகம். அந்த காலகட்டத்தில் ஒரு மேகசின், ஜென்டில்மேன்ஸ் மேகசின். அந்த மேகசின்ல இந்த கருத்துக்களோட கதையும் பதிவாயிருக்கு. அந்த எந்த அதிகாரி போய் இதை பார்த்தாரோ, இதை ஆய்வு செஞ்சாரோ அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த பதிவுக்கு அப்புறம் தான்
இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரியில நம்ம ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தோலை எடுத்து இந்த மாதிரி முகத்துல ஏற்படக்கூடிய சில விஷயங்களை சரி செய்து கொள்ளலாம். முகத்துல வெளிப்படையாக நமக்கு வந்து ஏதாவது ஒரு காயமோ தழும்போ ஏற்பட்டா அந்த தழும்பை மறைப்பதற்கும் அந்த காயத்தை மறைப்பதற்கும் இந்த மாதிரி ஒரு முகத்துல நம்ம அறுவை சிகிச்சை செய்யலாம்ங்கிற முறைமைய வெள்ளைக்காரன் கண்டுபிடிக்கிறான். அப்ப பார்த்து கொள்ளுங்கள், மருத்துவ முறைமைகள் எங்கு உருவாக்கப்பட்டது, எங்க பழக்கத்துல இருந்தது பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தென்னகத்திலையும் இந்த தென்னகத்தை சார்ந்த பகுதியிலும், அதுவும் குறிப்பா சித்த மருத்துவம் வாழ்ந்த பகுதிகளில் தான் இந்த மருத்துவ முறைகள்லாம் இருந்திருக்கு. இதை அவங்க பாக்குறாங்க, பார்த்துட்டு அப்படியே எடுத்துட்டு போறாங்க. இதுல நம்ம இன்னொரு கருத்தை சொல்லணும். இங்க தமிழ் சமூகத்துல மிக தொன்மையான ஒரு சமூகமாக இருக்கக்கூடியவர்கள் நாவிதர்கள். அந்த நாவிதர்களுடைய தொழில அவர்கள் வந்து மருத்துவர் என்றும் அறியப்படுவார்கள். அதான் நாவிதர்களுடைய மற்றொரு பேர் வந்து மருத்துவர். இன்னைக்குமே வந்து நம்மளுடைய சமூக பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல மருத்துவர் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கும். உலகத்திலேயே மருத்துவம் செய்வதற்கென்று ஒரு சமூகம் உலகத்தில் எந்த இனத்திலும் இல்லை. எல்லா இனத்திலையும் அந்தந்த இனக்குழுவை சார்ந்த யாராவது ஒரு நபர் மருத்துவராக இருப்பார், அவ்வளவுதான். ஆனா ஒரு ஒட்டுமொத்த சமூகமுமே மருத்துவ தொழிலை செய்த சமூகமாக இருப்பது என்பது உலகத்திலே தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க. இதுதான் உண்மை. அந்த மருத்துவ சமூகத்துல ஒரு கதை இருக்கு. இதுக்கு வந்து ஆதாரங்கள்லாம் எங்கேயும் இல்லை. நானும் பல முறை தேடி பார்த்துட்டேன். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஊர்கள் ஒவ்வொரு பேர்கள்னு மாறிடுது ஒழிய இது வந்து செவி வழியாக கடத்தப்படுற செய்தி தான். இதுக்கான ஆதாரங்கள் வேற எங்கேயாவது கிடைக்கலாம் வருங்காலங்கள்ல. ஆனா இப்ப வரைக்கும் நான் தேடிய வரைக்கும் இதுக்கான போதுமான ஆதாரம், ஏதாவது இது நடந்த நிகழ்வு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம், எங்க நடந்துச்சுங்கிறதுக்கான ஆதாரம் நமக்கு கிடைக்கல. எந்த ஊர்ல இருக்கக்கூடிய நாவிதர்கள் கேட்டாலும் அவங்க இந்த ஊர் ஜமீன் அந்த ஊர் ஜமீன் சொல்லி மாத்தி மாத்தி சொல்றாங்க. சோ இதுக்கான ஆதாரம் தெரியல. ஆனா ஒரு தொடர்பு மட்டும் தெளிவாக தெரியுது. இது ஒட்டுமொத்த நாவிதர் சமூகத்திடமும் பரப்பப்படக்கூடிய இல்ல பேசப்படக்கூடிய கடத்தி வரப்படக்கூடிய ஒரு கதை. இது என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டு கால இடைவெளியில, அதுவும் இந்த விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் தான் நடக்குது. இந்த விஜயநகர பேரரசு மன்னர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அது என்ன பழக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு பொழுது சாயும் போது நகர் உலா வருவார்கள். எல்லா மன்னர்களும் நகர் உலா வருவாங்க. எதுக்கு வருவாங்கன்னா, இந்த மக்கள் என்ன துயரத்துல இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சரி செய்யலாம், இந்த சிந்தனையில வருவாங்க. ஆனா இவங்க விஜயநகர மன்னர்களுக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இன்றைய இரவு நான் யாரோட கழிக்கணும், அதுதான் அவங்களோட சிந்தனையா இருந்துச்சு. அப்ப இன்றைய இரவு என் கூட யார் இருக்க போறதுங்கிறதுக்கு நகர் உலா வருவாங்க. அவங்க கண்ணில் எந்த பெண் வந்து அழகாகப்படுகிறார்களோ அந்த பெண்ணை வந்து இரவு வர சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த பழக்கம் என்பது இந்த விஜயநகர மன்னர்களுக்கும் இங்க இருக்க அந்த வழி தோன்றலாக இருந்த நிர்வாகிகளுக்கும் இருந்த ஒரு கெட்ட பழக்கம். அது வந்து பல இடங்கள்ல இந்த தகவல்கள் பதிவாயிருக்கு. அதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவ்வாறு வரும் பொழுது ஒரு பெண்ணை வந்து அது ஒரு அந்த ஊர்ல ஒரு மதிக்கத்தக்க ஒரு நபராக இருக்கிறார். அவருமே வந்து இந்த கதையின்படி அவருமே ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சமூகத்தை சார்ந்த நபர் தான். அவர் வந்து ஒரு நிர்வாகி. அவருடைய வீட்டு பெண்ணை வந்து பாத்துறாப்புல இந்த அரசர் பார்த்துட்டு அவர் என்ன சொல்லிடுறாரு, இந்த பெண் வந்து வரணும் அப்படின்னு. அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த பெண்ணை வந்து பாசமா வளர்த்துருக்காப்புல, இது பண்ணியிருக்காப்புல. அப்ப இதை வந்து அவருக்கு வந்து அனுப்புறதுக்கு மனசு இல்லை. இது என்னடா இது, நம்ம பொண்ணை நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கோம், இந்த ஆள் என்னடா இப்படி கூப்பிடாப்புல அப்படின்னு சொல்லிட்டு என்ன மறுக்கவும் முடியாது. மறுத்தா தலை போயிடும், மறுக்கலைன்னா மானம் போயிடும். என்னடா இதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய அரசவை மருத்துவர் இருக்கிறார். அவர் என்ன சொன்னாரு, இந்த பெண்ணுடைய முகத்தை அவன் பார்க்கல, நம்ம ஒண்ணு பண்ணலாம், இந்த முகத்தை மாத்தி அனுப்பிடலாம், அவன் போய் பார்த்தானா அந்த மூஞ்சி அவனுக்கு பிடிக்காம போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது எப்படி மாத்துறது அப்படின்னா, நாங்க மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இதே போல இந்த தோள்கள்ல பயன்படுத்தி அதுல என்ன சொல்ல போறாங்கன்னா, அது விலங்கு தோள்கள்லாம் சொல்றாங்க, அதை பயன்படுத்தி இந்த முகம் வந்து அவலட்சணமாக இருக்கிறது மாதிரி ஒரு மருத்துவம் செஞ்சு அனுப்பிடுறாங்களாம். அப்படி போன உடனே அவன் வந்து அந்த கவுண்டமணி காமெடியில அப்படி திருப்பி மூஞ்சியை பார்ப்பான்ல, அந்த மாதிரி மூஞ்சியை பார்த்தோன்னே விகாரமா இருந்தோடனே அவனுக்கு வந்து பயம் வந்துருது. அந்த பெண்ணை பார்த்துட்டு அவன் வந்து அந்த பெண்ணை வந்து எதுவும் சொல்லாம இது பண்ணிடுறான். இதனால அந்த எங்களோட மானத்தை காப்பாத்திட்டீங்களேன்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட மருத்துவருக்கு வந்து ஒரு சில பொருட்களை தானம் பண்ணாருங்கிறது ஒரு வரலாறு. இந்த கதை என்பது மருத்துவ சமூகம் அவர்களுக்குள்ள கடத்துறது என்னன்னா, முகத்தை அப்படியே நம்ம மாத்திக்க முடியும். நம்ம ஒரு உருவத்தில் இருக்கோம்ல, அப்படி இல்லாம இயல்பாகவே முகத்தை வேற ஒரு முகமாக மாற்றிக்கொள்ள முடியுங்கிற அந்த தொழில்நுட்பம் மருத்துவ சமூகத்தில் இருந்ததுங்கிறத அந்த கதையின் மூலமாக அவர்கள் கடத்தி கொண்டே வருகிறார்கள். என்னன்னா, ஒவ்வொரு மருத்துவர்களும் அந்தந்த பகுதியில் இருக்க ஜமீனை சொல்லிடுவாங்க, அந்த ஊரை சொல்லிடுவாங்க. இந்த ஊர்களும் பேர்களும் மட்டும் அதுல நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. அப்ப இந்த கதையும் நம்மிடம் இருக்கு. இதுக்கு அடுத்து
நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம கொஞ்சம் பழைய இந்த பாரதி ராஜா கால படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, குழந்தைகள் பிறக்கும்போது மருத்துவச்சிகள், நீங்க இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தெரியும், மருத்துவச்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு இருந்தாங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, இதே நாவிதர் சமூகத்தை சார்ந்த பெண்கள் தான் வந்து மருத்துவச்சிகளாக வருவார்கள். அவங்க தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய குழந்தைகளையும் பெற்றுக் கொடுத்தவர்கள். நம்மளுடைய தாத்தாக்கள் எப்படி பிறந்திருப்பாங்கன்னா, நம்ம ஊர்ல இருந்த ஒரு மருத்துவச்சி அவங்க வந்து மருத்துவம் செய்து குழந்தையை பெற்றுக் கொடுத்திருப்பார்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த வயிற்றுல குழந்தை எந்த பக்கம் இருக்கு, தலை எந்த பக்கம் இருக்கு, அந்த தலை வந்து இருக்கக்கூடாத இடத்துல இருந்துச்சுன்னா அதை வயிற்றுக்குள்ளேயே திருப்புறதுக்கான வழிமுறைகள், அது நீவியே திருப்புவாங்க. திருப்பி அந்த இதை சோப்பிரசமா எப்படி எடுக்கிறது, அந்த முறைமைகளும் நான் சொன்னது போல அந்த ஆதிகால அறுவை சிகிச்சை முறைமைகளும் தமிழரிடம் இருந்திருக்கிறது. ஏதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயத்துல குழந்தையை காப்பாற்றணும், தாயை காப்பாற்றணும்னா அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, இந்த மருத்துவர்கள் ஒரு சிலை கிடைச்சது தமிழ்நாட்டுல. அந்த சிலையில வந்து ஒரு மருத்துவச்சி, அந்த மருத்துவச்சியவே வந்து நம்ம கடவுளாக கும்பிடுறோம். புரிஞ்சுக்கோங்க, ஒரு குலசாமியா மாறி இருக்காங்க ஒரு மருத்துவச்சி. அந்த மருத்துவச்சி எத்தனையோ பேரை காப்பாத்திருக்காங்க போல, அந்த மருத்துவச்சி தெய்வத்தை வந்து குலதெய்வமாக கும்பிடுறாங்க. அந்த மருத்துவச்சி கையில வந்து பாத்தீங்கன்னா சில ஆயுதங்கள் இருக்கு. அந்த ஆயுதங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன சர்ஜிக்கல் கருவிகள் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தோடு அப்படியே ஒத்துப்போகுது. இன்னைக்கு நம்ம இந்த உங்களுக்கு தெரியும், மருத்துவர்கள் வெட்டக்கூடிய இந்த கருவிகள்லாம் வந்து ஒரு மாதிரி நீளமா இதெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அதே மாதிரியான டூல் வந்து தமிழர்கள்ட்ட இருந்திருக்கு. இதெல்லாமே வந்து பொது பார்வையிலிருந்தும் பொது அறிவிலிருந்தும் மறைக்கப்பட்டு கொண்டே இருக்குது காலங்காலமா. காரணம் என்னன்னா, இது வந்து தமிழர்கள்ட்ட மட்டும் இருக்குன்னு சொல்லல, இது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருந்திய நாகரிகம், பழமையான நாகரிகங்கள் அத்தனை நாகரிகத்திலுமே அவர்களை சரி செய்து கொள்ளக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து கண்டறியப்பட்டு இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, செவ்விந்தியர்களுடைய நாகரிகத்துல ஆல்மெக்ஸ் சிவிலைசேஷன் ஒரு சிவிலைசேஷன் இருந்து, அது மாயன்களுக்கு முந்தைய காலகட்ட சிவிலைசேஷன். அந்த நாகரிகம் அவர்களுடைய ஆயுதங்கள் வந்து கண்டறியப்பட்டது. நம்ப மாட்டீங்க, அந்த ஆயுதங்களுடைய கார்பன் டேட்டிங் வயது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முந்தியது. 3000 ஆண்டுகளுக்கு முந்தியது. ஆனா அந்த ஆயுதங்கள் எதுல செய்யப்பட்டிருக்குன்னா வெறும் கல்லு தான். ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி கற்கால ஆயுதம் மாதிரி இல்ல. அது என்ன பண்ணிருக்காங்கன்னா, கல்லையே உருக்கி செஞ்சா அப்படி இருக்கும் ஒரு ஆயுதம். கல்லு, ஆனா அது வலுவலு தன்மையில ஒரு உருக்கி ஒரு ஆயுதத்தை செஞ்சா, இரும்ப உருக்கி நம்ம ஒரு ஆயுதம் செய்யற மாதிரியே கல்ல அவங்க அப்படியே உருக்கி ஒரு ஆயுதம் மாதிரி பண்ணிருக்காங்க. அது உருக்கு பண்ணாங்களா இல்ல வந்து அது மாதிரி பாலிஷ் பண்ணாங்களான்னு இவங்களுக்கு இன்னும் சொல்ல முடியல. ஆனா பார்த்தா முழுன்னு கல்லு. அந்த கல்லுல ஒரு சின்ன சின்ன ஆயுதங்கள் இருக்கு. இந்த ஆயுதங்கள் எல்லாமே மருத்துவ ஆயுதங்கள். ஆனா 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டறியப்பட்டிருக்கு. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டறியப்பட்டிருக்கு. அப்ப இந்த நம்மிடம் சொல்லப்படக்கூடிய வரலாறு, பொதுவாகவே நம்மிடம் சொல்லப்படக்கூடிய வரலாறு என்பது உண்மையான வரலாறு அல்ல. இது முழுக்க இந்த வெள்ளையர்கள், அதுவும் வந்து குறிப்பா இந்த ஐரோப்பியர்கள் அவர்களை மேன்மைப்படுத்தி காட்ட வேண்டும்ங்கிற கோணத்துல சொல்லப்பட்ட வரலாறு தான். இந்த அடிப்படையில் நீங்க பார்க்கும் பொழுது இந்த அலோபதி மருத்துவமா இருக்கட்டும், இந்த மாடர்ன் மெடிசன் என்று சொல்லக்கூடியதா இருக்கட்டும், இது எல்லாமே மன்னர் அவர்கள் சொன்னது போல பழமை வாய்ந்த மருத்துவ முறைகளை எடுத்து அவர்களுக்கு தகுந்தா போல் அதுல சில மாற்றங்கள் செய்து தனதாக்கி கொண்டார்கள். அதுக்கு ஒரு சில வழிமுறைகள், பேட்டன் ரைட்ஸ், இந்த மருத்துவத்தை இந்த மருந்தை நாங்க தான் உற்பத்தி பண்ணணும், அதுக்கான உரிமம் எங்க கிட்ட தான் இருக்கு. இந்த அடிப்படையில தான் வந்து நம்ம காலங்காலமாக பயன்படுத்தக்கூடிய உங்களுக்கே தெரியும், நம்மாழ்வார் அவர்கள் இந்த காலகட்டத்துல இதே மாதிரி ஒரு கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, வேப்பிலைக்கு வந்து பேட்டன் எடுத்தாங்க. வேப்பிலை நம்ம வந்து காலங்காலமா பயன்படுத்துறோம், வேப்பங்குச்சியை வந்து நம்ம பல்விளக்க பயன்படுத்துறோம். அந்த வேப்ப இலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மருந்துகளுக்கு அந்த மருந்து எடுத்து நம்ம அந்த வேப்பிலையவே பயன்படுத்துறோம். அதுல இருந்து தனியாக பிரிச்சு எடுக்கக்கூடிய அந்த மருத்துவ முறையை வந்து வேற யாரும் பேட்டன் போடக்கூடாது, நாங்க தான் அதுக்கு உரிமையானவர்கள். அப்ப இந்த நீம் ப்ராடக்ட்ஸ், அதாவது வேப்பம் மரத்திலிருந்து வரக்கூடிய பொருட்களை வந்து மற்றவர்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பேட்டன் போட்டு ஒரு கம்பெனி வந்து முயற்சிச்சது. அதுக்கு எதிராக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்களும் தமிழ்நாட்டிலிருந்து நம்மாழ்வார் அவர்களும் போயிட்டு கருத்துக்களை சொல்லி ஆதாரங்களை காட்டி இலக்கியங்கள்லையும் வரலாறுலையும் இருக்கக்கூடிய இந்த வேப்ப இலையை பயன்படுத்தக்கூடிய மருத்துவம் என்பது இந்த மண்ணுக்கான மருத்துவம், அதை வந்து யாரும் உரிமை கொள்ள முடியாதுன்னு சொல்லி வாதாடி அதை தடுத்தார்கள். வேப்ப இலைக்கு இவங்க இந்த வேலையை பண்றாங்க. இப்ப அதே போல நான் சொன்னேன் சொல்லக்கூடாது, அதாவது மன்னர் நம்ம கருத்தெல்லாம் சொல்லிட்டாப்புல அப்படின்னு ஒரு யோசிச்சுட்டு இருந்தேன்ல, அதுல ஆஸ்பிரின்ங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருப்பாரு, தலைவலி மருந்து. அந்த தலைவலி மருந்துக்கான அந்த குறிப்பிட்ட செடி வந்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக கிரேக்கர்கள் பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு மருந்து தான் அது.
2000 ஆண்டுகளாக அந்த மூலிகையை வந்து கிரேக்கர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கிரேக்க தத்துவ ஞானிகளும் கிரேக்க அறிஞர்களும் அந்த மூலிகையை பற்றி தலைவலிக்கு சிறந்த மூலிகை அப்படின்னு சொல்லி அதை பற்றின குறிப்புகளை அவங்க கடத்திட்டு வந்திருக்காங்க. அதுல இருந்தா இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆஸ்பிரின்ங்கிற அந்த மருந்தை வந்து இவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து இன்னைக்கு பேட்டன் போட்டு வச்சுட்டாங்க. இப்ப பேட்டன் போட்டனால என்ன ஆகும்னா, இதைத்தான் நீங்க பயன்படுத்தணும், இயற்கையா இருக்கக்கூடிய அந்த மூலிகையை எடுத்து இன்னைக்கு நீ யாராவது வியாபாரம் பண்ணீங்கன்னா இவன் வருவான் உள்ள, இதை நீ பண்ணக்கூடாதுன்னு. புரியுதுங்களா? இதுதான் இந்த வணிகமயமாக்கப்பட்ட மருத்துவம். அப்ப இந்த வணிகமயமாக்கப்பட்ட மருத்துவத்தை நம்ம எதிர்த்து போராடணும் அப்படின்னா நம்மளுடைய போராட்டம் என்பது இது வெளிப்படையாகவே வணிகத்திற்கு எதிரான ஒரு போராட்டம். நம்ம மருத்துவத்தை காப்பாற்றணுங்கிறத கடந்து இந்த வணிக கட்டமைப்பை நம்ம உடைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. ஏன்? ஒரு வணிகம் அறத்தின் வழியில் இருக்கும் பட்சத்தில் அந்த வணிகம் நமக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனா இந்த முறைமை, இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் மெடிசன் என்பது உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்வியலுக்கு நேர் எதிராகவும் நம்ம எல்லாரும் நோயாளியாக மாற்றக்கூடிய தன்மையிலும் தான் இந்த மருத்துவ முறைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதற்கு இந்த மருத்துவ பிரிவுகளே இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் நிறைய பேருக்கு இதோடைய குறைபாடுகளே தெரிஞ்சாலும் அவங்க நம்ம கிட்ட பர்சனலா சொல்லுவாங்க, வெளிப்படையா பேச மாட்டாங்க. இதுதான் உண்மை. இது நான் ஒரு நிகழ்வுலயே சொல்றேன். கொரோனா பிரச்சனை வந்துச்சு. அந்த நேரத்துல இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் அந்த கொரோனா தடுப்பூசி போடாதவர்களா தான் இருப்பீங்க. இந்த கொரோனா தடுப்பூசி வந்த காலகட்டத்திலேயே தமிழ் தேசியவாதிகளான நாங்கள்லாம் அதற்கு எதிராக குரல் கொடுத்தோம். ஐயா மணியரசன் அவர்கள் போராட்டம் செய்தார். நான் வந்து சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியாக ஹீலர் பாஸ்கர் போன்றவங்க எல்லாம் தொடர்ச்சியாக நாங்க வந்து பேசணும். கொரோனா தடுப்பூசி வந்து அதுக்கு எதிரானது, இது வந்து பரிசோதனைக்கு முழுமையான பரிசோதனைக்கு உட்படுத்தப்படாதது, இது மக்கள்கிட்ட இதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் பத்திலாம் விவரிக்காம வந்து நம்ம கிட்ட திணிக்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா சொன்னோம். ஆனா அன்றைய காலகட்டத்தில் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டது என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க மக்களுக்கு விரோதமாக. காரணம் என்னன்னா, பலரும் இந்த ஊசியை போடும்போது நிறைய பேர் மாரடைப்பு, அதுக்கு அடுத்த நாள் மாரடைப்பு. உங்களுக்கே தெரியுமே, ஒரு பிரபல நடிகர் இந்த தடுப்பூசிக்கு விளம்பரம் செய்ய போனார். விளம்பரம் செய்ய போயிட்டு ஒரு ஊசியை போட்ட அடுத்த நாளே அவரு மாரடைப்புல இறக்குறாரு. அதுவே வந்து பெரிய அளவுல தமிழர்கள் மத்தியில ஒரு இந்த தடுப்பூசிக்கு எதிரான ஒரு உளவியலை உருவாக்குச்சு. இருந்தும் என்ன நடந்துச்சு? தொடர்ச்சியாக அத்தனை மருத்துவர்களும் தடுப்பூசி அதற்கு காரணம் கிடையாதுன்னு நம்மிடம் சொல்லிக்கொண்டே இருந்தாரு. இன்னைக்கு அவ்வாறு சொன்ன ஒரு மருத்துவன் நல்ல மருத்துவனா இருந்தா ஐயோ நாங்க தப்பு செஞ்சிட்டோம். ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு அந்த மருந்தை தயாரிச்சவனும் ஒத்துக்கிட்டான் இதை போட்டா இந்த பிரச்சனைகள் வரதான் செய்யுதுன்னு. பல மருத்துவர்களும் சில ஆய்வறிக்கைகளும் இந்த தடுப்பூசிகளை பயன்படுத்துவதன் மூலமாக ஹார்ட்ல போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டங்கள்ல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு ரத்த உராய்வு பிரச்சனை, அதாவது ரத்தம் வந்து உறைஞ்சு போற பிரச்சனை ஏற்பட்டு அது மாரடைப்புக்கும் பக்கவாதத்திற்கும் ஒரு காரணமாக அமையுதுன்னு சொல்லி இன்னைக்கு வெளிப்படையாவே சொல்லிட்டாங்கங்க. அந்த எந்தெந்த தடுப்பூசிலாம் நம்ம கிட்ட விற்பனை செய்தார்களோ அந்தந்த தடுப்பூசி கம்பெனிக்காரங்க ஆமான்னு ஒத்துக்கிட்டான். நம்ம கிட்ட இந்த தடுப்பூசியை கொண்டு வந்து போட்டா ஒன்னும் ஆகாதுன்னு சொன்ன ஒரு மருத்துவர் நீங்க சொல்லுங்க, ஒரு அப்பாலஜிஸ்ட் எங்களிடம் அன்னைக்கு சொல்லப்பட்டதுதான் நாங்க செய்தோம் ஒருத்தர் பேசி பாத்தீங்களா? ஏன்? ஒரு மருத்துவர்கள் இது நல்லதுன்னு சொல்லும் போது நீ வந்து பேசுற, இது கெட்டதுன்னு அவனே இப்ப சொல்லிட்டான், ஏன் பேசல? இப்ப புரியுதுங்களா? இதுதான். அதனாலதான் என்ன சொல்றேன்னா, இது கரப்ட் சிஸ்டம். இந்த கரப்ட் சிஸ்டத்துல நல்லவர்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஒரு சிலர் இருக்காங்கன்னா அவங்க உண்மையாகவே நல்லவர்களாக இருந்தால் அதுக்குள் இருக்க முடியாது. இதுதான் உண்மை. இந்த மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சுயநலம் இல்லாம நம்ம மக்களுக்காக தான் நிக்கிறோங்கிற ஒரு சூழல் வந்து நின்றிருந்தா பல விஷயங்களை அவர்கள் வந்து வெளியில வந்து பேசியிருப்பாங்க. நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு தமிழக அரசாங்கம், இந்திய அரசாங்கம்லாம் ஒரு தடுப்பூசியை கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஹெச்பிவி வேக்சின், அது பேர் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹெச்பிவி கருப்பை வாயில் புற்றுநோய்க்கு எதிராக பெண்களுக்கு போடக்கூடிய நம்மளுடைய கருப்பையில ஏற்படக்கூடிய ஒரு கேன்சருக்கு நாங்க மருந்து கொடுக்குறோம், அதாவது வேக்சின் கொடுக்குறோங்கிறதா. புற்றுநோய் எதனால உருவாகுதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த கருப்பை வாயு புற்றுநோய்க்கு எப்படா வேக்சினேஷன் சொன்னா இது எதனால உருவாகுதுன்னா, இந்த பேப்பிலோமா வைரஸ்னு ஒரு செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் வைரஸ் ஒன்று இருக்கு. அந்த பேப்பிலோமா வைரஸ் வந்து பெண்களோட கருப்பையில போகும் பொழுது இந்த கருப்பை புற்றுநோயை தூண்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி புற்றுநோய்கள் வருது. அதனால இந்த ஹெச்பிவி, இந்த பேப்பிலோமா வைரஸுக்கு ஒரு வேக்சின் அப்படின்னு சொல்லி ஒரு வேக்சினை வந்து இன்னைக்கு இந்திய அரசாங்கம் இலவசமாக எங்க கொண்டு போய் போடுறாங்க தெரியுங்களா? நம்ம பள்ளிக்கூடங்களுக்கு குழந்தைகளை அனுப்புறோம்ல,
நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த வேக்சினேஷனை போட்டுட்டு இருக்கிறாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க, போட்டுட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நான் பேசிட்டு இருக்க நேரத்துல ஏதோ ஒரு ஸ்கூல்ல இதுக்கான வேக்சினேஷன் என்பது போடப்பட்டு கொண்டு இருக்கும். சரி, இதை கேட்கும்போது சரிங்க, ஒரு அரசாங்கம் முடிவு பண்ணி ஒரு வேக்சினேஷன் கொடுக்குறாங்க, மக்களும் போடுறாங்கன்னு தோணும். இந்த வேக்சினேஷனை பத்தி ஒரு கதை இருக்கு. கதையில உண்மை வரல, வேற ஒண்ணும் இல்லை. இதை கொண்டு வந்த யார் தெரியுமா? யாரு? நம்ம பில்கேட்ஸ் பைப்புல தான். இந்த பில்கேட்ஸ் பைப்புல என்ன பண்றான், 2002 இந்த காலகட்டத்துல 2002 தான். அப்ப வந்து இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் தான் போட்டாகணும்னு சொல்லி அவன் பேசுறான். பேசின உடனே அவன் வந்து என்ன பண்றான், இலிச்சுவா பயல்கள் எல்லாம் ஒன்னா வாழக்கூடிய நாடு எதுன்னு பாக்குறான், அது இந்தியா. அப்ப இலிச்சுவா பயல்கள் ஒன்றாக வாழக்கூடிய இந்த நாட்டில் போய் இந்த மருந்தை வந்து நம்ம இந்த வேக்சின் வந்து நம்ம பரிசோதிக்கலான்ட்டு வரான். அவன் வந்த 2 ஸ்டேட் வந்து குஜராத், ஆந்திர பிரதேஷ். குஜராத்லயும் ஆந்திர பிரதேஷ்லயும் கிட்டத்தட்ட மொத்தமா 20,000 பெண் குழந்தைகளுக்கு அன்னைக்கு அந்த வேக்சினேஷன் வந்து எந்தவித அறிவிப்பும் இல்லாம ஸ்கூல்ல கொண்டு வந்து போடப்பட்டுச்சு. இது போடப்படுற அன்னைக்கே சில இடங்கள்ல வந்து குழந்தைகள் வந்து மரணித்தார்கள். கிட்டத்தட்ட அதில் ஏற்பட்ட மரணத்தோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 40 பேர் இறந்தாங்க. இந்த வேக்சின் போட்ட உடனே இறந்தவர்கள் 40 பேர். இது வந்து 2006 நினைக்கிறேன், 2002 இவன் போடுறான். அது 2006 வந்து விசாரணைக்கு வருது. அதோடைய தீர்ப்பு எனக்கு தெரிஞ்சு அநேகமா 2022 23 தான் வந்துச்சு. நம்மளுடைய நீதித்துறை அந்த அளவுக்கு இருக்கும். என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த வேக்சினேஷன் தடை செய்யப்பட்டது, இந்த வேக்சினேஷன் போட்டதுனால பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ரெண்டாவது இன்னொன்னு அந்த தீர்ப்பு என்னன்னா, இந்த வேக்சினேஷன் போட்டதுனால தான் இது நடந்துச்சுன்னு நம்மளால உறுதிப்பட சொல்ல முடியாதான். ஏன்னா அந்த பெண்கள் வந்து எப்படி இறந்தாங்கன்னா, நடந்து போய் கீழே செத்துட்டாங்க, பிரியாணி சாப்பிட்டு செத்துட்டாங்க, வேற ஏதோ உணவு ஃபுட் பாய்சன் ஆகி செத்துட்டாங்க. இந்த மாதிரி ஊசி போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய இந்த மாதிரியான நோயெல்லாம் வந்து அவங்க இறந்துடுறாங்க. அதனால இதனால தான் இறந்தாங்க நம்ம சொல்ல முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வேக்சினை தடை செய்யறதுங்கிறது ரெண்டாவது. ஆனா இது அனுமதி இல்லாம போடப்பட்டுருச்சு. யார்கிட்டையும் சொல்லல, இது ஒரு பக்க விளைவை பத்தி யாரும் பேசல, இது அனுமதி இல்லாம போடப்பட்டுருச்சு. அதனால இனிமேது அனுமதி இல்லாம இதை போடக்கூடாது. சரிங்களா? யாரு அனுமதி கொடுக்கறது? ஸ்கூல்ல கொண்டு வந்து போடுறாங்க. யார் அனுமதி கொடுப்பா? எத்தனை தகப்பனும் எத்தனை தாய்மாரும் இந்த வேக்சினேஷனுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? இன்னைக்கு 2022 காலகட்டங்கள்ல இவ்வாறு பிரச்சனைக்கு உள்ளான ஒரு தடுப்பூசி இந்த மாசம் பிப்ரவரி மாசம் தமிழக அரசு இலவசமா கொடுக்குதுங்க. யாருமே இதை பத்தி பேசல. இது வேற வேக்சின் இல்ல, அதே வேக்சின், வேற கம்பெனி கிடையாது, அதே கம்பெனி அதே வேக்சின். 40 பேர் கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு அது பிரச்சனையாகி கேஸ் ஆகி அந்த கேஸ் முடிஞ்ச கையோட தமிழ்நாட்டுல இலவசம். யாரு? நம்ம ஸ்டாலின் தான் வராரு, ஊசி குத்த போறாரு, ஒத்துக்கிட்டு போயிட்டாரு. இப்ப அதை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. இப்ப இந்த மருத்துவ முறையை நம்ம எப்படி நம்புறது? அப்ப இதுதான் நம்பிக்கையற்ற ஒரு மருத்துவம். இதை வந்து மக்கள் வந்து நம்புவதில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் பின்விளைவுகளும் அதிகம். இதுல இன்னொரு கதையை நம்ம சொல்லலாம். இதெல்லாம் சில மருத்துவர்களே ஏற்றுக்கொள்வார்கள். சுகர், இன்னைக்கு இருக்கக்கூடிய நமக்கு சுகர் பிரச்சனை எல்லாருக்குமே சொல்றோம், டயபெட்டிஸ் வந்துருச்சுங்க, வந்து உணவுல வந்து நம்ம அதிகமா சர்க்கரை எடுத்துக்கிறோம், அதை எடுத்துக்கிறோம், இதை எடுத்துக்கிறோம், அதனால நமக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு, உடம்பு சோர்வாயிருது, இதாயிருது. இதெல்லாம் ஹை சுகர், லோ சுகர், இதெல்லாம் அது ஒரு அரசியலா போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும், இது நோயே கிடையாது. இது வெளிப்படையா சொல்லணும்னா நம்ம உடம்பு இவ்வாறு தான் இயங்கும். ஆனா அதை நோயா மாத்திட்டாங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, உண்மையாவே ஹை சுகர் இருக்கக்கூடிய நபர்கள் உங்க சுகர் டெஸ்ட்டுக்கு முன்னாடி ரொம்ப நாள்லாம் தேவையில்லை, ஒரு 5 நாள் கார்போஹைட்ரேட் சாப்பிடாதீங்க, மாவுச்சத்து சாப்பிடாதீங்க. மாவுச்சத்து சாப்பிடாம ஒரு 5 நாள் கழிச்சு போய் ரிசல்ட் பாருங்க, நீங்க டயபிட்டிஸோட இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்காது, டாக்டர் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுவார். 5 நாள் ரொம்ப நாளும் தேவை கிடையாது, 5 நாள். இது எப்படி நோய்? இது 5 நாள்ல சரியாகக்கூடியதுங்க இது. ஆனா இது எந்த டாக்டர் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்களோட எல்லா டெஸ்ட் ரிசல்ட்லயும் சரியா அவங்களால உங்களை நோயாளின்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய எந்த முறைமையிலையும் அவங்க உங்களை நோயாளின்னு சொல்ல முடியாது. 5 நாளில் குணப்படுத்த முடியும். சேலஞ்சு கூட பண்றேன். யாராவது ஒருத்தர் வர சொல்லுங்க, அவரோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்க சொல்லுங்க, அல்ல சர்க்கரை அளவு அதிகமா இருக்கட்டும், அவருக்கு அடுத்த 5 நாட்களுக்கு வந்து நம்மளுடைய உணவு மட்டும் தான் கொடுப்போம், என்ன கொடுக்குறோமோ அதை மட்டும் தான் திங்கணும். அதுக்கப்புறம் 5ஆவது நாள் அவருக்கு குணமாகுதா இல்லைன்னு பாருங்க. ஆயிரும். காரணம் என்னன்னா,
சர்க்கரை நோய்க்கு காரணம் என்ன? அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல். நம்ம உடம்புல ஏன் குளுக்கோஸ் லெவல் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவுச்சத்து நம்ம அதிகமா சாப்பிடும்போது நம்மளோட இன்சுலின், நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய இன்சுலின் வந்து அதை சரியா ப்ராசஸ் பண்ண முடியாத அளவுக்கு போகும் பொழுது அந்த மாவுச்சத்துல இருந்து வரக்கூடிய குளுக்கோஸ் வந்து நம்ம ரத்த ஓட்டத்துல இருக்கும். நம்ம உடம்புல குளுக்கோஸ் ரத்த ஓட்டத்துல இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம உடம்புக்கு உகந்தது அல்ல. அப்ப அந்த குளுக்கோஸ் லெவல் அதிகமா இருக்கும். சரி, இந்த குளுக்கோஸ் லெவல்ங்கிறது என்னன்னா ஒண்ணும் இல்ல, வண்டியில போடுற பெட்ரோல் மாதிரி தான். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும், நான் கையை தூக்குறேன்னா குளுக்கோஸ் செலவாகும், நான் பேசுறேன்னா குளுக்கோஸ் செலவாகும், நான் சிந்திக்கிறேன்னா குளுக்கோஸ் செலவாகும். நம்ம உடம்புடைய பெட்ரோல் மாதிரி அது குளுக்கோஸ். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல குளுக்கோஸ் மிக முக்கியமான ஒரு பெட்ரோல். அப்ப நம்மளுடைய சக்தியாக செயல்படுவதுதான் குளுக்கோஸ். இது நம்ம உடம்புல எக்ஸஸா இருந்துச்சுன்னா அது நமக்கு வந்து சர்க்கரை நோயாக கருதப்படுது. இப்போ ஒரு விஷயத்த பாருங்க, மாவுச்சத்தை நீங்க சாப்பிடலன்னு வைங்க, அடுத்து என்ன ஆகும்? உடம்புல இருக்க சர்க்கரை இருக்குமா, அந்த சர்க்கரையை பயன்படுத்தி உடம்பு இயங்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா உங்க உடம்புல சர்க்கரை இல்லாமல் போய்விடும், சர்க்கரை சத்து குறைஞ்சிரும். அடுத்து நம்ம உடம்பு என்ன பண்ணும்னா நம்மளோட உடம்புல தேக்கி வச்சிருக்கக்கூடிய ஃபேட்டு, கொழுப்பு சத்து, இந்த கொழுப்பு சத்தை நம்ம உடம்பு உடைக்க ஆரம்பிக்கும். அப்படி உடைக்கும் போது அதை உடைக்கிறதுக்கு கீட்டோன்ஸ் சொல்லி ஒரு இது உருவாகும். அந்த கீட்டோன்ஸ் உள்ள உருவானதுக்கு அப்புறம் அது வந்து நமக்கான ஒரு எனர்ஜியா மாறும். கொழுப்பு சத்துல இருந்து கொழுப்பை குறைக்க ஆரம்பிக்கும். இது வந்து இயற்கை. அன்றைய காலத்து மனிதர்கள் வந்து எல்லா நாளும் சாப்பிட்டுக்கிட்டு கிடையாது. நம்மளோட வெளிப்படையா சொல்லணும்னா நம்ம உணவு பழக்கத்துல தினந்தோறும் சாப்பிடக்கூடிய தன்மையில நம்ம உடல் இல்லை. அன்றைய காலகட்டத்தில் என்ன ஆகும்னா வேட்டைக்கு போவாங்க, வேட்டையாடுவாங்க, மாமிசம் கிடைக்கும், இல்ல ஏதாவது கிழங்குகள் கிடைக்கும், இல்ல தேன் கூடு ஏதாவது கிடைக்கும். இதை எடுத்து அவர்கள் உணவாக உட்கொள்வார்கள். அவங்க உடம்புல வந்து சக்தி ஏற்படும். அந்த சக்தியை வந்து அளவுக்கு அதிகமான சக்தியை வந்து கொழுப்பு சத்தாக மாத்தி வச்சுக்கும் உடம்பு. அதுக்கு அடுத்து திரும்ப வேட்டைக்கு போவாங்க. வேட்டைக்கு எல்லா நாளும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது, ஒரு நாள் பத்தும், ஒரு நாள் பத்தாது. அப்ப என்ன ஆகும்னா அதே போல இந்த நேரத்துல தான் கிடைக்கும். காலையில என்ன ஒரு மான் கிடைச்சிருச்சுங்க, மத்தியானம் ஒரு மான் கிடைச்சிருச்சுங்க, சாயந்தரம் ஒரு மாடு கிடைச்சிருங்கன்னு வேட்டையாட முடியாது. ஒரு நாள் பன்றி கிடைக்கும், ஒரு நாள் மான் கிடைக்கும், ஒரு நாள் மாடு கிடைக்கும், கிடைச்சா கிடைக்கும், கிடைக்காட்டி கிடைக்காது. அப்ப மனிதர்கள் வந்து வெறும் வயிறோட இருக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ, வெளிப்படையா சொல்லணும்னா நம்ம உடம்புக்கு நீர் சத்து மட்டும் இருந்து நீங்க வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 நாள் நீங்க உயிர் வாழலாம். 70 நாள் உயிர் வாழலாம். வெறும் தண்ணி மட்டும் நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு இருக்குன்னா 70 நாட்களுக்கு நீங்க உயிர் வாழலாம், உயிர் இருக்கும். ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாத்தையும் சேர்ந்து அந்த உடம்பு தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு. இது பரிணாமத்துல நமக்கு கிடைச்ச ஒரு வரம். இப்ப இந்த மாதிரி பரிணமித்த மனிதர்கள் நம்ம நிலை பெற்று வாழ்வதற்கு நம்ம விவசாயம்ங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சனால நம்ம உணவாக உட்கொள்ளாத சில விஷயங்களை நம்ம உணவாக எடுத்துக்க தொடங்கணும். அப்படிதான் நம்ம வந்து இந்த அரிசி, கோதுமை இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சு. ரெண்டாவது, இயற்கையில அரிசியெல்லாம் கிடையாதுங்க, இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அரிசியை உருவாக்கியவர்கள் தமிழர்கள். அதை சிவபெருமான் தான் அதை உருவாக்குனாருன்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. அதனாலதான் அவர் பேர் நெல்லப்பர். நம்ம நெல்லப்பர்னு ஏன் சிவபெருமான சொல்றோம்னா இந்த அடிப்படையில தான். அப்ப இந்த நெல்ங்கிற இந்த மணியை கண்டுபிடித்து இதை வந்து ஒரு விவசாயமாக மாற்றியது வந்து நம் முன்னோர்கள் தான். அது சிவனாக இருப்பாருன்னு நம்புறோம். இப்ப இது இந்த நெல் வந்து காட்டுல இருக்கு, எவ்வளவு சைஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவ்வளவுதான் இருக்கும். உண்மையான காட்டில் இருக்கக்கூடிய நெல் பயிர் இவ்வளவுதான். ஒரு காந்தா இருக்கும், அதுலதான் நெல்மணிகள் வரும். அந்த நெல்மணி ரொம்ப சின்னதா நம்ம பார்த்தா அதெல்லாம் நம்ம திங்கவே முடியாது. அந்த அளவுக்கு சின்னதாக இருந்ததுதான் இந்த நெல். இதை எப்படியோ நம்ம முன்னோர்கள் பார்த்து கண்டறிஞ்சு இதை இனப்பெருக்கத்தின் மூலமாக, செலக்டிவ் பிரீடிங் மூலமாக இந்த நெல்லோடைய அளவை பெருசாக்கி காலோட எத்தனை வருஷத்துக்கு இது நடந்துச்சு, எவ்வளவு, யார் இதை பண்ணா, என்ன பண்ணா, அதெல்லாம் நமக்கு புரியல. எப்படி இதை சாத்தியப்படுத்தினாங்கன்னு கூட நமக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்துல திரும்ப இந்த நெல்லை வந்து நம்ம எல்லாம் உணவாக உட்கொள்ற அளவுக்கு இந்த பருக்கைகள் பெருசாகிற அளவுக்கு வந்துருது. இதே போலதான் கோதுமையும், இதே போலதான் மக்காச்சோளமும். மக்காச்சோளம்லாம் வந்து அந்த செவ்விந்திய மக்கள் உருவாக்குனது. கிழங்குகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உருளைக்கிழங்குலாம் சாப்பிட்றோம்ல, இதெல்லாமே செவ்விந்திய மக்களுடையது. இதெல்லாம் நமக்கு ஏன் தக்காளி நம்ம இன்னைக்கு அவ்வளவு விரும்பி சாப்பிட்றோம். தக்காளிக்கும் நம்ம மண்ணுக்கும் சம்பந்தம் கிடையாது, அது நம்ம ஊர்ல இருந்ததே இல்லை. இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் வந்து வெளியில இருந்து நம்ம ஏன் வெளிப்படையா சொன்னோம்னா நம்மளுடைய இலக்கியங்கள்லயே கரும்பு வந்து கொண்டு வந்து நடப்பட்டதுன்னு இருக்கு. இலக்கியங்கள்ல கரும்பு வந்து நமக்கு கொண்டு வந்து நடப்பட்டதுங்கிறத நம்ம வரலாறுலயே பதிவு பண்ணியிருக்கோம். அப்ப இந்த மாதிரி அன்று கடல் கடந்து போன தமிழர்கள் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய காய்கறிகள், உணவுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டது நம்ம ஊர்ல நமக்கு தகுந்த மாதிரி மாத்தி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிதான் இந்த உணவுகள்லாம் உருவாச்சு. இந்த உணவுகள்லாம் அதிகமாக மாவுச்சத்து கொண்டவை, அதுவும் குறிப்பா தானிய உணவுகள் மாவுச்சத்து கொண்டவை.
இந்த தானிய உணவை அன்றைய மக்கள் எதற்கு பயன்படுத்தினாங்கன்னா தினந்தோறும் அருந்துவதற்கு பயன்படுத்தவில்லை, தினந்தோறும் சாப்பிடுவதற்கு இதை நம்ம பயன்படுத்தல. மாறாக கெட்டு போகாம சேகரித்து வைக்கக்கூடிய உணவுகள் இவைகள்லாம் பஞ்ச காலத்துல பயன்படுத்தக்கூடிய உணவுகளாத்தான் தானிய உணவுகளை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். நம்ம விவசாயம் செய்யற இடத்துல அது கிடைச்சிரும். நமக்கு மழை பெய்யாத போதோ இயற்கை பேரிடர்கள் வரும் பொழுதோ அந்த நேரத்துல நம்ம பாதுகாக்கக்கூடிய உணவுகளாத்தான் இந்த உணவு பழக்க வழக்கம் நம்மிடம் இருந்தது. தானியங்களை சேமிச்சு வைக்க முடியும். ஆனா கால ஓட்டத்துல நம்ம எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது விருந்து சாப்பிட்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த விருந்துங்கிறது எப்பயாவது ஒரு முறை போய் சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கம். அந்த விருந்து பழக்க வழக்கத்தையே நம்மளுடைய தினந்தோறும் உணவாக உட்கொள்ளக்கூடிய பழக்க வழக்கத்துக்கு நம்ம மாறிட்டோம். அது எந்த காலகட்டத்துல யாரால ஏற்பட்ட பிழைன்னு நமக்கு தெரியல. அது நம்மளுடைய அப்பா காலகட்டத்தில், என்னுடைய அப்பா காலகட்டத்து வரைக்குமே அந்த பிரச்சனை இல்லைங்க. என்னுடைய அப்பா காலகட்டத்துல எல்லாம் அரிசியை வந்து நம்ம தினந்தோறம்லாம் சாப்பிடல. எங்க அப்பாவே சொல்லியிருக்காரு, நாங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் அரிசி வந்து வீட்டுல செய்வாங்க, அதுவும் உறவுக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு நம்ம இன்னைக்கு எல்லாரும் காலையில் இட்லி சாப்பிட்றோமா, இட்லி சாப்பிட்ற பழக்கம் நம்ம இன்னைக்கு எல்லாம் நினைக்கிறோம். இன்னும் என்னுடைய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை என்ன நினைப்பாங்கன்னா, இட்லி வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாரும் காலங்காத்தால சாப்பிட்டு இருந்தாங்கன்னு தான் தோணும். ஆனா அது உண்மை இல்லை. இட்லியை தினந்தோறும் சாப்பிட்ற பழக்கம் தமிழர்களுக்கே கிடையாது. இட்லி ஒரு உணவு. அது என்னைக்கு நம்ம சாப்பிட்டுருக்கோம்னா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஊர் திருவிழா, என்னைக்காவது ஒரு எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள், எல்லாரும் ஒன்று கூடக்கூடிய நாள்ல இந்த மகிழ்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட பலகாரங்கள், உணவு பழக்க வழக்கங்கள் தான் இது எல்லாம். ஆனா இதை அன்றாடம் நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம அதை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டோம், அதுல மாறிட்டோம். அப்ப நம்மளோட உண்மையான உணவு பழக்க வழக்கம் என்ன? இழந்துட்டோம். நான் வந்து ஒரு மலேசியாவுக்கு போனேன். அங்க சீனர்களுடைய ஒரு இந்த புராதன கடைகளுக்கு போனோம். எல்லா சீனர்களும், ஏன் நம்ம ஊர் மலேசிய தமிழர்களுமே அரிசி அதிகமா போட்டு சாப்பிட மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கப்பு அளவு தான் சாப்பிடுவாங்க. சீனர்களுமே பாருங்க, இவ்வளவு பெரிய கப்பு தான் இருக்கும், இவ்வளவு பெரிய பவுல் தான் இருக்கும், ஒரு அரிசி பவுல். அதை கமுத்து தான் சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம ஒரு கப்பு சாப்பிட்றோமா? நம்ம இன்னைக்கே யோசிச்சு பாருங்க, தமிழர்கள் வந்து இன்னைக்கு எப்படி அரிசி சாப்பிட்றாங்களா, சட்டி சட்டியா கொண்டு வந்து போட்டாலும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அதான் இது வந்து இந்த அளவை விட ஒரு 7-8 மடங்கு அதிகம் தமிழர்களோட உணவாக உட்கொள்ளக்கூடியது. ஆனா சீனர்கள் வெறும் ஒரு கப்பு தான் சாப்பிட்றான். அது கூட அவன் காய்கறி எடுத்துக்குவான், கீரை எடுத்துக்குவான், மீன் எடுத்துக்குவான், எல்லாமே எடுத்துக்குவான். நம்மளும் அப்படிதான் சாப்பிடணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அரிசியை போட்டு குழம்பை போட்டு அப்படியே அதையே அதிகமா சாப்பிடும். அப்ப என்னன்னா, உணவு பழக்க வழக்கத்துல நம்ம கோட்டை விட்டோம். இந்த உணவு பழக்க வழக்கத்துல கோட்டை விட்டதை யாராவது ஒருத்தர் சரி செய்திருந்தால் நிச்சயம் இன்னைக்கு நம்ம எதிர்கொள்ளக்கூடிய பல நோய்கள் வந்து நமக்கு வராம போயிருக்கும். பல நோய்கள். இதை ஏன் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க? இன்னைக்குதான் பேசுறோம். இது ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குப்பா, இந்த தப்பு நடந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து உடல் பெருமன் அதிகமாகுது, உடல்ல தேவையில்லாத கொழுப்புகள் அதிகரிக்குது, இனிப்பு சத்துக்கள் நம்ம அதிகமா சாப்பிடும்போது நம்ம உடல்ல உபாதைகள் ஏற்படுது. இதை வந்து நம்மளோட வாழ்வியல சரி செய்ய வேண்டியது, குழந்தைகள்கிட்ட பாடமாக சொல்ல வேண்டியது, சொல்றது இல்லை. இதை மருத்துவர்களும் சொல்றது இல்லை. நீங்க போயிட்டு டாக்டர் அட்மிட் பண்ணீங்கன்னா ஊசி எடுத்து குத்தி பார்த்து ரத்தத்தை அளவு எடுத்துட்டு அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா மாத்திரை கொடுத்துருவாரு. இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. அதே சொன்ன மாதிரி மன்னர் அவர்கள் சொன்னது போல, வட இந்தியன் வந்தானா அவனுக்கு அரிசி சாப்பிடுன்னு சொல்றது, தமிழ்நாட்டுக்காரன் வந்தானா கோதுமையை சாப்பிடுன்னு சொல்றது, இல்ல ரெண்டுமே சாப்பிட்டுங்க எனக்கு ஒத்து வரல அப்படின்னா பார்லே சாப்பிடுங்கிறது, அப்புறம் ஏதாவது இப்படி சொல்லி விடுறது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், மாவுச்சத்து எந்த வடிவத்தில் உடம்புக்குள் போனாலும் சுகரை இது சரி செய்யாது, சர்க்கரை நோயை அது குணப்படுத்தாது. அப்ப அதுக்கு என்னங்க வழிமுறைனா அதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் யாருன்னா, இன்றைய மாடர்ன் மருத்துவர்களே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே புலம்புறது என்னன்னா, இதை மற்ற மருத்துவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள்னு புலம்புறாங்க. யாரு? அவங்க கூடவே படிச்சு எம்பிபிஎஸ் படிச்சு எம்டி படிச்சு வந்த மருத்துவர்கள் புலம்புறாங்க. பேலியோ டயட்னா வேற ஒண்ணும் கிடையாது. பழங்கால மனிதன் எப்படி வாழ்ந்தானோ அதர் மாதிரியான உணவு பழக்கத்தை எடுத்துக்கிறது. ஒரு பசிக்கும் போது மட்டும் தான் சாப்பிடணும், அதிக புரத உணவுகளை எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட்ஸை குறைக்கணும், மாவுச்சத்தை குறைக்கணும், மாவுச்சத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடணும். இந்த முறைமை வந்து இப்ப இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா மருத்துவ மாஃபியா பேசல. ஒரு சில நம்ம ஊருக்காரங்க இதை சாப்பிட்டா இந்த சக்கரை நோய் குணமாயிருதுன்னு, இதை நானும் ஆரம்பத்தில் நம்பல. அப்புறம் எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு வந்து சக்கரை நோய் வந்து கண்டறியப்பட்டது. அப்போ வந்துட்டு அதாவது அடுத்தவங்களுக்கு வர வரைக்கும் அது ஒரு நியூஸ், நமக்கு வரும்போது தான் அது வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அப்ப அம்மாவுக்கு அந்த மாதிரி வரும்போது சுகர் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே, இது ஏதாவது நம்ம ஒரு மாற்று வழி பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த முன்னாடி நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்கள் மூலமா நடைமுறைப்படுத்தணும். அதை நடைமுறைப்படுத்தி பார்க்கும்பொழுது ஒரு அந்த மருத்துவரே ஒன்றும் ஆச்சரியமாய் போயிட்டாரு. ஆனா அவர்கிட்ட நான் சொல்லலை, இதை சாப்பிட்றோம் அதை சாப்பிட்றோம்னு சொல்லலை.
ஆனா அந்த மருத்துவர் வந்து அடுத்த டெஸ்ட் ரிசல்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கழிச்சு டெஸ்ட் ரிசல்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லைங்கிற மாதிரி வருது. இல்லைங்க என்ன அதுக்குள்ள இவ்வளவு சீக்கிரம் குறைஞ்சிருச்சு. அவர் அடுத்து என்ன சொன்னா, உங்களுக்கு மருந்து நல்லா கேக்குதுன்ட்டாரு அவரு. அவர் அப்படி சொல்லிட்டாரு. உடனே எங்க அம்மா பெத்த பையனை சொல்றது கேட்காம அந்த மருத்துவர் சொல்லிட்டாருன்னு அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இந்த உணவு பழக்க வழக்கத்தை விட அந்த மருந்து தான் வந்து சரியாச்சுன்னு அவங்க நம்பிக்கிட்டாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, இந்த உணவு பழக்கம் ஏன்னா கொஞ்சம் கடைபிடிக்கிறது கஷ்டம் இல்ல. நீங்க அரிசி உணவு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வெறும் காய்கறிகளையும் அதுக்கப்புறம் வந்து மாமிசம் இந்த மாதிரி இறைச்சி இதை மட்டுமே சாப்பிட்டு வாழ்றதுன்னு கொஞ்சம் கஷ்டம். அது அவங்களுக்குமே ஒத்துக்கலைன்னா அதை வந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு பழக்கம் இல்லை. அதையே போய் சாப்பிட்றது அப்படின்னு. நம்ம ஊர்லயும் பாத்தீங்கன்னா கவுச்சி சாப்பிடக்கூடாது, இந்த நாளுக்கு இது சாப்பிடக்கூடாது, அந்த நாளுக்கு அதை சாப்பிடக்கூடாது, சில பழக்க வழக்கங்கள் இருக்கனால அவங்க வந்து அதை கடைபிடிக்க முடியாம இருக்க முடியல. அவங்க அதுக்கு கடைசியில ஆச்சு என்னாச்சு, திரும்ப ஒரு 20 நாள் 25 நாள் கழிச்சு போய் கேட்கும்போது திரும்ப பழையபடியே சுகர் வந்துருச்சு. டயட்டை விட்டோடனே சுகர் வந்துருச்சு. திரும்ப நான் என்ன பண்ணேன், டயட்டை ஃபாலோ பண்ணுங்கன்னு. டயட் ஃபாலோ பண்ணனே சுகர் இல்லை. இதுல இருந்து தெரியுது எவ்வளவு பெரிய போகஸ் வேலைன்னு. இது என்னங்க நோய் வந்து வருது போதா? கிடையாது. நம்ம உணவு பழக்க வளத்துல கோட்டை வர்றோம். இதை சொல்றதுக்கு அலோபதிக்கு மனசு வரலைங்க இன்னைக்கு வரைக்கும். எப்பா நீங்க சாப்பிட்ற உணவு பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு டாக்டர் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காதீங்கன்னு விளம்பரத்துலயோ இதுல சொல்லி பாத்திருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு பொது தளத்துல கூட பேச மாட்டாங்க. அளவா குடிங்கம்பாங்க. கேட்டிருக்கீங்களா? அளவா குடிச்சுக்கோங்க, அளவா வந்து எடுத்துக்கோங்கன்னு. இப்ப நீங்க வந்து ஒரு கூல்ட்ரிங்க் பாட்டில் வாங்குறீங்க, இது எப்படி நீங்க அளவா குடிப்பீங்க? பாதி குடிச்சு கீழே போட்டுருவீங்களா? இப்ப நீங்க வாங்குறோம், ஒரு டின் வாங்குறோம்னு வைங்க, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் ஒரு டின் வாங்குறோம். இந்த ஒரு டின்னை நீ குடிக்க கூடாதுன்னு தானே சொல்லணும். அளவா குடிங்கம்பாங்க. அளவா குடிச்சா தப்பு இல்லைங்க அப்படிம்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், எடுப்போம், ஓப்பன் பண்ணுவோம், குடிப்போம். ஒரு காவாசி குடிச்சிட்டு இதுக்கு மேல நம்ம குடிக்க கூடாதுன்னு எடுத்து வச்சிருவோமா, இல்ல ஒட்டுக்கா குடிச்சிட்டு வைப்போமா? அப்ப அந்த முறைமையே தவறு இல்லை. இதை குடிக்கவே கூடாதுன்னு சொல்றதுதான் சரி. ஆனா இதை அளவா குடிச்சா தப்பு இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, விஷத்தை கூட அளவா சாப்பிட்டா தப்பு இல்லை, சாக மாட்டோம். எந்த மருத்துவர் சொல்லுவீங்க விஷம் அளவா சாப்பிட்டா தப்பு இல்லைங்கன்னு? விஷம்னா விஷம் தான், உடம்புக்கு கெடுதல்னா கெடுதல் தான். அதையே இவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்க புரியுதா? சொன்னா அவன் வியாபாரம் பாதிக்கும். ஏன் அவன் வியாபாரத்துக்கு இதுக்குன்னா எல்லாம் ஒரே ஆளு தான். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிறவன் எவனோ அவன் தான் மருத்துவ கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கான், சுகர் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கான், சுகர் மாத்திரைகள் வித்துக்கிட்டு இருக்கான். அப்ப எல்லாம் நூல் பிடிச்சு போனா இந்த ராக்ஃபெல்லர் கிட்ட வந்து நிற்கும். அப்ப இது வந்து ஒரு வியாபாரம். இந்த வியாபாரத்தை நம்ம முழுமையாக உள்வாங்கிக்கணுங்கிறது தான் ஒரு அடிப்படை. அப்ப இந்த வியாபாரத்திற்கு எதிராக நம்ம செயல்படணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடியது வேற என்ன? நம்மளுடைய மருத்துவ முறைகளை நம்ம உள்வாங்குவது, உணர்வது, மீட்டெடுப்பது. நான் ஏன் இங்க மீட்டெடுப்பதுன்னு சொல்றேன்னா, சித்த மருத்துவத்திலையுமே நம்ம நிறைய தவறுகளை இடையில செய்ய விட்டுட்டோம். சரியா இல்லையா? உண்மையாகவே மருத்துவம் தெரிந்தவர்கள் சித்த மருத்துவர்களாக இருக்கிறார்கள், மறுக்கல. ஆனா ஒரு சிலர் இதையும் காரணமாக வைத்து வியாபாரம் செய்யறாங்களா இல்லையா? இந்த முறைமை உள்ள இருக்கு, இதே காரணம் கட்டுவான் இவன். பாத்தீங்களா? இப்ப இது மாதிரி ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. நடிகர் ராஜேஷ்னு சொல்லி ஒரு நாடக குணச்சித்திர நடிகர், நீங்க நம்ம எல்லாருக்குமே பார்த்திருப்போம். அவர் வந்து ஆக்சுவலா ஒரு சித்த மருத்துவத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர் சித்த மருத்துவத்தை பத்தியும் வாழ்வியல் பத்திலாம் நிறைய அவருடைய காணொலிகளை யூடியூப்ல எல்லாம் அவர் பேசிட்டு இருப்பாரு, பேட்டிலாம் அவர் கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து மாரடைப்புல இறந்துடுறாரு. இப்ப இந்த மாரடைப்புல அவர் இறந்துட்டாருங்கிறது ஒரு துக்க செய்தி. அவர் இறந்துட்ட உடனே இது பாருங்க, இப்ப சப்போஸ் இதே ராஜேஷ் அவர்கள் அலோபதி மருத்துவத்துக்கு ஆதரவா நிக்கிறாருன்னு வைங்க, அவர் ஆதரவா நின்றுட்டு இருக்கிறாரு. அப்ப வந்து அவருக்கு ஒரு மாரடைப்பு வந்து அவர் இறந்துட்டாருன்னா என்ன சொல்லுவாங்க? அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இறந்துட்டார், இதானே சொல்லுவாங்க. ஆனா தமிழக செய்திகள்ல இவர் இறந்தோன்னு என்ன செய்தி வந்துச்சு? சித்த மருத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ராஜேஷ் அவர்கள் மாரடைப்பில் இறந்தார். செய்தி போட்டாங்க, அப்படியே செய்தி போட்டானுங்க. சரி, எப்படி இறந்தாருன்னா சித்த மருத்துவரிடம் ஆலோசனை கேட்டுக்கொண்டிருந்த வேளையில் மாரடைப்பில் இறந்தார். அடுத்து செய்தி, மாரடைப்பு ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா இப்ப இந்த நேரத்துல அந்த இடத்துல சித்த மருத்துவர் இல்லாம ஒரு அலோபதி மருத்துவர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணிருப்பாரு? சூப்பர் மேன போல நானும் தாண்டி வருவேன்டின்னு வருவாரா? அவர் வீட்டுல இருந்து தான் அப்படிங்களா, உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்கா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆங்க, இதானே சொல்லுவாரு. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, வந்து ஒரு 5 நிமிடமும் 10 நிமிடத்துல அவர் இறந்துடுறாரு. அவருக்கு வேர்க்குது, கை இது ஆகுது, அவருடைய மருத்துவர் அழைக்கிறார், அவர் சித்த மருத்துவர். அவர்கிட்ட போன் பேசிட்டு இருக்கவருக்கவே அவர் அன்கான்சியஸ்ல போய் விழுந்துறாரு. இந்த இடத்துல இவர் பேசப்பட்டவர் சித்த மருத்துவரா இருந்தா என்ன, அலோபதி மருத்துவரா இருந்தா என்ன?
ஆனா அவர் சித்த மருத்துவருங்கிற ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ஊடகங்களும் சித்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுங்கிறாங்க. பாருங்க, ஊடகங்கள் சொல்றாங்க சித்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுங்க. அவர் தான் வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாம தடுத்துட்டாரு. அடுத்து அவருடைய தம்பி ராஜேஷ், அவருடைய தம்பி, அவருக்கு ஏதாவது சொத்து தகராறா என்னன்னு தெரியல. அவர் வந்து எங்க அண்ணனை வந்து இவங்க தான் இது பண்ணிட்டாங்கன்னு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. எங்க அண்ணனுக்கு இந்த இதுல இந்த நம்பிக்கை இருந்துச்சு, அதனால இவர் இதாகிட்டாரு. இப்படி இதை பார்க்கக்கூடிய தமிழக மக்களுக்கு என்ன தோணும்? அப்ப என்னன்னா பயம் வந்துருது. அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஐயோ இதுல வந்து ஏதோ பிரச்சனை இருக்கும் போல, இதுல வந்து ஏதோ சிக்கல் இருக்கும் போல, அப்ப நம்ம இது பக்கம் போவேனா அப்படிங்கிற அந்த பயத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இப்ப நம்ம சித்த மருத்துவம் வீழ்த்தப்பட்டது எப்படின்னா இவ்வாறுதான். ஒரு பக்கம் அலோபதி திரு மன்னன் அவர்கள் சொன்னது போல நம்பிக்கைக்கான இடமாக காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களே இந்த லாபி மூலமாக சித்த மருத்துவத்தின் மீது அவநம்பிக்கையை ஒவ்வொரு முறையும் உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். இது இன்று நேற்று இல்லை, நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன். இப்ப சமீபத்துல இது ஒரு 2 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் நடந்தது. இது வட இந்தியாவில தான் நடக்குது. வட இந்தியாவில ஒரு நகைச்சுவை காமெடி ஸ்டாண்டப் காமெடின்ட்டு இப்ப சில ஒரு குரூப் அலையுது. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டப் காமெடியின் கூட்டம் வந்து என்ன பண்ணுது, ஒரு நிகழ்வு நடத்துறாங்க. அந்த நிகழ்வுல வந்து நகைச்சுவை அங்க என்ன கேட்கறாங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க வந்து வெளியில சொல்றதுக்கு வெக்கப்படுற மாதிரி ஒரு விஷயம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்கறாங்க. வெளியில சொல்றதுக்கு வெக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன நீங்க பண்ணிருக்கீங்கன்னு வெளிப்படையா கேட்கறான். அதான் வெளியில சொல்ல முடியாதபடி வெக்கப்படுற மாதிரி ஒரு விஷயம், அதுல நகைச்சுவை இருக்குமா? இவ்வாறு அந்த கேள்வியை வந்து அவன் முன்வைக்கிறான். அந்த கேள்வியை முன்வைக்கும் போது சில தத்துவ ஞானிகள் வந்து அந்த கூட்டத்துல இருந்து அவர்களால் வெளியில சொல்ல முடியாத வெக்கங்கெட்ட தனங்களை வந்து வெளிப்படுத்துறாங்க. அதுல ஒருத்தன் என்ன சொல்லிட்டான், நான் வந்து ஒரு பொண்ணை வந்து வெளியில டேட்டுக்கு கூட்டு போனேன், அதாவது வெளியில அந்த பொண்ணோட பழகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனேன். பழகலாம் வாங்கன்னு சொல்லி கூட்டு போகும்போது நான் வந்து அந்த பெண்ணுக்கு உணவுலாம் வாங்கி கொடுத்தேன், கிட்டத்தட்ட 500 ரூபாய் கிட்ட செலவு பண்ணிட்டேன். அதற்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லும்போது நான் அந்த பொண்ணை விடலை, 500 ரூபாய்க்கு நீ வந்து ஏதாவது கொடுத்துட்டு போன்னு சொல்லி அந்த பொண்ணோட நான் வந்து உல்லாசமா இருந்தேன்னு சொல்லி சொல்றான், வெளிப்படையா சொல்றான். இவன் மேல வழக்கு பதிவு பண்றாங்க. ஒரு பொண்ணை அதை வெளிப்படையா அவன் பிரியாணி வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை வந்து நான் படுக்க கூப்பிட்டேன், இதுதான் அவன் சொன்னது. இதுக்கு வந்து அவன் மேல வழக்கு பதிவு பண்றாங்க. வழக்கு பதிவு பண்ணி அவன் வேலை செஞ்ச நிறுவனம் வந்து அவனை வந்து வெளியேற்றிருச்சு. அவனை வந்து வச்சுக்க கூடாது, அவனை வந்து இது பண்ணா பெண்களை அவன் மதிக்கல அப்படின்னு சொல்லி வெளியேற்றிருச்சு. இதே கூட்டத்துல ஒரு மருத்துவ பெண், ஒரு டாக்டர், MBBS டாக்டர், அந்த பெண் என்ன சொன்னாங்க, நாங்க மருத்துவம் பிராக்டிஸ் பண்ணும்போது அங்க தானமாக வரும்ல உடல் ஆய்வுக்கு, அந்த இதுக்கெல்லாம் வந்து உடல் வரும்ல, அந்த உடல்ல ஆண்களுடைய பிறப்புறுப்புகளை அளந்து பார்த்து சிரிச்சிட்டு இருப்போம்னு சொன்னான். பிறப்புறுப்புகளை வச்சு விளையாடி அளந்து பார்த்து சிரிச்சிட்டு இருப்போம்னு அந்த நகைச்சுவை கூட்டத்துல ஒருத்தர் சொல்றா. அவன் மேல எந்த நடவடிக்கை இன்னைக்கு வரைக்கும் எடுக்கலீங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க வரைக்கும் 2 வாரம் ஆச்சு இந்த நிகழ்வு நடந்து, எந்த நடவடிக்கை எடுக்கல. இப்ப இதோட சீரியஸ்னஸ் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உடல் தானம் பண்றவங்க யாரா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? யாரோ குப்பனோ சுப்பனோ தானம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு சிலர் இந்த நம்ம உடம்பு நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் இந்த சமூகத்துக்கு பயன்படணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் மட்டும்தான் அவர்களுடைய உடலை மருத்துவர் பரிசோதனைக்கும் அந்த மருத்துவ ஆய்வுகளுக்கும் தானம் செய்வார்கள். நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட உடல் வந்து மருத்துவ படிப்புக்காக போகட்டும்னு அவங்க எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டா மட்டும்தான் அந்த உடல் அங்க போகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம உறவுகளுடைய உடல் அவ்வாறு போச்சுன்னா நமக்குலாம் எவ்வளவு வேதனையா இருக்கும். நம்மனால வந்து நமக்கு ஈமசடங்கு செய்ய முடியலையே, புதைக்கலையே, எரிக்கலையேன்னு ஒரு எவ்வளோ ஆதங்கம் இருக்கும். அதையும் கடந்து ஒரு பெரிய கொடை அது. இந்த சமூகத்துக்கு, மனித சமூகத்திற்கு தங்களோட உடலையே தானமாக கொடுப்பது என்பது ஒரு பெருங்கொடை. அந்த மாதிரி ஒரு பெருங்கொடையை வந்து அவர்கள் கொடுத்து அவர்கள் இறந்ததற்கு அப்புறம் அந்த உடலுடைய ஆணுறுப்புகளை அளந்து பார்த்து நாங்கள் சிரித்து கொண்டிருப்போம்னு ஒருத்தி வெளிப்படையாக ஊடகத்துல பதிவு செய்யறா. அவ ஒரு மருத்துவர். அந்த மருத்துவரின் மீது இன்னைக்கு வரைக்கும் இந்த மருத்துவ கட்டமைப்பு, இந்த அமைச்சகம் ஒரு நடவடிக்கை எடுக்கல. நாட் ஈவன் எ சஸ்பென்ஷன். இவனுங்க கொரோனாவுக்கு என்கிட்ட மருந்து இருக்குன்னு சொன்ன தணிகாச்சலத்தை சொன்ன அடுத்த நிமிஷம் பூந்து அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ்ல போட்டு உட்கார வைக்கிறானுங்க. எவ்வளவு பெரிய அயோக்கிய பேருவீங்க. நீ இப்ப கூட நம்ம பேசுறதுல இருந்து ஏதாவது வழக்கு போலாம்னு பாத்துட்டு இருப்பான் ஒரு 10 பேர்.
நீ மானஸ்தனா இருந்தா அந்த புள்ளைய கைது பண்ணி உட்கார வச்சு இங்க வாடா, உட்கார வச்சு வாடாங்க. அப்ப புரியுதா எவ்வளவு ஒரு எதனால இந்த மாதிரி அந்த மருத்துவ பெண்கள் பேசுறாங்க? ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட சமூக அந்தஸ்து கொண்டவன் தான் இந்த மருத்துவத்துல உயர முடியுங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட அந்தஸ்துல, அந்த குறிப்பிட்ட உயரத்துல, அந்த குறிப்பிட்ட சமூக அடுக்குல இருக்கக்கூடிய ஒரு அயோக்கிய கூட்டம் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்குது மருத்துவம் பாக்குறேன்ட்டு. முழுக்க முழுக்க வணிகம், கொஞ்சம் நெஞ்ச வணிகம். சரி, இந்த போன ஆட்சி, திமுக ஆட்சி, கிட்னி திருடல். ஏதோ கடைக்கு போறோம், எக்ஸ்ட்ரா சட்னி கொடுங்கன்னா வாங்கி சாப்பிட்றோம், அது வேற. ஏன் கிட்னி போயிடுச்சு, இன்னொரு எக்ஸ்ட்ரா கிட்னி கொடுங்கன்னு கேட்டுட்டு அலைஞ்சிருக்காங்க. வழக்குங்க. அதே வெளிப்படையா ஒரு மருத்துவர் சொல்ற, அவர் அரசியல் பின்புலம் கொண்ட மருத்துவர் சொல்றாப்புல, நான் இந்த காரை வாங்கணும்னா இந்த ஊர்ல இருக்க எல்லாரோட கிட்னியும் புடுங்கினா தான் வாங்க முடியும் சொல்றாப்புல வெளிப்படையா. அதனால எல்லாரோட கிட்னிலாம் புடுங்கலையா, புரியுதா? எல்லாரோட கிட்னிலாம் புடுங்கல, ஒரு சில பேர் கிட்னியா புடுங்கிருக்கோம். என்ன இப்ப என்னடா நீங்க நான் ஒரு பதிவு பண்ணேன். மருத்துவம் என்பது உயிர்களை காக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த மருத்துவ படிப்பே உயிர்களை கொல்வதிலிருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்க வந்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு மருத்துவராக ஒருத்தர் படிக்கணும்னு ஆசைப்படுறான் ஒரு பையன். அவனுடைய அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்கணும்? உயிர்களை காக்கணும், உயிர்களை நேசிக்கணும், உயிர்களை வாழ வைக்கணும். இந்த மாதிரியான எண்ணம் தான் அவனுக்கு அந்த மருத்துவ படிப்பை நோக்கி நகர்த்தும். அவனை ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து இந்த தவளை அறுத்துக்கொள்ளு, இந்த எலியை பிடிச்சி பிச்சு ஏறு, அந்த எலி மயக்கத்துல இருக்கா, அந்த வயிற்று கிழிச்சு உள்ள இருந்து எடு பார்ப்போம். என்ன மருத்துவம் இது? என்ன மருத்துவம் தேவைப்படும்? ஆனா இதை தான் ஃபர்ஸ்ட் சொல்லணுமா? ஏன் வேற ஏதாவது சொல்லிட்டு வர வேண்டியதானே? ஆனா இதுதான் அவங்க பண்ணுவாங்க. அப்ப ஆரம்பத்திலேயே அவங்க பழக்கப்படுத்துறாங்க. அவர்களுக்கு வந்து அந்த உணர்வுகள் எல்லாத்தையும் பழக்கப்படுத்தி இந்த ஹைரார்கியில நீ மெயின்டைன் ஆகணும், இதை தான் நீ சொல்லணும், இந்த மருத்துவத்துல இதை சொல்லு, அது அந்த மருந்தை எடுத்துட்டு வேற மருந்து கொடுத்தா அதை கொடு, இந்த பிராண்டை இது பண்ணு, இந்த எந்த பிராண்டு. இதுல இன்னொன்னு, நிறைய பேர் மருத்துவர்கள்லாம் டக்கு டக்குன்னு வெளியூருக்குலாம் போவாங்க. நமக்கே தோணும், பாரு ஒரு நல்லா சம்பாதிக்கிறாங்க போல வெளியூருக்குலாம் போறாங்க. இந்த வெளியூருக்குலாம் யாரு நம்ம கூட்டிட்டு போறது? இந்த மருந்து கம்பெனி தான். நிறைய பேர் அதை சொல்ல மாட்டாங்க. நம்ம ஒவ்வொரு டாக்டருக்கும் போய் பார்க்க போறோம்ல, அங்க பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ஃப்ரேம்லாம் இருக்கும், சில போட்டோ ஃப்ரேம். அதுல இவங்க எங்கேயோ வெளியூருக்கு போன போட்டோ ஃப்ரேம் இருக்கும். அந்த வெளியூருக்கு போன போட்டோ ஃப்ரேம்ல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மருந்து கம்பெனி இருக்கும். புரியுதா? இவனே வெளியில ஊர்லாம் உங்களுக்கு சுத்தி காட்டிடுவான். சுத்தி காட்டி இவனே போட்டோ பிடிச்சி ஒரு ஃப்ரேமை ஒரு பரிசா கொடுத்து அனுப்புவான். பல மருத்துவர்கள் இது பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கு இதெல்லாம். அந்த மருந்து கம்பெனிக்கு எதிராக அவங்க எப்படி பேசுவாங்க? அந்த மருந்து கம்பெனிகளோட முறைகேடுகள் அவங்க எப்படி பேசுவாங்க? இந்த தடுப்பூசியில வந்து பக்க விளைவு இருக்குன்னு எப்படி அவங்க சொல்லுவாங்க? கொஞ்ச நஞ்ச முறைகேடுகள் இல்லை. நம்ம குடும்பங்கள்லயே எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்துல அவங்க அந்த பின்விளைவுகள் எல்லாம் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப மருத்துவ மாஃபியா என்பது மிக ஆபத்தானது. அப்ப இந்த ஆபத்தான இந்த மருத்துவ மாஃபியாட்ட இருந்து நம்ம மீட்டெடுக்க வேண்டிய இந்த கட்டமைப்புல இருந்து உடச்சி எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்த மருத்துவம். இந்த சித்த மருத்துவம் ஏன் அங்க உள்ள மாட்டிக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு ஆயுஷ் அமைச்சகம் தான் சித்த மருத்துவத்தை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த சித்த மருத்துவத்துல இன்னைக்கு சித்த மருத்துவர்களாக படித்து வரக்கூடிய மருத்துவர்கள்லாம் யாரோட சிலபஸை படிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆயுஷ் அமைச்சகம் என்ன வழிகாட்டல் கொடுக்குதோ அதை தான் படிக்கிறாங்க. இந்த ஆயுஷ் அமைச்சகம் என்ன பண்ணுதுன்னா, சித்த மருத்துவத்தையும் உங்களுடைய ஆயுர்வேத மருத்துவம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து யுனானி, அதுக்கப்புறம் ஹோமியோபதி, இது எல்லாத்தையுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அலோபதி மெடிசனுடைய சப்ஜெக்ட்ஸோட பிணைஞ்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு சித்த மருத்துவர்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் அலோபதி மருத்துவர் தான், பாதி அலோபதி மருத்துவராக தான் அவர் படிச்சிருப்பார். அவரோட பாதி சப்ஜெக்ட் வந்து அலோபதி, கொஞ்சம் சப்ஜெக்ட் தான் சித்தா இருக்கும். இப்படிதான் அவங்க வடிவமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ இங்க என்ன ஆயிடுதுன்னா, சித்த மருத்துவர்கள் கிட்ட போய் இன்னைக்கு இந்த இதுல படிச்சுட்டு வரக்கூடிய பல சித்த மருத்துவர்களோட உளவியல் என்னவா மாறிடுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட போவோம், அவங்க வந்து ஒரு சில மருந்து கொடுப்பாங்க, அந்த மருந்துல குணமாகல வேற ஏதாவது அப்படிங்கிற மாதிரி வரும்போது அலோபதி போங்கன்றவங்க. கொடுமை பாருங்க. என்னைக்காவது ஒரு அலோபதி மருத்துவர் சித்தா போய் பாருங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? சித்தா போய் பாருங்க, சித்தால போய் ஒரு ஒப்பீனியன் கேட்டுவாங்க, இதுக்கு சித்தால வந்து ஒரு ஈஸியான சொல்யூஷன் இருக்கு, என்னைக்காவது ஒரு மருத்துவர் உங்க வாழ்நாள்ல அப்படி கேட்டு பார்த்திருக்கீங்களா? ஆனா சித்த மருத்துவர்கிட்ட போய் பேசுங்க, சார் அலோபதி போயிருங்க, சார் அலோபதி ட்ரீட்மெண்ட் பாருங்க சார் அங்க போயிட்டு ஒரு இதை எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா இவர் நாடி பிடிப்பாரு, எல்லாம் பிடிப்பாரு. ஆனா அவர் என்ன சொல்லுவாருன்னா, அங்க போய் ஒரு ஸ்கேன், ஒரு சிடி இதெல்லாம் பண்ணிட்டு வந்துருங்க, அவங்க இதில் இந்த ஹாஸ்பிட்டல், நம்ம எதுக்கு அங்க போயிட்டு இங்கே ஏன் வரப்போறோம்? புரியுதுங்களா? இந்த கட்டமைப்பே, இந்த ஆயுஷ் அமைச்சகமே என்ன பண்ணுதுன்னா,
இந்த மருத்துவம் தனித்த தன்மை கொண்ட மருத்துவ முறை. இந்த தனித்த தன்மை கொண்ட மருத்துவ முறையை ஒரு கிளை மருத்துவம் மாதிரி மாத்திட்டாங்க. இது காலகட்டத்தில் என்ன ஆகும்னா இது மருத்துவமே இல்லைன்னு சொல்ற இடத்துக்கு கொண்டு விடும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு நம்ம ஊர்ல சித்த மருத்துவம் இல்லைன்னு பேசினா இங்க பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம அது உணர்வோட கலந்துருக்கு, அதை பேச மாட்டாங்க. ஆனா ஹோமியோபதியை மட்டும் ஈஸியா எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், எல்லா டாக்டரும் வந்து ஹோமியோபதி ஏமாத்து வேலைங்க அப்படின்னு வெளிப்படையா பேசுவாங்க. வெளிப்படையா ஹோமியோபதி ஏமாத்து வேலைங்கன்னு. அதே மாதிரி சித்த மருத்துவத்தையும் ஆயுர்வேதத்தையும் சொல்ல மாட்டாங்க. ரீசன் என்ன, இன்னைக்கு ஆயுர்வேதம் ஒரு மதத்திற்கான மருத்துவமாக அறியப்படுகிறது, சித்த மருத்துவம் ஒரு இனத்திற்கான மருத்துவமாக பார்க்கப்படுகிறது. அதனால இதுகளை சொல்ல மாட்டாங்க. ஆனா ஹோமியோபதிக்கு அதுவும் எப்படி இருந்தாலும் சம்மந்தம் இல்லை. ஸோ ஹோமியோபதி ஏமாத்து வேலைன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஹோமியோபதி டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. ஆயுஷ் அமைச்சகத்துக்கு கீழே தான் ஹோமியோபதியும் வருது. என்னைக்காவது இந்த மாதிரி பேசுற டாக்டர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கா? ஆயுஷ் அமைச்சகமும் அமைச்சகம் தானே. எப்பா நீ என்னப்பா இது ஒரு அமைச்சகம் இருக்கு, அதற்கு கீழே இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, அவ்வளோ மருத்துவர்கள் அதில் பணியாற்றி கொண்டு இருக்காங்க. நம்மளோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு சித்த மருத்துவர்கள் அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருப்பாங்க. ஆயுர்வேத மருத்துவர்கள் அரசு ஊழியர்களா இருப்பாங்க. அப்ப இது அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மருத்துவ முறை. இப்படி இருக்க இந்த மருத்துவ முறைகளை அலோபதி டாக்டர்ஸ் வந்து போலி மருத்துவம்னு பல மேடைகளில் பேசுவாங்க. எப்படி அனுமதிக்குது? சரி, இதே மாதிரி ஒரு சித்த மருத்துவரையோ ஒரு ஹோமியோபதி மருத்துவரையோ ஒரு யுனானி மருத்துவரையோ இல்ல ஒரு ஆயுர்வேத மருத்துவரையோ அலோபதி போலி மருத்துவம் பேச சொல்லிருங்க. பேசினா அது மாதிரியான கருத்துக்களை முன் வச்சா, ஒப்பீனியனை முன் வச்சா கூட அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். எப்படி தமிழ் சமூகம் அடிமைப்பட்டு கிடைக்கிறதோ அதே போல சித்த மருத்துவமும் அடிமைப்பட்டு கிடைக்கிறது. இதுதான் வந்து ஒரு கசப்பான உண்மை. இந்த அடிமை சங்கிலிருந்து முதல்ல சித்த மருத்துவத்தை நம்ம மீட்கணும். இப்ப இருக்கிற கட்டமைப்பு, நீங்களே வந்து சித்தா மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு போய் அட்மிட் ஆனீங்கனாலும் உங்களை தூக்கி கொண்டு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த சித்த மருத்துவரும் முழு ரிஸ்க் எடுத்து பண்றதுக்கான அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கும். அவர்களுக்கு உணர்வு இருக்கும், அவர்களுக்கு வந்து அந்த சித்த மருத்துவத்தை கொண்டு போகணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா அவர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கும். ஸோ இதை நம்ம வந்து என்னைக்குமே உள்வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆய்வறிக்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடுகள், இதுதான் வந்து வெளிப்படையா சொல்றேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்த வணிக கட்டமைப்பை, இந்த வணிக மருத்துவத்தை பாதுகாப்பதே இந்த ஆய்வறிக்கைகள் தான். இந்த ஆய்வறிக்கைகள்ல இன்னைக்கு வரைக்கும் சித்த மருத்துவத்திற்கான ஆய்வறிக்கைகள் வந்து பெருவாரியாக செய்யப்படவே இல்லை. இதை செய்ய வேண்டிய இடம் யாருக்கிட்ட இருக்குன்னா தமிழக அரசாங்கத்திட்ட தான் இருக்கு. ஏன்னா சித்த மருத்துவம் முழுக்க முழுக்க தமிழர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவ முறை. சித்த மருத்துவத்துக்காக இந்திய அரசோ இல்லை வேற யாரோ தலையிட மாட்டாங்க. தமிழக அரசு தான் தலையிடணும். தமிழக அரசு என்ன பண்ணணும்னா கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வைக்கணும். இந்த கிளினிக்கல் ட்ரையல் என்ன ஒரு சுலபமாக சொல்லிடுறேன். இப்போ ஒரு நோய் இருக்கு, அந்த நோய்க்கு வந்து சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்து இருக்கு, பாரம்பரியமாக அந்த மருந்து நம்ம வந்து பின்பற்றிட்டு இருக்கோம்னு வச்சுக்குவோம். அந்த மருந்து சாப்பிட்டா அந்த நோய் கட்டாயம் குணமாகும் அப்படிங்கிறத ஒரு 100 பேர்கிட்டயோ ஒரு 1000 பேர்கிட்டயோ பரிசோதிச்சு அந்த நோயோட அவங்க வரணும். இந்த மருந்து அவர்கள்ட்ட கொடுக்கப்படணும், அவங்களுடைய குணமாகிற ரிப்போர்ட்ஸ் எடுக்கப்படணும். அவங்க குணமாயிட்டாங்க, இந்த மருந்து மட்டும் கொடுக்கப்பட்டு அவங்க குணமாயிட்டாங்க. இதுதான் கிளினிக்கல் ட்ரையல். இந்த கிளினிக்கல் ட்ரையல் என்பது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மாடர்ன் மெடிசன்ல இருக்கும். உண்மையோ பொய்யோ இருக்கும். அது உண்மையா பண்ணாங்களா பொய்யா பண்ணாங்களா நமக்கு தெரியாது. ஆனா ஒரு 50 டாக்டர் 60 டாக்டர் வந்து இந்த ட்ரையல் உண்மைதான், இந்த ட்ரையல்ல நானும் பங்கெடுத்தேன், இதுல இந்த பேஷண்ட்லாம் நானும் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லி கையெழுத்து போட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த ஒரு குறிப்பிட்ட மருந்து கம்பெனி என்ன பண்ணுமா, இந்த கிளினிக்கல் ட்ரையலை கொண்டு வந்து காட்டி தான் பர்மிஷன் வாங்குவாங்க மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு. அப்ப என்ன ஆகும்னா இந்த மருந்து சாப்பிட்டா இந்த நோயில இந்த குறிப்பிட்ட சிம்டம்ஸ்க்கு இவங்க சாப்பிட்டாங்கன்னா இந்த நோய் குணமாகுது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் இருக்கும். இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸை வச்சு அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டடின்னு சொல்லுவாங்க. இதை அங்கீகரிக்கப்பட்டுரும், அந்த மருந்து அங்கீகரிக்கப்பட்டுரும், அந்த மருத்துவ முறை அங்கீகரிக்கப்பட்டுரும். இது மாதிரி சித்த மருத்துவத்திற்கு யார் செய்யணும்? நம்ம தானே செய்யணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆயுஷ் அமைச்சகம் இதற்கான எந்த முன்னெடுப்பும் எடுக்கல. தமிழக அரசுமே பெரிய அளவு ஸ்டடி எதுவுமே பண்ணல. குறைஞ்சது ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு இந்த நோய்களை இந்த நம்ம சித்த மருத்துவத்து மூலியமாக குணப்படுத்தி இந்த இதுக்கு இது மருந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதிப்படுத்தக்கூடிய தன்மையை இன்று வரையும் அரசாங்கமே எடுத்து முன்னெடுக்காமல் இருக்கிறதுனால
நம்மளாலே அடிச்சு பேச முடியாது. ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சித்த மருத்துவரே இருக்கான்னு வைங்களேன், ஒரு அலோபதி டாக்டரோட ஒரு விவாதத்துக்கு போறாருன்னு வைங்க. சமீபத்தில் நடந்துச்சு, பழனியப்பன் அப்படிங்கிற ஒரு மருத்துவர், அவரோட வந்துட்டு சித்த மருத்துவர் விவாதம் நடந்துச்சு. அந்த விவாதத்துல அவரிடம் வைக்கப்பட்ட முதல் கேள்வி, ஸ்டடி இருக்கா, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கா, கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணீங்களா? ஒரு மருத்துவரை பண்ண முடியாதா? இது அரசாங்கம் பண்ணணும். ஆனா அரசாங்கம் பண்ணல. இத அங்க யாரு பண்றாங்கன்னா ராக்கஃபெல்லர் பண்றான். ராக்கஃபெல்லர் ஃபவுண்டேஷனும் இந்த பில்கேட்ஸோட இந்த மாதிரி பணக்கார கூட்டங்கள்லாம் அவனுக்கு தேவையான மருந்துகளை அந்த ஸ்டடி மெட்டீரியலா உருவாக்கி கொடுப்பான். இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் கொடுக்குறேன். இந்த ஸ்டடி மெட்டீரியலுமே நம்ம முழுமையாக நம்ப முடியாது. ஏன்னா அதுக்கான காரணத்தை சொல்றேன். இப்ப நம்ம ஊர்கள்ல எல்லாம் பூனை வளர்ப்பீங்க, நிறைய பேர் வீட்டுல கூட பூனை வளர்த்துட்டு இருப்பீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, வீட்டுல இருக்க பூனைக்கு தயிர் சாதம் ஊற்றுவீங்க, பால் போடுவீங்க. இதெல்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சாப்பிட்டு தான் அது ஆரோக்கியமா வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு. அப்படிதான் நல்லா நினைப்பீங்க. இந்த பூனைக்கு வந்து நம்ம பால் ஊத்துறோம் டெய்லியும், அதனால அது ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருக்குன்னு. ஆனா உண்மை அது கிடையாது. உங்க வீட்டுல வளர்க்குற பூனை உங்க வீட்டுல இருக்கிற நேரம் போக மற்ற நேரங்கள்லாம் வேட்டையாடிட்டு தான் இருக்கு. அது போற இடம்லாம் எலி பூனை ஏதாவது மித்தல அந்த எலி கிளி எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டுட்டு தான் இருக்கு. அது அப்பப்போ உங்களுக்கும் பாதி எடுத்து கொண்டு வந்து கொடுக்கும் அன்பளிப்பா, பார்த்துருப்பீங்க. அதே போலதான் நாய்களும், திருநாய்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தயிர் சோறை சாப்பிட்டுலாம் வளரல. அதுக்கு போற இடத்துல இந்த கசாப் கடையில சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்டு தான் அதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இந்த நாய் மற்றும் பூனையை வளர்க்கறத ஒரு ஆய்வு பண்றாங்க. அந்த ஆய்வுல ஒரு ஆய்வாளர் என்ன செய்யறாரு, பூனைகளை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த பூனைகள் வந்து அசைவபட்சி, அவைகள் வந்து அசைவத்தை மட்டுமே உணவாக உட்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவை. ஆனா பல நாட்களாக மக்கள் வந்து வெவ்வேறையெல்லாம் மாறி எல்லாம் கொடுக்குறாங்க, அதையும் சாப்பிட்டு இருக்காது. அப்ப இந்த பூனையோடைய உடல் கூறுகள்ல இதுல ஏதாவது மாற்றம் வருதான்னு சொல்லி ஒரு ஆய்வாளர் என்ன பண்றாரு, ஒரு 1900s இது கொஞ்சம் முன்னாடியே அவர் ஆரம்பிச்சிடாரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் பூனைக்கு வந்து பச்சைக்கறி கொடுத்து வளர்த்துட்டு இருக்காரு. பச்சைக்கறி சாப்பிட்ற பூனைகள் நல்லா ஆரோக்கியமா வளருது. அந்த பூனைகளுக்கு பிறக்கிற குட்டிகளுக்கு ஒரு தரப்பு குட்டிக்கு பச்சைக்கறி கொடுக்குறாரு, ஒரு தரப்பு குட்டிக்கு வேக வச்ச கறிகள் கொடுக்குறாரு. வேக வச்ச, அதாவது டைரக்டா பச்சைக்கறி கொடுக்குறாரு ஒரு தரப்புக்கு, இன்னொரு தரப்புக்கு அந்த கறியை வேக வச்சு கொடுக்குறாரு. இந்த ஜென்ரேஷனை செக் பண்றாரு. இதுல இந்த பச்சைக்கறி சாப்பிட்டு வளர்ற பூனைகளுடைய எலும்பு இருக்கு பாருங்க, அதாவது தலையோட எலும்பு, இதை வந்து அந்த பூனைகள் இறந்ததுக்கு அப்புறம் எடுத்து இறந்ததுக்கு அப்புறமா அவர் கொண்டு ஆய்வு பண்ணாரான்னு தெரியல எனக்கு. அந்த தலையோடைய எலும்பு கூடுகள் அவர் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த பச்சைக்கறி சாப்பிடக்கூடிய பூனைகளோட தலை எலும்பு கூடுகள் அதோடைய மூதாதைகளுடைய எலும்பு கூடுக்கு அவ்வாறே எந்த மாற்றமும் இல்லாம இருந்துச்சு. ஆனா இந்த அவிச்ச கறிகளை உணவாக உட்கொள்ளக்கூடிய பூனைகளோட எலும்பு எடுத்து பார்க்கும் பொழுது அவைகள் வந்து ரொம்ப லேசா இருந்துச்சு. இதுல என்ன கொடுமைனா, அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கையாலேயே உடைக்கக்கூடிய தன்மையில அதோட எலும்பு வந்து பலவீனமா இருந்துச்சு. ஒரு பூனையோட தலையை பிடிச்சி கையில அமுக்குனா உடஞ்சிரும். அந்த அளவுக்கு பலவீனமான எலும்பு அமைப்பு கொண்ட பூனைகளாக பச்சைக்கறி சாப்பிட்ற உயிரினம் வேக வச்சு கறி சாப்பிட்டா மாறிடுச்சு. போதுமான ஊட்டச்சத்து கிடைக்கல, அது மாறிடுச்சு. இதை வந்து அவர் ஆய்வறிக்கையா போட்டு அவர் என்ன சொல்றாரு, அதனால பூனைகளுக்கு வந்து நரமாமிசத்தை உணவா கொடுக்கறது தான் ஆரோக்கியமானதுன்னு சொல்லி அவரோட ஆய்வை வெளியிடுறாரு. இது என்ன சிக்கலை ஏற்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆய்வை பார்க்குற எல்லாரும் என்ன பண்றாங்க, பூனைக்கு வந்து நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு முன்னாடியே பச்சைக்கறியை தூக்கி போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி நடந்துச்சுன்னா இந்த பூனை வளர்ப்பவர்களுக்கு இந்த பூனைக்கான உணவுகள் விற்கிறாங்கல்ல, இவற்றையெல்லாம் விற்க முடியாம போகுது. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, நரமாமிசம் சாப்பிட்டால் என்னென்ன பக்க விளைவுகள் வரும்னு ஒரு ஸ்டடி, இந்த ஆய்வு கூட்டம், அதாவது நரமாமிசம் சாப்பிட்டா என்னென்ன பக்க விளைவுகள் வருமா பூனைகளுக்கு, அப்படி பூனைக்கும் நாய்க்கும் என்னென்ன பக்க விளைவு வரும்னு ஒரு ஸ்டடி போடுறான். ஸ்டடி போட்டு என்ன சொன்னா, அந்த நரமாமிசத்துல சால்மினெல்லா அப்படின்னு சொல்லி ஒரு வைரஸ், அது ஒரு பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியாவை நாய்கள் சாப்பிட்டுட்டு இருந்துச்சுன்னா அந்த பாக்டீரியா வந்து பிணங்கள்ல வரக்கூடிய பாக்டீரியா, அது வந்து பல விதமான நோய்களை உருவாக்கும், நாய்களுக்கு மட்டும் இல்ல மனிதர்களுக்கும் உருவாக்கும், அது இதுன்னு போட்டு ஆய்வு எல்லாம் போட்டு இந்த பயப்படுத்திட்டான். பச்சைக்கறி எல்லாம் போட்டு வளர்க்க கூடாதுன்னு சொல்லி பயப்படுத்தி ஆய்வறிக்கைலாம் விட்டுட்டான். இன்னைக்கு வரைக்கும் இது இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, இந்த மருத்துவ மாஃபியாங்கிறது மனிதங்கிட்ட மட்டும் இல்ல, வெட்டினரி ஹாஸ்பிட்டலும் இதே தான். வெட்டினரி ஹாஸ்பிட்டலும் இதே. நம்ம வீட்டுல நம்ம எத்தனை ஆடு வளர்த்துருக்கோம், எத்தனை மாடு வளர்த்துருக்கோம், பிரச்சனையோடய வளர்த்துக்கிட்டு இருந்தோம். நல்ல ஆரோக்கியமான காங்கேயங்களை எந்த வெட்டினரியை போய் பார்த்துட்டு வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மாட்டுக்கு மருத்துவத்திலையும் ஏமாத்து வேலை. அப்ப நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எத்தனை பேர் நம்ம பூங்காக்களுக்கெல்லாம் போயிட்டு, உங்களுக்கே தெரியும் புலிகள் காப்பகம் இருக்கு,
இதுல எல்லாம் இருக்கு, முதுமலையில எல்லாம் இருக்கு. எத்தனை பேர் பிரியாணி சமைச்சு கொடுத்துட்டு வரீங்க? புலியும் பூனை தானே. புலிக்கு எத்தனை பேர் பிரியாணி சமைச்சு கொடுக்குறீங்க? சிங்கத்துக்கு எத்தனை பேர் பிரியாணி சமைச்சு கொடுக்குறீங்க? நாய்க்கு, நரிக்கு, காட்டுல இருக்க நாய்க்கு, நரிக்கெல்லாம் அதெல்லாம் எப்படி இருக்கு? பச்சைக்கறி தானங்க சாப்பிடுது. கண்ணு முன்னாடி தெரியுதுங்க. கண்ணு முன்னாடி அத்தனை உயிரினங்களும் காட்டுல வேட்டையாடி தான் சாப்பிட்டுட்டு இருக்கு. நம்ம வீட்டுல வளர்க்குற பூனையும் வேட்டையாடி தான் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆரோக்கியமா தான் இருக்கு. ஆனா இவன் ஸ்டடி மெட்டீரியல் என்ன தெரியுமா? பச்சைக்கறி சாப்பிட்டா உயிரினங்கள் ஆரோக்கியமா இருக்காதுன்னு ஒரு ஸ்டடி. இப்ப புரியுதா எவ்வளவு பெரிய ஏமாத்துக்கார கூட்டம் இது? எப்படி வேணாலும் ஸ்டடி பண்ணுவான் இவன். நாளைக்கு நம்ம ஒரு மருத்துவத்தை எடுத்துட்டு வந்து அது குணமாகுதுன்னு சொன்னாலும் இவன் இல்லைன்னு சொல்லுவான். நான் இன்னொன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு இதெல்லாம் சொல்லி இது நானே எங்கேயும் பதிவு பண்ணல. புற்றுநோயை குணப்படுத்த முடியும்னு இன்னைக்கு சமீபத்துல ஒரு 5-6 ஆண்டுகளாக நான் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த மருத்துவர்கள்லாம் வெளிநாட்டு மருத்துவர்கள், ஆங்கிலேய மருத்துவர்கள் தான். அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே அலோபதி சிஸ்டம்ல படிச்சு பெரிய பெரிய பட்டங்கள் பெற்ற மருத்துவர்கள் தான். அவங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முறைமையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அதை நம்ம யாரும் முயற்சி பண்ணி பார்க்குற இடத்துல இல்லை நம்ம. ஆனா அவங்களாலையுமே அதை ப்ராப்பரா கொண்டு டாக்குமெண்ட் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கேன்சரை எங்களால் குணப்படுத்த முடியுங்கிறாங்க. அப்படியே வெளிப்படையா சொல்றாங்க கேன்சரை குணப்படுத்த முடியும்னு. அதுல அவங்க வாண்டடா நீங்க என்ன குணப்படுத்துங்கன்னு சொல்லி வருவாங்கல்ல, குணப்படுத்தியும் காட்டுறாங்க. குணப்படுத்தி காட்டுறாங்கங்க. ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. கேன்சரை குணப்படுத்துறாங்க. லிவர் கேன்சரு, நுரையீரல் புற்றுநோய், இரத்த புற்றுநோய், மூளையில பிரெயின் டியூமரு, இதெல்லாம் குணப்படுத்தி அங்கங்க ரிப்போர்ட்ஸை காட்ட முடியுது. அவங்களால பேசுறாங்க. ஆனா இந்த மருத்துவ மாஃபியா அவங்கெல்லாம் மருத்துவர்கள் தான். இதே இதுல இப்போ மெடிக்கல் டாக்டர்ஸா அவங்களாம் சும்மா சாதாரண ஆள் இல்லை, டாக்டர்ஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவங்க தான். அவங்க கேன்சரை குணப்படுத்த முடியும், நம்ம கேன்சரை நம்ம அணுகிற முறை தவறுன்னு சொல்லி அவங்க ஒரு வேற மாற்று வழியை சொல்றாங்க. ஆனா அந்த மாற்று வழியில குணமாகறாங்க, மனிதர்கள் குணமாகறாங்க, ஆரோக்கியமா வாழ்றாங்க. அதனால அந்த முறைமையில இருந்து பணம் எடுக்க முடியாது. இந்த இந்த முறைமையில மருந்து செலவுங்கிறது ரொம்ப சொற்பம். ஆனா ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம மருந்து செலவுங்கிறது ரேடியோ ஆக்டிவ் தெரப்பி அது இதுன்னு கொண்டு போய் பல லட்சங்கள் வாங்குவாங்க. ஆனா இவங்க சொல்ற இந்த மருத்துவ முறையில ரொம்ப சொற்பமா முன்னாடியே பழக்கத்தில் இருக்கக்கூடிய மருந்துகளை வச்சு குணப்படுத்துறாங்க. குணப்படுத்தி அதுவே ஒரு கம்யூனிட்டியா இருக்கு. நான் அந்த கம்யூனிட்டிலாம் போய் ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். நான் எனக்கே இவங்களெல்லாம் நம்பலாமா, நீங்க சொல்றது உண்மையா, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ரிப்போர்ட்டை காட்டுறாங்க, அப்புறம் குணமாயிடுச்சுங்கிறாங்க. உண்மையா சொல்றீங்களா பொய்யா சொல்றீங்களா? ஏன்னா நம்ம மருத்துவர் இல்ல. உங்களுக்கு ஒரு மருத்துவர் அதை அணுகும் பொழுது இன்னும் தெளிவா தெரியும். நம்ம மருத்துவ பின்புலம் இல்லாம அதை அணுகும் போது நமக்கு புரியாது. ஆனா குணமாகறான், படுத்த படுக்கையா இருக்கிறான், சர்டிபிகேட்ல கேன்சர் கன்ஃபார்ம் ஆகுது, அப்புறம் அதே சர்டிபிகேட்ல கேன்சர் இல்லைங்கிறது எல்லாத்தையும் காட்டி பேசுறாங்க. வயசானவங்க பேசுறாங்க, பெண்கள் பேசுறாங்க, குழந்தைய பேசுதுங்க, குணமாயிட்டு இருக்காங்க. அங்க இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இதை பத்தி பேசவே இல்லை யாரும். எப்படி தெரிஞ்சிருந்தா கூட பேசுறதுக்கு அச்ச உணர்வும் பய உணர்வும் இருக்கு நிறைய பேருக்கு. சரி, என்ன ட்ரீட்மெண்ட் நான் சொல்றேன். இது நானா சொல்றது இல்ல, இணையதளத்துல பல மருத்துவர்கள் சொல்றதுதான் சொல்றேன். ஸோ இதை நம்ம ஒரு விழிப்புணர்வா மட்டும் எடுத்துக்கோங்க. இதை யாரும் பயிற்சி பண்ணி பார்க்காதீங்க. அதையும் நான் தெளிவா சொல்லிடுறேங்க. இதுல என்ன மருத்துவத்தை பண்றாங்கன்னா, அவங்களுடைய தியரி என்னன்னா, எப்படி நம்ம உடம்புல ஒரு பேரசைட் வருதோ, ஒரு பேரசைட் அப்படின்னா ஒட்டுண்ணி, ஒரு ஒட்டுண்ணி நம்ம உடம்புக்கு வந்தா என்னென்ன பாதிப்புகள் வருதோ அதே பாதிப்புகள் தான் கேன்சர் மூலியமாவும் நமக்கு வருதுங்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம வயிற்றுல டேப் ஃபார்ம் இருக்குன்னு வைங்க, நமக்கு உடம்புல செரிமான பிரச்சனை ஏற்படும், உடம்பு ஏறாது, உடம்புல நியூட்ரிஷன் குறையும். அப்போ இந்த டேப் ஃபார்ம் நம்ம உடம்போட சத்து எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கேன்சர் செல்களும் கிட்டத்தட்ட ஒரு பேராசைட்டுங்கிறாங்க. கேன்சர் செல்களும் ஒரு விதமான பேராசைட்டா பார்க்கணும். நம்ம எல்லா மருத்துவர்களும் அதை நம்ம உடம்போட ஒரு அங்கமாவே பாக்குறாங்க. ஆனா அது ஒரு பேராசைட் மாதிரி பாருங்கிறாங்க இந்த டாக்டர்ஸ். ஏன் அப்படின்னா, இந்த பேராசைட் எதை வச்சு வாழுதுன்னு பாத்தீங்கன்னா சுகரை வச்சுதான் வாழுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸை வச்சுதான் அந்த கேன்சர் செல்ஸ் உருவாகுது, பன்மடங்கா பெருகுது. நம்ம உடம்புல ஒரு பேராசைட் வந்துச்சுன்னா அது முட்டை போட்டு பெருகிட்டே இருக்கும், அதை அடக்கிறது கஷ்டம். அதே போல இந்த கேன்சர் செல்லும் அதிகமா பெருகிட்டே இருக்கு. இவைகளோட தன்மை கிட்டத்தட்ட ஒரே தன்மை. சரி, இதுக்கு மருந்து என்ன அப்படின்னா, பேராசைட்ஸ்க்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோமோ அதையே பண்ணுங்கிறான் இந்த டாக்டர்ஸ். என்ன பண்றாங்கன்னா, ஐவர்மேக்டின், அப்புறம் நம்ம வயிற்று பூச்சிக்கு வயிற்று புழுக்குலாம் மருந்து சாப்பிடுவோம்ல, அந்த மருந்துகளை பிரிஸ்கிரைப் பண்றாங்க. அப்புறம் மெத்திலைன் ப்ளூன்னு ஒரு இது, அது ஒரு
இண்டஸ்ட்ரியல் டையா, அதுக்கும் ஏதோ கிருமிகளை கொள்ளக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான். அந்த மெத்திலின் ப்ளூன்னு ஒன்று, இது எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தி கடைசியில் கேன்சர்லேருந்து வெளியில் கொண்டு வராங்க. அந்த கேன்சர் செல்கள் செத்துருது. அவங்க கேன்சர் ஃப்ரீயாக மாறுறாங்க. ஏன்னா இங்கே பாருங்க, நம்ம உடம்புலையுமே கேன்சர் செல் இருக்கும். நம்ம யாருமே கேன்சருக்கு அப்பாற்பட்டவர்கள்லாம் இல்லை. நம்ம உடம்புலையும் கேன்சர்கள் உருவாகுது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம உடம்புல ஒரு கேன்சர் செல் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அது என்ன ஆகும்னா, இந்த கேன்சர் செல் வந்த உடனே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணும்னா, இது வந்து முறையற்ற ஒரு செல்லுங்கிறத கண்டறிஞ்சு என்ன பண்ணும், அந்த செல்லை போய் அழிச்சிரும். அந்த புதிதாக தவறாக வளரக்கூடிய அந்த செல்லை வந்து போய் அழிச்சிரும். இந்த கேன்சர் எப்போ டியூமரா மாறுது அப்படி, அதாவது இந்த இது எப்போ பெருசா பிரச்சனை ஆகுதுன்னா, நம்ம உடம்புனால இது நம்ம உடம்புல இருந்து இது உடம்புக்கு ஒவ்வாத ஒரு பாகம், ஒரு தவறான வளர்ச்சி அப்படிங்கிறத நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி உள்வாங்காமல் கண்டுபிடிக்க முடியாமல் போகும் பொழுது கேன்சரா அது புற்றுநோயா உருவாகுது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவ்வாறு உருவாகிறத அதற்கு போகக்கூடிய அந்த கேன்சருக்கு போகக்கூடிய எல்லா நியூட்ரிஷனும் ஸ்டாப் பண்றாங்க. கிட்டத்தட்ட வந்து கீட்டோன்ஸ் மூலமா, அதாவது கீட்டோன்ஸ்ங்கிறது நம்ம சுகர் உடம்புல கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம உடம்புல உருவாகக்கூடிய ஒரு தன்மை, அதான் கீட்டோன்ஸ். அது என்ன பண்ணும்னா, அது போய் தேவையில்லாத செல்களை உடைக்கும். இப்போ எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்களேன், நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம், நம்ம உடம்புல மசில் இதெல்லாம் உடம்பு கொழுப்பு சத்தெல்லாம் ஏறுது. ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல நம்ம சாப்பிடாம நிப்பாட்டிட்டோம்னு வைங்க, நம்ம உடம்புல இருக்க கொழுப்பு சத்தை எடுத்து உருக்கி தான் நம்ம உடம்பு வந்து செயல்பட ஆரம்பிக்கும். அப்ப கொழுப்பு உருக்கினதுக்கு அப்புறம், கொழுப்பே இல்லைன்னு வைங்க உடம்புல, அடுத்து நம்மளோட தசைகளை போய் உடைக்கும். நம்மளோட தசைகள் இருக்குல்ல, தசைகளை போய் நம்ம உடம்பு உடைக்கும். அதனாலதான் ரொம்ப நாள் என்னதான் ஒரு திரகாத்திரமா ஒருத்தன் பாடி பில்டரா இருந்தாலும் அவன் ஒரு 10 நாள் 15 நாள் சாப்பிடுனா அவன் மசில் எல்லாம் காணாம போயிடும். ஏன்னா மசில் எல்லாம் அடிச்சிடும். அது அடிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கீட்டோன்ஸ். இந்த கீட்டோன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த செல்கள் தான் போய் அதை அடிச்சு அதை உடைச்சு நமக்கு நியூட்ரியண்டா மாத்திரும். நம்ம வெளிப்படையா என்ன சொன்னா, நம்ம உடம்பே திங்குது, தின்னு நம்மளை வந்து உயிரோட வச்சுக்குது. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட்டை கொண்டு வந்துட்டு அந்த உடம்பு திங்குது பாருங்க. எதை திங்குதுன்னா கேன்சர் செல்ல போய் திங்குது. ரெண்டாவது, கேன்சர் செல் வந்து கீட்டோன்ஸை வச்சு வாழ முடியல. கேன்சர் செல்களால கீட்டோனை எனர்ஜியா உள்வாங்கறதுக்கான தன்மை இல்லை. ஏன்னா அதோட மைட்டோகாண்ட்ரியா வந்து அவ்வாறு இருக்காது. ஸோ கீட்டோன்ஸை உள்வாங்கி அதை வந்து தன்னை வளர்த்துக்க முடியாது கேன்சரால. நம்மளோட உடம்பும் உடம்பால் அங்கீகரிக்கப்பட்ட உறுப்புகள் மட்டும்தான் கீட்டோன்ஸை செரிக்கக்கூடிய தன்மை கொண்டவை, கீட்டோன்ஸ் வந்து எனர்ஜி எடுக்கக்கூடிய தன்மை கொண்டவை. கேன்சர் வந்து முழுக்க சர்வே ஆகிறது குளுக்கோஸ்ல இருந்து தான். ஸோ குளுக்கோஸ் உடம்புல இல்லாம போகும்போது, கீட்டோன்ஸ் உடம்பை இயக்க ஆரம்பிக்கும் போது கேன்சரை ஃபுல்லா அது சாப்பிட்டுருது. இதன் மூலமா இது கூடவே இந்த மாதிரியான பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் கொடுத்து கேன்சர் ஃப்ரீயாக பல பேரை குணப்படுத்திட்டு இருக்கான். அங்கீகரிக்கப்படவே இல்லை. இது அங்கீகரிங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களாக அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பல கான்ஃபரன்ஸ் போட்டாங்க. இப்ப நான் இங்க பேசுறது எல்லாத்தையுமே அவங்களோட கான்ஃபரன்ஸை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டது. மணிக்கணக்கா பேசுறாங்க. ஆனா இதெல்லாம் விவாதிக்கப்படுறதும் கிடையாது. இதெல்லாம் இந்த மருத்துவ மாஃபியா உள்ளே அலோவ் பண்றது இல்லை. ஏன் இது மாதிரி பேசுறதுக்கு வழக்கம் கூட போடுவாங்க. ஆணுறுப்பு அளந்து பார்க்கக்கூடிய மருத்துவர் மேல வழக்கு போட மாட்டாங்க. பன்னாட்டுகள்ல இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஆலோசனையை ஏன் நீங்க பேச்சு பொருள் ஆக்கலைன்னு சொல்லி பேசணும்னா வழக்கு போடுவாங்க. ஸோ இதுதான் சித்த மருத்துவத்தை இவர்கள் ஒழிக்கக்கூடிய, எப்படிலாம் ஒழிச்சிருக்காங்கிறதுக்கான ஒரு அடையாளம். நம்மளுடைய இயற்கையான மருத்துவத்துக்கு இவங்க என்னைக்குமே துணை நிற்க போவதில்லை. உங்களுக்கே தெரியும், டெங்கு வந்தது. டெங்கு காய்ச்சல் இருந்து எந்த அலோபதி மருத்துவம் நம்மளை காப்பாத்துச்சு? சித்த மருத்துவம் தான் காப்பாத்துச்சு. கஷாயத்தை கொடுத்து தான் நம்ம எல்லாரையும், அந்த டெங்கு வந்தப்ப அரசாங்கமே கஷாயம் தான் கொடுத்துச்சு. கொரோனா வந்தப்ப என்ன பண்ணோம்? அதுவும் சித்த மருத்துவம் தான் காப்பாத்துச்சு. இதுல எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்று வச்சு தனியா பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? கொரோனால சென்னையில சித்தாவுக்குன்னு சொல்லி தனி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, அலோபதிக்குன்னு சொல்லி தனி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. சித்தால யாருமே சாவல. வீரபாகுங்கிற மருத்துவர் தான் அதை எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சித்தால ஒரு டெட் ரிப்போர்ட் வரல. நம்ம அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும்? சரி, இவரோட இதுல மருத்துவத்துல டெட் ரிப்போர்ட் வரலன்னா இதே மருத்துவத்தை எல்லாருக்கும் கொடுக்கலாம் தானே யோசிக்கணும். நீங்க மருத்துவம் பண்ணாதீங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. சத்தியமா அவரே சொன்னாரு, வேற சில காரணங்களால என்னால இது செய்ய முடியல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் வெளிப்படையா பேச முடியல, அவரால் அனுப்பிட்டாங்க. கவர்மெண்டே அனுப்பிடுச்சு, இங்க போதுங்க, நீங்க மக்களை பிழைக்க வச்சதெல்லாம் போகும், நாங்க மக்களை சாகடிச்சு நாங்க ஏதாவது அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி லாக்டவுன் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கோம். நீங்க என்னங்க எல்லாரும் பிழைக்க வச்சுருக்கீங்க, எல்லாம் ஜாலி ஆயிடுவாங்களே, லாக்டவுன் பண்ண முடியாது, அதனால எல்லாம் போங்க, அது இனிமே மருத்துவம் கிடையாது.
எவ்வளோ இதெல்லாம் இதை நம்ம கேட்கும் போது நம்ம எவ்வளவு பெரிய கூமுட்டைகளா இருக்குன்னு பாருங்க. என்னடா நடக்குது தமிழ்நாட்டுல? மருத்துவர் காப்பாத்திட்டு இருக்காப்புல, அதை வந்து நிப்பாட்டி இங்க சாகுறாங்க, இங்க செத்தாலும் பரவாயில்ல, அங்க யாரும் பிழைக்க கூடாதுன்னு நினைக்கிற அளவிற்கு சித்த மருத்துவத்துடைய கைகள் கட்டப்பட்டு இருக்குன்னா நம்ம புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் சொல்றேன், இந்த கருத்தரங்குகள் வந்து அதிகரிக்கணும். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான கருத்தரங்குகளை நடத்தி மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வுகளை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல இந்த மருத்துவ கட்டமைப்பு, இந்த மருத்துவ மாஃபியா எவ்வளவு ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பின் மூலமாக இது நின்று கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை எல்லாத்தையும் உடைச்சு சரி செஞ்சு, அது மட்டும் இல்லாம நம்ம மீட்டெடுக்க வேண்டிய விஷயங்கள்ல சித்த மருத்துவம் என்பது வெறும் மருத்துவத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, அது ஒரு வாழ்வியல். அந்த வாழ்வியல்லையும் நம்ம வந்து மீட்டெடுக்க வேண்டிய வேலையை செஞ்சோம்னா நம்ம மருந்தில்லாத ஒரு பெருவாழ்வை நோக்கி நம்ம நகருவோம். அதுதான் சரியான வாழ்க்கை. ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் நோய் வருது. இந்த நோயை வந்து நம்ம அதுக்கு முன்னாடி இந்த ஆய்வாளர்கள், இந்த அறிவாளர்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, மனிதன் மட்டும்தான் இந்த நோய்க்கு மருந்துகளை கண்டுபிடிச்சான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்துக்கு. அப்பெல்லாம் வந்து நம்ம விலங்குகளுடைய இந்த செயல்பாடுகளை எல்லாம் நம்ம நல்லா உள்வாங்கலை. இப்பதான் வந்து இந்த நேட் ஜியோக்காரன், இந்த டிஸ்கவரிக்காரன், இவங்க எல்லாம் இந்த கேமரா தூக்கிட்டு போயிட்டு யானையின் விட்டையில் பார்த்தீர்கள் என்றாலும் ஆய்வு செய்யறாங்களா? அப்படி போய் ஆய்வு செய்யும்போது அவங்களுக்கு நிறைய கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மருத்துவம் என்பது மனிதர்களுக்கானதாக மட்டுமே இல்லை. இந்த உலகத்துல எல்லா உயிரினமும் தனக்கு மருத்துவம் செய்து கொண்டே இருக்கிறது. இப்ப மனுஷன் வந்து சரி, மனிதர்கள்ல அறிவானவர்கள் வந்து மனிதர்களுக்கான மருத்துவத்தை வகைப்படுத்தி இதை இப்படி உணவாக எடுக்கணும், இதை சாப்பிட்டோம்னா இந்த நோய் குணமாகும்லாம் சொல்லி வச்சாங்க. மற்ற உயிர்களுக்கெல்லாம் யாருங்க இதை சொன்னது? மற்ற உயிர்களும் மருந்துகள் சாப்பிடுது. இதை நான் கண்ணால பார்த்திருக்கேன். நீங்க நாய் என்ன சாப்பிடும்? எல்லாமே சாப்பிடும். ஆனா நாய் புல்லு மேய்ஞ்சி ரொம்ப கம்மியா தான் பார்ப்பீங்க. பார்த்துருக்கீங்களா? நாய் வந்து புல்லு மேயும். நாய் புல்லு மேயணும்னு ஏதாவது அவசியம் இருக்காதுக்கு. இதுல கொடுமை என்னன்னா, புலி பசிச்சாலும் புல்லை திங்காதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குல்ல. ஆனா ஆக்சுவலா புலியும் புல்லை திங்குது. இதை யாரோ பார்த்தவங்க தான் இது என்னடா புல்லை தின்னுட்டு இருக்குன்னு பார்த்துருக்காங்க. ஆனா புலிகிட்ட போய் கேட்க முடியாது, ஏன்பா புல்லை தின்னுட்டு இருக்க அப்படின்னு. அதனால வந்துடுறாங்க. அதனால எதுக்கு ஆனா புல்லை தின்னுச்சு அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த புல்லை தின்ன இடத்துக்கு போய் பார்த்துருப்பாங்க. கண்டிப்பா அவன் அந்த புலி என்ன பண்ணிருக்கு அப்படின்ட்டு வாந்தி எடுத்திருக்கும். அப்ப என்ன நினைச்சிருவான், புலி பாரு புல்லை தின்னுட்டு அது வேண்டாம்னு சொல்லி வாந்தி எடுத்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் புலி பசிச்சாலும் புல்லை திங்காதுடா, வாந்தி எடுத்துட்டு போயிருண்டா அப்படின்னு நம்பிட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா, புலி புல்லை திங்குது எதற்குன்னா மருந்தா சாப்பிடுது. அதுக்கு தெரியுதுங்க, நாய்க்கு தெரியுதுங்க அது மருந்துன்னு, அது தெரியுது. இது நான் ஒரு சுவாரஸ்யமா, என் கூட ஒரு நண்பர் ஒருத்தர், அவர் ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தாரு. அவர் வந்து அவரோட நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த உடம்பு ஏறவே ஏறாது. அதோட நாய்க்கு வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. சாப்பிடுறதும் கம்மியா தான் சாப்பிடுவோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் உடம்புலயும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, அப்படியே அந்த ஒரு சொறி பிடிச்ச மாதிரியான வரும். அதுக்கு வந்து அவர் வெட்டினரியன்லாம் கூட்டிட்டு போய் அலைஞ்சாரு. அவங்க ஊசி போடுவாங்க, மருந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுத்து பார்த்தாரு. ஷாம்பு கொடுப்பாங்க, இந்த அலர்ஜிக்கெல்லாம் ஷாம்புலாம் கொடுப்பாங்க, போட்டு பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேல அவரால் முடியல. அப்புறம் என்ன, சொறி பிடிச்சா பிடிச்சிட்டு போறோம்னு விட்டாரு அவர். ஏன்னா எவ்வளவுதான் செலவு பண்றதுன்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டாரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவர் வாக்கிங் கூட்டு போவாரு. வாக்கிங் கூட்டு போகும்போதெல்லாம் அந்த நாய் வந்து ஒரு செடியை போய் சாப்பிடுமா. இவர் என்ன பண்ணுவாரு, இவருக்கு வந்து ஒரு நாய் போய் ஆடு மாதிரி புல்லு மேய்ஞ்சு செடியை போய் சாப்பிட்டுச்சுன்னா அது ஒரு மாதிரி அவமானமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை இழுத்துட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் என்ன பண்ண, இது எதுக்கு இதை சாப்பிடுது, சரி சாப்பிட்டு தான் பார்க்கட்டும்னு விட்டாரு. அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோடனே அவர் வந்துட்டு அப்படியே விட்டுட்டே இருக்காரு. ஒரு 5 நாள் ஆகுது, 6 நாள் ஆகுது, 1 வாரம் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா நாயோட உடம்பு கூடுது. என்னடா, ஆனா அது சாப்பிட்டோன்னே அது வாந்தி தான் எடுக்குது அந்த செடியை. ஆனா என்னடா அது உடம்பு கூடுது அப்படின்னு சொல்லி, சரி அது விருப்பத்துக்கு விட்டுருவோம்னு சொல்லிட்டு அது வாக்கிங் கூட்டும் போது அப்படியே விட்டார். அது அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் அதோட தோல் பிரச்சனையும் சரியாயிருச்சு. நான் அப்புறம் கேட்டேன், அது என்ன செடிங்க அப்படின்னு. அவருக்கு அது தெரியல. அது எங்க வீட்டு டிச்சு ஓரத்துல வளர்ந்துருக்க செடி அப்படின்னு சொன்னாரு. சரி நீங்க வந்து அதை எனக்கு எடுத்து அனுப்புங்க அப்படின்னு. அதே போல எடுத்து பிச்சு அனுப்பிச்சாரு. எனக்குமே வந்து அந்த செடியெல்லாம் பார்த்து அந்த அளவுக்குலாம் ஞானம்லாம் எனக்கு இல்லை. உடனே என்ன பண்ணேன், ஒரு சித்த மருத்துவர்கிட்ட இது என்ன செடின்னு கேட்டேன். குப்பைமேனி செடியை நாய் சாப்பிடுது. இப்ப என்னன்னா, எனக்கு ஒரு இப்ப எல்லாம் சொன்னாங்க 7 அறிவு இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு ஒரு 6 அறிவு இருக்குன்னு நான் நம்புறேன். 6 அறிவு இருக்கு எனக்கு. தோல் பிரச்சனைக்கு குப்பைமேனி சாப்பிடணுங்கிறது அந்த நாய் சொல்லி கொடுத்துதான் தெரியும். அதான் நாய் பூனைகளுக்கு, அதுகளுக்கு எப்படி அந்த அறிவு? அந்த இதுல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதால அறிவு வருது, இதானே சொல்றோம். இப்ப அப்பா அம்மா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ
அதன் மூலமா நமக்கு அறிவு வருது. இதுதான் நம்ம உணர்ந்து கொள்றது, நம்ம படிக்கிறது, நம்ம தெரிந்து கொள்றது. இந்த நாய்க்கு வந்து யாரும் சத்தியமா சொல்லிக் கொடுக்கல, ஏன்னா அது அவர் வீட்டுக்குள்ள வளர்ற நாய். அது குட்டியா பிறந்த உடனே அங்க குட்டிக்கிட்டு இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த நாய்க்கு இந்த அறிவு எங்க இருந்து வருதுங்க? மரபு ரீதியாகவே கடத்தப்படுகிறது. ஸோ மருத்துவம் என்பது மரபு சார்ந்தது. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் மரபு ரீதியாக எவ்வாறு உணவு எது, மருந்து எது, எதை சாப்பிட்டா எது சரியாகுங்கிற அந்த ஞானம் இன்பில்ட்டா இருக்கு, நமக்கும் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை உணராம அதை வந்து அதாவது நம்மளுடைய கற்றறிவு என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய மரபறிவை காணாம போய்க்கிறது. நம்மளோட கற்றறிவு நமது மரபறிவை காணாம போய்க்கிறது. குழந்தை பிறக்குதா, பிறந்த குழந்தைய நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன சேஷ்டை எல்லாம் பண்ணுது. மரத்துல ஏறும், சேர்ல ஏறும், அங்கிருந்து கீழே விழுகும். பிறந்த குழந்தைக்கு நீச்சல் தெரியுங்க. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, அதுக்காக யாருமே குழந்தை போய் நீச்சல் தெரிஞ்சா போய் தூக்கி போட்டுறாதீங்க. ஆனா வந்து உண்மையாகவே பிறந்த குழந்தைகளுக்கு நீச்சல் தெரியும். ஏன்னா அது தண்ணி குடத்துக்குள்ள தானே அது நீந்திக்கிட்டே தான் எனக்கு இருக்கு. அதுக்கு வந்து அந்த நீச்சல் தன்மை தெரியும். நீங்க ஒரு குழந்தைய கொண்டு போய், ஐயோ இதெல்லாம் சொன்னோம்னா சிக்கலாயுமோ. அதாவது வெளிநாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய கையில எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் இருந்து அந்த குழந்தைய ஸ்விம்மிங் பூல்ல விட்டாங்கன்னா அது முங்குற வேகத்துல தலையை தூக்கிட்டு அதுவே நீந்தி வரும். புரியுதா? இந்த பழக்கம் மனித குழந்தைகளுக்கு இருக்கு. இது எதனால ஏற்பட்டுச்சுன்னு தெரியல. இதே பழக்கம் இன்னொரு உயிரினத்துக்கு இருக்கு. அது பேர் திமிங்கலம், அது பேர் டால்பின். டால்பின்களுக்கு இந்த பழக்கம் இருக்கு. ஏன்னா டால்பின் வந்து ஒரு பாலூட்டி. அது கடல்ல தானே பிரசவம் ஆகுது. டால்பின் போயிட்டு நான் பிரசவம் பெத்துட்டு வரேன்னு சொல்லி வெளியில வராது. கடல்லே தான் குட்டி பெற்றுக்கும். திமிங்கலமும் வெளியில கரை ஒதுங்காது, கடல்லே தான் குட்டி போடும். ஆனா அது ஒரு பாலூட்டி. கடல்ல குட்டி போகும்போது அந்த பிறந்த குழந்தை சுவாசத்துக்கு எங்க வரணும்? கடலுக்கு மேல வந்தாதான் சுவாசம் கிடைக்கும். இல்லைன்னா அது வரைக்கும் தொப்புள் கொடி மூலமா அதுக்கு சுவாசம் கிடைச்சிட்டு இருக்கும். தொப்புள் கொடியை விட்டு வெளியில வரும்போது அது போய் சுவாசிக்கணும். உடனே என்ன பண்ணும்னா அந்த குழந்தை பிறந்து கீழே போனே கூட இருக்க இன்னொரு டால்பினோ இல்ல தாய் டால்பினோ முங்கி அந்த குட்டியை அப்படியே மேல வழிகாட்டி கொண்டு வந்து மேல விட்டுரும். மேல வந்து சுவாசிக்கும். அதுக்கு பிறந்த உடனே நீந்த தெரியுது. மனித குழந்தைக்கும் பிறந்த உடனே நீந்த தெரியுது. இது என்ன கான்செப்ட்னே புரியல. மனுஷன் பிறக்கிறது வெளியில, அவனுக்கு ஏன் அது நீந்த தெரிய வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன தெரியல. இது மாதிரி மனிதனுடைய பரிணாமமும் மனிதனுடைய அசாதாரணமான விஷயங்கள்லாம் நமக்கு இன்னும் புரியல. அப்ப இந்த மரபறிவுங்கிறது குழந்தைகளுக்கிட்ட இருக்குங்க. குழந்தைகளுக்கு இயற்கையிலேயே அந்த சிந்தனைலாம் இருக்கு. ஆனா என்ன ஆகுதுன்னா வளர்ற சூழல்லாம் மாறி இருக்கிறதுனால அந்த இயற்கை சூழல்ல இருந்து நம்ம வேற மாதிரி வந்திருக்கனால அந்த குழந்தைகள் வந்து அதை விட்டு ஒதுங்கிடுது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஏறுவோம் அங்கே ஏறுவோம். நம்ம வீட்டுல என்ன சொல்லுவாங்க, இங்கே ஏறாத அங்க ஏறாத, கீழே விழுந்துருவ, அடிபட்டுரும், பண்ணாத, செய்யாதன்னு சொல்லி 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 அதுக்கப்புறம் நம்ம ஏறதை விட்டுறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதை சொல்லி கொடுக்குற ஆள் இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த குழந்தை அது டார்ஜான் மாதிரி வளர்ந்துடும். கரெக்டா? நம்ம போகும்போது அப்படியே கொடியை பிடிச்சிட்டு குரங்கு மாதிரி தான் தாவி வந்திருக்கோம். ஏன்னா அதுதான் மனிதனுடைய தன்மை. மனிதனுடைய தன்மை என்னன்னா அதுல இருந்து நம்ம இன்னைக்கு மாறிட்டோம். மனிதன் வாழ்வது போல் நாம் வாழல. மனிதனுடைய இயற்கை தன்மையில இருந்து நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். அந்த ரொம்ப தூரத்தையும் நம்ம வேகமாக வர வந்துட்டோம். மற்ற உயிரினங்களும் அவ்வாறு நகர்ந்து வரும், அதுக்கு தகுந்த மாதிரி பரிணாமம் அடையும். நம்ம என்ன பண்ணிட்டோம், வெறும் 3000-4000 ஆண்டுகள்லயே அப்படியே உல்டாவா வாழ ஆரம்பிச்சிட்டோம். அப்ப இந்த 3000-4000 ஆண்டுகள்ல நம்ம உல்டாவா வாழ ஆரம்பிச்ச உடனே நம்மளுக்குள்ள இயற்கையாகவே குறைபாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் பெருகிருச்சு. இதையெல்லாம் உணர்ந்துதான் சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா காட்டுக்கு போனாங்க திரும்ப. புரியுதுங்களா? மனிதன் வந்து காட்டுல ஒரு அங்கம். அப்ப அவனுக்கு தேவையான பல விஷயங்கள் காட்டுக்குள்ளதான் கிடக்குது. இந்த வெட்ட வெளிகள்ல ஒண்ணும் இல்லை. அப்ப திரும்ப அவங்க காட்டுக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு மூலிகை, ஒவ்வொரு செடிகள், அவர்களுடைய ஐயா சொன்னது போல சொல்லியிருந்தாரு. அது நானுமே வந்து சில குறிப்புகள்ல படிச்சு எனக்கு அது அது எனக்கு தெரியல. அது ஒரு ஆன்மீக தன்மையில தான் அது இருக்கு, அறிவியல் தன்மையில நமக்கு அது புரியல. அதாவது என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு இந்த மூலிகைகள் கிடைக்கக்கூடிய இடங்களுக்கு சித்தர்கள் போகும் பொழுது இந்த மூலிகை செடிகள் வந்து ஒளி, அதாவது இருட்டுல அவங்களுக்கு வெளிச்சமா காட்டுங்கிறாங்க. இது வந்து நிறைய இடத்துல குறிப்பு இருக்குங்க. இதுக்கு வந்து ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை, ஒரு பல இடங்கள்ல நமக்கு வந்து சித்த பாடல்கள்ல, அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்றாட அந்த சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறிப்புகள் எல்லாம் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி மூலிகை வந்து தன்னைத்தானே வெளிக்காட்டி கொள்ளும்லாம் ஒரு தன்மையெல்லாம் அது நமக்கு அப்படி தெரியுமா இல்ல அது என்னன்னு நமக்கு புரியல. ஆனா அப்படி அந்த ஒரு பதிவு வந்து ஐயா கூட சொன்னார். அதை அவர் பேசும்போது அது ஒரு மாதிரி ஒளிர் விடும் அப்படின்ட்டு. சித்த குறிப்புகள் அப்படிதான். அவங்க போகும்போது அந்த மருத்துவ செடிகள் வந்து தங்களை வெளிக்காட்டி கொள்ளும்
அதே போல அதை கிள்றதுல அது முறைமை இதெல்லாம் இருக்கு. இது எவ்வளவு கிள்ளணும், எப்படி எடுக்கணும், அந்த இலைகளை எவ்வளவு விட்டு வைக்கணும், அதெல்லாமே ஐயா சொன்னார். அப்ப இத்தனை ஒரு பாரம்பரிய வாழ்வியலை தான் நம் சித்தர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையை முழுக்க தியாகம் செய்து உருவாக்கி வச்சது தான் நம்மளுடைய சித்த மருத்துவம். அதுல குறிப்பா நம்ம இன்னைக்கு அறியப்படுற வரலாறு என்னன்னா, சித்த மருத்துவர்னா நமக்கு அகத்தியர் தான் வந்து, அதாவது சிவபெருமான் வந்து அதை மனிதர்களுக்கு கொடுத்தார், உலகத்திற்கு கொடுத்தாருங்கிறது ஒரு இதா இருந்தாலும், அகத்தியர் வந்து இதை வந்து ஒரு வடிவத்திற்குள் கொண்டு வந்து இதை ஒரு மருத்துவ முறையாக மாற்றினார் அப்படிங்கிறதான் நம்பிக்கையாக பார்க்கப்படுது. அகத்தியர் தான் இதுல வந்து ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து அப்புறம் நிறைய பேர் குறைக்கிறதுன்னு நிறைய பேர் வரிசைக்கா வராங்க. அப்ப எல்லா சித்தர்களுக்குமே அடிப்படையில இந்த மருத்துவம் செய்யக்கூடிய தன்மை, ஏன்னா அன்னைக்கு மனிதர்களுக்கு ஒரு அசௌரியம் வரும் பொழுது அந்த மருத்துவ தன்மையெல்லாம் இருக்கு. இதுல இன்னொன்னு இங்க பேசும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, அதாவது ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பாக்குறோம் அப்படின்னு. ஆனா ஆக்சுவலா சித்த மருத்துவத்துல சைக்காட்ரிஸ்ட், டென்டிஸ்ட் இது மாதிரிலாம் இதுக்கு தனியெல்லாம் இல்லை. ஒரு சித்த மருத்துவர்னா அவருக்கு முழுமையாகவே மனம் சார்ந்த பிரச்சனைகள், மன கோளாறுகளை பற்றியான புரிதல் வந்து இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அவங்க அதுல நீங்க பாருங்க, நம்ம வந்து ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலோட இது நம்ம நிறைய கோயில்ல பார்த்துருக்கோம். நிறைய கோயில்கள்ல இந்த மாடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பள்ளி, அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாம ஒரு சில சிற்பங்கள் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு மான் இருக்கும், முயல் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். உண்மை என்னன்னா அது வந்து என்னன்னா மனிதனுடைய குணத்தை குறிக்குதான். அதை ஒருத்தர் நல்ல ஆய்வு பண்ணி சொல்லியிருந்தார். அது நான் ரொம்ப பெரிய டாபிக்கா போகும், அதனால அதை சொல்ல விரும்பல. அது என்னன்னா மனிதனுடைய மனப்பிறழ்வுகள் இருக்குல்ல, ஒருத்தனுக்கு அதீத ஆசை இருக்கும், ஒருத்தனுக்கு வந்து அதீத கோபம் இருக்கும், இதை வந்து எப்படி சரி செய்யணும், இதை அந்த சிலைகள்ல கொண்டு வந்திருக்கான் தமிழன். அது அந்த அந்த கோபத்துக்கு ஒரு உயிரினம், மகிழ்ச்சிக்கு ஒரு உயிரினம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அந்த மன சிந்தனைகளுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்திருக்கான். அப்ப இத்தனை பெரிய ஒரு வாழ்வியலை வந்து நம்ம உள்ள கடத்திருக்கோம். ஆனா இது இதுக்காக தான் சொல்லப்பட்டுச்சுங்கிற குறிப்பே நம்ம இழந்துட்டோம். ஒரு 500-600 ஆண்டுகளா தமிழ் சமூகம் வந்து எல்லாத்தையுமே இழந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம எதையுமே ஆக்கல, இழப்பு தான் அதிகமா இருக்கு. நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இழந்துகிட்டே இருக்கனால என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுடைய அறிவு பெட்டகங்கள்ல 90% நம்ம இழந்துட்டோம். இதான் உண்மை இருக்குது. அது நம்மளால உணர முடியாத அளவுக்கு நமக்கு அறிவு பெட்டகமா இருந்திருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஆங்கிலேயர் எத்தனையோ வருஷம் வந்து உலகம் முழுக்க அவன் போறான் வரான் எல்லாம் பண்றான். நல்லா கவனிங்க, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ங்கிறது எப்ப வருதுன்னா அவன் இந்தியாவுக்குள்ள கால எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான். இது அவனே பதிவு பண்றாங்க, இது நம்ம சொல்லிக்கிறது இல்ல. அவனே என்ன சொல்றான், தமிழகத்துல ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அவன் வெள்ளைக்காரன் சொல்றான். நெசவு செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் தமிழகத்தில் இருந்திருக்கு வெள்ளைக்காரங்க வந்து பார்த்துக்கும் போது. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் நெசவாளர்கள் இருக்காங்க. இப்ப நெசவாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் சமூக நெசவாளர்கள் எல்லாம் ஒன்னாவே தான் வாழ்வாங்க. நீங்க பாத்துருப்பீங்க. அவங்களாம் ஏன் ஒன்னா வாழ்றாங்க? ஏன்னா அவங்க ஒரு இண்டஸ்ட்ரி. அவங்க ஒரு காலத்துல அந்த இடத்துல இருந்து அதிகமான ஆடைகளை உற்பத்தி செய்து உலகம் முழுக்க கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. அந்த உற்பத்தி தொழிற்சாலைகள். இதை அவன் பதிவு பண்றான். நெசவுக்கு எந்திரம் நம்ம கிட்ட இருந்துச்சுல, அதை பார்த்தாங்க அவன் மெஷினரியை உருவாக்குனான். அவன் வந்து அவனா கண்டுபிடிக்கல, அந்த நெசவு எந்திரங்கள்லாம் அவனா கண்டுபிடிக்கல. இங்க வந்து பாக்குறான், நெசவு எந்திரங்களை பாக்குறான், ஓ இவங்கனால மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுது, அதை அப்படியே நம்ம கொண்டு போய் பண்ணுவோம். இங்க பாக்குறான், டிப்பி அடிக்கிறான், செய்யறான் ஒன்னொன்னும் அவன். அதனால என்ன அவங்களுடைய வேலையே என்னவா இருந்துச்சுன்னா, இந்தியாவுக்குள்ள அதுவும் குறிப்பா தமிழகத்துக்குள்ள வந்த உடனே அவங்க ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. முழுக்க முழுக்க அவங்க அதிகாரம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் ஓலைச்சுவடி கிடைக்குது, எங்கெங்கெல்லாம் மருத்துவ ஓலைச்சுவடிகள் கிடைக்குது, எடுப்போம், படிப்போம், அதை கொண்டு போவோம். அதுக்கு என்ன மருந்து சொல்லியிருக்காங்க, அந்த மருந்தின் அடிப்படையில் என்ன, பேட்டரி நம்ம கிட்ட இருந்திருக்கு. பேட்டரி இன்னைக்கு நம்ம வந்து பயன்படுத்துற எல்லா விஷயத்திலும் பேட்டரி தான் இருக்கு. அந்த பேட்டரியை வந்து தமிழர்கள் என்னைக்கோ கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அந்த குறிப்புகள் வந்து அகத்தியர் பேட்டரின்னு நீங்க இணையதளத்தை தேடி பாருங்க, இருக்கும். அந்த குறிப்புகளை பேட்டரி நம்ம கிட்ட இருக்கு. சரி யோசிச்சு பாருங்க, பேட்டரியை பயன்படுத்தி நம்ம என்ன பயன்படுத்தணும்? எதுவுமே பயன்படுத்தலைன்னு தானே நமக்கு தோணுது. சரி இன்னைக்கு பேட்டரி என்ன, இந்த கேமரா ஓடுறதுக்கு யூஸ் ஆகுது, கார் ஓடுறதுக்கு கூட பேட்டரி யூஸ் ஆகுது. அன்னைக்கு எதுக்குங்க பேட்டரி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுக்கு அவன் பயன்படுத்திருக்கான் தெரியுமா? தங்க முலாம் பூசுறதுக்கு பயன்படுத்திருக்கான். இண்டஸ்ட்ரியில எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலமா முலாம் பூசுறதுக்கு அவன் பேட்டரி பயன்படுத்திருக்கான். மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி பயன்படுத்திருக்கான். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், தங்க முலாம் பூசுறதுன்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஈயம் பூசின மாதிரி இருக்கணும்,
பூசாத மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி தங்கத்தை பொடியாக்கி இப்படி பூசுவாங்க அப்படி பூசுவாங்க நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவன் பேட்டரி வச்சு எலக்ட்ரோலைசிஸ் அவன் கண்டுபிடிச்சு அவன் பயன்படுத்தி இருக்கிறான் தமிழன். இப்ப எலக்ட்ரோலைசிஸை கண்டுபிடிச்சவன் யாருன்னா யாராவது ஒரு ஐரோப்பியன் பேர் தானே சொல்றோம். ஆனா அது உண்மையா? யாரோ ஒரு தமிழன் எப்பயோ ஒரு காலகட்டத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கரண்ட்டை கண்டுபிடிச்சு அதன் மூலமா ஒரு பயன்பாடு, இதுல இன்னொரு பயன்பாடு இருக்கு. அதுதான் ரொம்ப வியக்க வைக்கக்கூடிய பயன்பாடு. இந்த பேட்டரிக்கு என்ன பயன்பாடு தெரியுமா? இதயத்தை துடிக்க வைக்கிறதுக்கு அந்த கரண்ட்டை பயன்படுத்திருக்காங்க. அவன் மருத்துவம் செய்யும் போது இறந்துருவாங்கல்ல, ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களோட இதயத்தை மீண்டும் துடிக்க வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்திருக்கிறாங்க. இந்த 2 பயன்பாட்டிற்காக இந்த பேட்டரிகள் பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு நம்ம சொல்லல, வெளிநாட்டு ஆய்வாளர்களே சொல்றாங்க. இதுக்காக தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அது இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய வரலாறு என்பது நம்மிடம் சொல்லப்படுவது அல்ல, நம்மிடம் இருப்பது. இப்ப சமீபத்துல ஒரு காணொளி பார்த்தேன், ஹீலர் பாஸ்கர் அவர்கள் வந்து பேசியிருந்தார். அதுல வந்து அவர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி கோயம்புத்தூர் பகுதியில ஒரு அகழ்வாய்வு எடுத்து அதுல இப்ப 3500 ஆண்டுகள் பழமையான நாகரிகம் அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. பெரிய செய்திகள்ல வரல. நான் ஹீலர் பாஸ்கர் அவரோட வீடியோ பார்க்குறேன். அவர் அங்கே போயிருக்காரு. அங்கே போய் அங்கே அந்த கடைசியாக அந்த ஒரு எலும்பு கூட எடுக்கும் பொழுது அந்த கூட இருந்து பார்த்துருக்காரு. அதை அவர் பதிவு பண்ணுறாரு. அங்கே ஒரு அகழ்வாய்வு நடக்குது, அதில் வந்து ரிப்போர்ட்ஸ் இனிமேல் தான் அவங்க ஆய்வு பண்ணி அதில் ரொம்ப பழைய பொருளாக ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தூக்கி கராசிட்டு கொஞ்சம் சமீபத்திய பொருட்களை மட்டும் வச்சுக்கிட்டு இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடிங்க, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடிங்கன்னு சொல்றது. இப்போ 3000 அதாவது எலும்பு கூடுதலே கிடச்சிருக்கு. ஸோ இந்த எலும்பு கூடுதலை வச்சு நம்ம ரொம்ப சுலபமாக கார்பன் டேட்டிங் மூலமாக எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்கன்னு உறுதிட்டு சொல்ல முடியும். அதை வச்சுதான் சொல்லியிருக்காங்க போல 3500 ஆண்டுகள் இங்க மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறான் நாகரிகத்தோட. எங்கேயோ நம்ம வந்து நம்மளுடைய இப்ப கடலுக்குள்ள எல்லாம் நீங்க ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா, ஐயா ஒரிசா பாலுலாம் என்கிட்ட சில கதைகள் வெளியில சொல்றது ஒண்ணு, என்கிட்ட தனிப்பட்ட ரீதியெல்லாம் பேசும்போதுலாம் சில விஷயங்கள்லாம் அவர் பகிர்வாரு. அப்ப ஒரு முறை சொன்னாரு, கப்பல்ல வந்து அவங்க மீனவர்களோட சேர்ந்து போட்ல போயிட்டு இருந்தாங்களாம். அப்ப வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், கடலுக்கு அடியில ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு தூண் வெளியில வருதான். அந்த தூண் இருக்கு, அவர் என்கிட்டயே சொன்னாரு, அது கண்டிப்பா அவங்களுடைய குடும்பத்துல அவர் கண்டிப்பா பகிர்ந்துருப்பாரு. ஒரு தூண் இருக்கு பாரு, அதை நம்ம வந்து ஆய்வு பண்ணோம், ஆனா இவனுங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை மறைச்சிருவாங்க. ஒரு தூண் வடிவம், ரொம்ப பழங்கால தூண், அது நடு கடல்ல இருக்குது. அது வந்து அங்க ஒரு இவ்வளவு பெரிய தூண் எப்படி இருக்குன்னு யாராலுமே சொல்ல முடியாது, ஆனா அந்த இடத்துல இருக்கு. அப்ப அது வரைக்கும் வந்து தமிழ் நாகரிகம் வளர்ந்துருந்துச்சான்னு சொல்லி, அது கிட்டத்தட்ட அவர் என்ன சொன்னார்னா, ஒரு கடலுக்குள்ள ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு நடுவுல வந்து ஒரு இடத்துல தூண் தெரியுது அப்படிங்கிறாரு. மீனவர்களும் பார்த்திருக்காங்க, இவரும் கண்ணால பார்த்தேங்கிறாரு. ஏன்னா இவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஸ்கூபா டைவ்லாம் பண்ணுவார். அவருக்கு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தான் அவர் அதெல்லாம் பண்ணலை. அவர் கொஞ்சம் அவரோட இளமை காலகட்டத்துல எல்லாம் வந்துட்டு அவர் ஸ்கூபா டைவ் பண்ணி உள்ள எல்லாம் போய் பார்க்குற ஆள் தான். நானே பார்த்தேன் அப்படிங்கிறாரு, என்கிட்ட தனிப்பட்ட ரீதியாக பதிவு பண்ணாரு. அப்ப நம்மனால வந்து புரிந்து கொள்ள முடியாத இல்ல இன்னும் வந்து அங்கீகரிக்கப்படாத பல விஷயங்கள் வந்து நம்மளுடைய தமிழ் சமூகத்துக்குள்ள புதஞ்சு கிடக்குது. அதே போல சித்த மருத்துவம் மிகவும் ஆழமானது. அந்த சித்த மருத்துவ முறைமைகளை நம்ம வந்து முழுமையாக வெளிக்கொணர்ந்து அந்த முறைமைகளின் அடிப்படையில ஒரு முழுமையான மருத்துவமாக அதை நம்ம கட்டமைப்பாக மாற்றணும். அதற்கு முதல்ல தமிழக அரசு நம்ம பக்கம் இருக்கணும். இன்னைக்கு தமிழக அரசு நம்ம பக்கம் இல்லை, அதனால இதெல்லாம் நடக்காது. ஆனா ஒரு காலத்தில் தமிழ் தேசிய அரசு அமையும் பொழுது இது தேசிய மருத்துவமாக இது மாறும். தமிழ் தேசத்திற்கான ஒரு மருத்துவ முறையாக சித்த மருத்துவம் என்பது அங்கீகரிக்கப்படும். அதன் மூலமாக தமிழகத்தில் உள்ள அத்தனை ஊர்களிலும் சித்த மருத்துவ சாலைகள் உருவாக்கப்படும். இல்ல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய பேர் என்ன தோணும், இப்ப ஆயுர்வேதம் அப்படின்னு நம்ம மருத்துவம் சொல்றோம், ஆயுர்வேத மருத்துவம்னு. இந்த ஆயுர்வேத மருத்துவம் எங்க அப்படின்னா, அவங்க என்ன தன்வந்திரி கின்வந்திரின்னு என்னமோ சொல்லுவாங்க, வடக்குல இருந்துச்சு, அங்க இருந்தாங்க இங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆயுர்வேதாவை பிராக்டிஸ் பண்ண வட இந்தியர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவன் ஒரு புராண கதை வச்சிருப்பான். இன்னைக்கு ஆயுர்வேதாக்கு எல்லாரும் எங்க வருவாங்க? கேரளா எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஆமா, அது என்ன, சேர நாடு. ஆயுர்வேதா வடக்குல உருவாச்சான், ஆனா அதுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு எல்லாம் கேரளாவுக்கு வருவானுங்க. அது ஆயுர்வேதங்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க, வெளிப்படையான உண்மையை நம்ம சொல்லிதான் தீரணும். சித்த மருத்துவத்தின் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியினால்
சித்த மருத்துவம் தமிழர்களோடு தொடர்புடைய மருத்துவம் என்ற ஒரு வெறுப்புணர்வினால் இந்த மருத்துவ குறிப்புகளை அவ்வாறே சமஸ்கிருதத்தில் மொழிமாற்றம் செய்து கொண்டார்கள். இதை மொழிமாற்றம் செய்தால் மட்டும் பத்தாதுங்கிறனால புராணத்தோடும் அதை ஏற்றிவிட்டார்கள். இந்த புராணத்துல சித்த மருத்துவத்துக்கு என்று ஒரு பொய்யான புராணத்தையும் இவங்க உருவாக்குனாங்க. இது ஒரு கிளை மருத்துவ பிரிவுங்கிற மாதிரி அதை ஒரு பொய்யா உருவாக்கிட்டு ஆயுர்வேதம் தான் இந்தியா முழுக்க இருந்த மருத்துவ முறைன்னு சொல்லி பொய்யாக கட்டமைத்தார்கள். கட்டமைத்த யாரும் இல்லை, நம்பூதிரி பிராமணன். நம்பூதிரி பிராமணர்கள் சித்த மருத்துவ குறிப்புகளை அறிந்து கொண்டு அதை நம்மிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்கு சமஸ்கிருதத்தை குழப்பி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வெளிப்படையா மாட்டியிருக்காங்க. இப்ப நான் சொன்னேன் இந்த பேட்டரி இதுல எப்படி இவங்க மாட்டினாங்க, இவங்க கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு. அந்த பேட்டரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த துத்தநாகத்துக்கு வந்து மயில் கழுத்துன்னு போட்டிருக்குது. அதை வந்து மயூரி அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருக்கான், மயிலோட கழுத்து அப்படின்னு. இதை வந்து ரொம்ப நாளா இது என்ன மயில் கழுத்துனா என்ன அப்படின்னு தெரியல நிறைய பேருக்கு. அப்ப இந்த மயில் கழுத்துனா இவங்க அந்த பேட்டரி ரீக்ரியேட் பண்றதுக்கு உண்மையாவே மயிலை கொன்னு அது கழுத்தெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அதெல்லாம் வச்சுதான் பார்த்துருக்காங்க மயில் கழுத்துல ஏதாவது பவர் இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. அப்புறம் தான் புரிஞ்சிருக்கு அது மயில் கழுத்துன்னு சொல்றது வந்து வேற ஒன்றும் கிடையாது, துத்தநாகம். துத்தநாகத்தோட கலர் அந்த கலர்ல இருக்கும், மயிலுடைய கழுத்துடைய வண்ணத்துல இருக்கும். அதனால அது அவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள். அதனால துத்தநாகத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பண்ண பேட்டரி ஒர்க் ஆகுது அந்த குறிப்புல. இதை டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது நமக்கு புரியுற மாதிரி தமிழ்ல மயில் கழுத்துன்னு பேர் இருக்கனால அப்படி வச்சிருக்கிறோம். அவன் அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டான். அவனுக்கு அது என்னன்னே தெரியாம டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்காங்க சான்ஸ்கிரிட்ல. அதை சான்ஸ்கிரிட்ல குறிச்சு இவங்க ஆய்வு பண்ணும்போது ரிசல்ட்டே வரல. அப்புறம் அதை தமிழ் அதாவது ஒண்ணும் இல்லை, அது மயில் கழுத்துன்னு போட்டிருக்கு, அது என்னன்னு எங்களுக்கு தெரியலன்னு இங்க இருக்கிற இந்த சித்த மருத்துவ கடைக்கு எதாவது மயில் கழுத்தா இந்த துத்தநாகம் அப்படின்னு இருக்காங்க. இவங்களுக்கு அது தெரியுது அந்த கோட்வேர்டு, சித்த மருத்துவர்களுக்கு தெரியுது அந்த கோட்வேர்டு, அவங்களுக்கு அது தெரியல. அப்ப பாத்துக்கோங்க, இப்படிதான் டிரான்ஸ்லேட் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம ஊர்ல உடம்பு சரியில்லைன்னா அங்க போய் அட்மிட் ஆகிறாங்க. கேரளால போய் எல்லாரும் அட்மிட் ஆகிறாங்க. அங்க போய் பயிற்சி எடுக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அப்படியே பெரிய பெரிய மாளிகை கட்டி வச்சிடறாங்க. கொஞ்சம் நஞ்சம் நீங்க போய் பாருங்க எல்லாரும். ஆயுர்வேத சாலைகள் இருக்கும், ஆயுர்வேத சாலா அப்படின்னு போட்டிருப்பான். அந்த ஆயுர்வேத சாலாவுக்கு போய் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய வீடு, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர், நம்ம இந்த மண்டபத்தை விடவே ரொம்ப ஒரு 100 மடங்கு பெருசா இருக்கும். அந்த அளவுக்கு 100 மடங்கு பெரிய ஒரு வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு தனித்தனியா தங்கிக்கலாம். நீங்க அங்கே நல்ல இயற்கை, கேரளா தெரியுமில, ஒரு இயற்கை சூழல். அங்க இருந்துட்டு அவங்க இந்த எண்ணெய் பயிற்சி, இது எண்ணெயை போட்டு அந்த நீவுறது இது பண்றது, அவங்களுடைய அந்த உணவுகள்லாம் கரெக்டா கொடுத்து மருத்துவ இது கொடுப்பாங்க. லிவர் ஃபெயிலியர்லாம் குணப்படுத்துறாங்க. அங்கேயும் நம்ம டெக்னாலஜி அவன் எடுத்து டெக்னிக் எடுத்து அவங்க பயன்படுத்துறாங்க, குணமாகுது. கேரளா இன்னைக்கு அதுல பாருங்க, ஆயுர்வேதம்னா கேரளான்ட்டு இன்னைக்கு இது நம்ம ஊருக்கார மட்டும் வர மாட்டான். நீங்க அங்க போனீங்கன்னா வெள்ளைக்காரனா தான் இருப்பான். பல வெள்ளைக்காரங்க வந்து படுத்து கிடப்பாங்க. உலகம் முழுக்க அவன் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கான். தமிழர்களுடைய ஓகக்கலை, அந்த ஓகக்கலைய யோகான்னு மாத்தினா இன்னைக்கு யோகான்னு கொண்டு போய் உட்கார வச்சுட்டான். இன்னைக்கு இப்ப யோகா எங்க இருந்து வந்துச்சு, இந்தியாவில இருந்து வந்து சொல்லுவாங்க. அது தமிழ்நாட்டுல தோன்றிய ஓகக்கலைங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்ப எப்படி மாத்திட்டான் பாருங்க, எல்லாத்தையும் மாத்தி. இப்ப நம்ம சொல்லுவோம் தமிழ்ல, அவனுக்கு நல்ல யோகா அடிச்சிருக்கா சொல்றோம்ல, நல்ல யோகா அடிச்சிருக்கா அப்படின்னு. அந்த அதை ஒரு கலையாக வைத்திருந்தார்கள். அந்த ஓகக்கலை அப்படியே யோகான்னு மாறி அந்த யோகா இன்னைக்கு உலகம் முழுக்க தெரியுது. ஆனா நம்மிடம் இல்லை, நம்மிடம் இருக்கு. ஆனா வந்து அதை நம்ம பிராண்ட் பண்ணல, அது வெளியில கொண்டு போகல. நம்மளோட அடிமுறை களரி, இந்த களரி அடிமுறை எல்லாமே தமிழர்களுடைய இந்த முறைமைகளை வந்து இன்னைக்கு கேரளா வந்து பேட்டர்ன் போட்டான். இவங்க போய் பாருங்க, அவன் வந்து களரிக்குள்ள அடிமுறையை கொண்டு வரான். புரியுதுங்களா? சிலம்பம் எல்லாத்தையும் களரிக்குள்ள கொண்டு வரான். நம்ம வந்து சிலம்பம் மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம நாட்டுல மட்டும்தான் தடை போட்டான் வெள்ளைக்காரன். அதெல்லாம் பாருங்க, இந்த சித்த மருத்துவத்தை முடக்கினதுல அது ஒரு மிக முக்கியம். வெள்ளைக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் சித்தா பிராக்டிஸ்னஸை பிராக்டிஸ் செய்ய விடாம தடுத்தான். இது வந்து நிறைய பேர் அது ஏன்னா அவனுடைய மருத்துவர்கள் இங்க வந்து மருத்துவம் செய்யும் பொழுது அன்னைக்கெல்லாம் வெள்ளைக்காரன் தான் மருத்துவம். நம்ம இந்தியர்கள் வந்து நிறைய பேர் மருத்துவம் படிச்சிருக்க மாட்டாங்க. பெரும்பான்மையான, அதாவது பெரும்பான்மைனா 99% பேர் வெள்ளையர் ஆங்கிலேயர்கள் தான் மருத்துவர்களா இருந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் மருத்துவர் வந்தோடனே நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். ஏன் அந்த மரியாதைன்னா, அன்னைக்கு வெள்ளைக்கார துறைக்கிட்டே எந்திரிச்சு நின்று பழகிட்டோம். அந்த பழக்கம் இன்னும் அப்படியே இருக்கு. டாக்டர் ரொம்ப டக்கு டக்குன்னு எந்திரிச்சு நிற்கணும். வெள்ளைக்காரங்களுக்கு டாக்டர் எப்படி நடத்துவாங்க பார்த்துருக்கீங்க? ஹை டாக் அப்படிமா,
டாக்டர்னு கூட சொல்ல மாட்டான், டாக்குன்பான். என்னடா நாயின்னு கூப்பிடுற, இல்லைங்க டாக் அப்படிமா, ஹாய் டாக் அப்படிமா. வெட்டினரியன்லாம் டாக்டர்னு கூட கூப்பிட மாட்டான், வெட்டுன்னு தான் கூப்பிடுவான். எதடா வெட்டுறது, வெட்டு தான். அவங்க அப்படிதான் நடத்துவாங்க, ஏன்னா அவங்க ஊருக்காரன். ஆனா நம்ம அவங்களாம் நமக்கு துறை இல்லை, வெள்ளைக்கார துறை. அவர் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எந்திரிச்சு இப்படின்னு பழகிட்டோம். அதே பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் மாறுதா? இன்னைக்கு வரைக்கும் மாறுதா? டாக்டர் வந்தா, டாக்டரே இப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இப்படி நிற்பாங்க 2 செகண்ட், யாரும் எந்திரிக்கலையா, அவர் எல்லாரும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் போவார். என்னமோ அவர் நமக்கு இலவசமா பண்ற மாதிரியும் இந்த முறைமையெல்லாம் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அப்ப இந்த வெள்ளையர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க இங்க மருத்துவம் பார்க்க வரும்பொழுது அவர்களுக்கு போட்டியாக இங்க யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த நாவிதர் சமூகங்கள், மருத்துவ சமூகங்கள் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்களெல்லாம் நீங்க மருத்துவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சட்டமே கொண்டு வரோம். சட்டங்க, நீங்க செஞ்சீங்கன்னா அது வந்து விச் கிராஃப்ட். ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து சாமியை கும்பிடுவாங்க, அப்படித்தானே மருத்துவம் தொடங்குவாங்க. இதெல்லாம் வந்து சாத்தான நீங்க கும்பிடுறீங்க, அதனால நீங்க எந்த மருத்துவம்லாம் பண்ணக்கூடாது. ஸோ வந்து நீங்களாம் வந்து இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்டனை அதுன்னு சொன்னோன்னே இவங்கெல்லாம் பயந்துட்டாங்க. சரி வெள்ளைக்காரன் வேண்டாம், அப்படியே ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்க, வெளிப்படையா பண்றதை குறைச்சிக்கிறாங்க, அவங்கள கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க, போலி மருத்துவம்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மருத்துவ சமூகம் அதுவரையும் மருத்துவர்களாக இருந்தவர்கள் வேற வழி இல்லாம, வேற தொழில் இல்லாம சவரம் செய்யற இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி சவரமும் செய்வாங்க, அவங்களுக்கு சவரமும் செய்ய தெரியும், மருத்துவமும் செய்ய தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க, இந்த தொழிலை செய்யக்கூடாதுங்கும் போது இந்த ஒரு தொழிலை மட்டும் செய்யக்கூடியவர்களாக தள்ளப்படுகிறார்கள். அப்ப அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவங்களுடைய பொருளாதாரம்லாம் பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாகி அவங்க பொருளாதாரத்திலிருந்து வீழ்த்தப்படுறாங்க. ஸோ இதுதான் வந்து சித்த மருத்துவமும் சித்த மருத்துவத்தை தூக்கி சுமந்த தமிழ் சமூகங்களும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா காணாம போய் இன்னைக்கு முழுமையாக சித்தா வந்து ஒரு இருக்கு, ஆனா யாரும் அதை பெரிய அளவு பின்பற்றது இல்லைங்கிற இடத்துல கொண்டு வந்து நிக்குது. ஆனா சமீப காலங்கள்ல, அதுவும் குறிப்பா இந்த கொரோனா, இந்த டெங்கு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் படிப்படியா வந்துட்டு நமக்குடைய சித்த மருத்துவத்தின் மீது நம்பிக்கை என்பது உருவாக தொடங்கியிருக்கு. எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு முறை என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, மூக்குல கட்டி வந்துச்சுங்க. அது எதனால வந்துச்சுன்னு எங்களுக்கும் தெரியாது, எங்க அம்மாவுக்கும் தெரியல. மூக்குல கட்டி, ஒரு வெப்ப கொப்பளமா அது என்னன்னு தெரியல, ஆனா மூக்குல ஒரு சின்னதா ஒரு கட்டி மாதிரி வந்துச்சு. அது முகத்துல இருக்கும்போது கொஞ்சம் அவங்க கஷ்டமா இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ஏதாவது ரிலேட்டிவ் உடம்பு வீட்டுக்குலாம் போகும்போது வரும்போது என்னங்க முகத்துல அப்படின்னு கேட்பாங்கல்ல, முகத்துல வீங்கி இருக்கு. அப்ப அது ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து உங்களுக்கே தெரியும், அலோபதி மருத்துவத்தை அப்படியே தாங்கி சுமக்கக்கூடியவர்கள். அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டாக்டர் பாருங்க அந்த டாக்டர் பாருங்கன்னு சொன்னாங்க. போய் பார்த்த உடனே ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கேனை பார்த்தோன்னா அடுத்த நிமிஷம் ஆப்ரேஷன், இவ்வளோதான் சொன்னாங்க. ஸ்கேன் ஆப்ரேஷன், அது ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனைகள்லாம் இல்லை, அது ஒரு சின்ன சதைப்பிடிப்பு மாதிரி வளர்ந்துருக்கு, அதை ஆப்ரேட் பண்ணி நம்ம எடுத்துட்டா சரியா போயிடும். என்னைக்கு ஆப்ரேஷனுக்கு வரீங்க அப்படின்ட்டாரு. எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் இந்த ஆப்ரேஷன்னா கொஞ்சம் பயம், அதனால அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன் சித்தா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவர் ஒருத்தர் போயிட்டு நாம வந்து கன்சல்ட் பண்ணோம். அவங்க வந்து ஒரு சில மூலிகை அப்புறம் மாத்திரை, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மூக்குல தேய்க்கிற மாதிரி ஒரு கட்டி மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அதை கரைச்சி தேய்க்கணும் அப்படின்னாங்க. ஒரு வாரம் தேய்ச்சாங்க, சரியாயிருச்சு, கட்டி காணாம போயிடுச்சு. இப்ப இது என் வீட்டுல நடந்தது, இது மாதிரி நம்ம போகணும், சித்த மருத்துவர்களை போய் சந்திச்சு தீர்வுகளை கேட்கணும். தீர்வு கிடைக்கலைன்னா இதுல கிடைக்கலன்னு நம்ம சொல்லலாம். ஆனா எல்லாரும் போறதே இல்லை. நான் போறேன், கிடைக்குது எனக்கு சொல்யூஷன் கண்ணு முன்னாடி, நான் எதை நான் நம்புவேன்? மூக்கு அறுத்து சரி செய்வேன்னு சொல்லும் பொழுது அதை ஓகே வேற வழியே இல்லைன்னு நினைக்க தோணுது. ஆனா ஒரு சித்த மருத்துவர்கிட்ட போகும்போது அவர் எதுவுமே சொல்ல, இதை பண்ணுங்க சரியாகுதான்னு பார்ப்போம்னாரு. போனோம், ஒரு வாரத்துல அப்படியே கொஞ்சமா வத்தி காணாம போயிடுச்சு. இதுதான் நம்மளுடைய பாரம்பரிய சித்த மருத்துவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான தன்மையை நம்ம வெளியில கொண்டு வரணும். அதே போல எனக்குமே சின்ன வயசுல அடிக்கடி காய்ச்சல் வரும். உங்களுக்கு தெரியும், சின்ன குழந்தையில வந்து இந்த தும்மல் அதிகமா இருக்கிற தன்மை எனக்கு இருக்கும். வந்து ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி, ஏதாவது வெளியில அந்த புழுதி எல்லாம் பட்டுச்சுன்னா, டஸ்ட் இருக்க ரூமுக்குலாம் போயிட்டோம்னா எனக்கு தும்மல் அதிகரிச்சிடும். சின்ன வயசுல அப்படிதான் இருந்துச்சு. இது மாதிரி தும்மிக்கிட்டே இருக்கும்போது நாங்கள் டெய்லியும் டாக்டர்கிட்ட போவோம், ஒரு சளிக்கு மருந்து கொடுப்பாரு, அதை சாப்பிடுவேன், ஒரு வாரம் சரியாகும், திரும்ப தும்மல் ஆரம்பிச்சிடும். நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல இதை எனக்கே வந்து நம்ம நோயாளி போலன்னு தான் ஃபீலா இருக்கும். எல்லா பசங்களுக்கும் தும்மல் வராமல் இருக்கு, நமக்கு மட்டும் தும்மல் வந்துகிட்டே இருக்கேடான்னு சொல்லி ஒரு மனசுல ஒரு கஷ்டம் இருக்கும் எனக்கு சின்ன வயசுலயே. அப்ப என்ன ஆச்சுன்னா, எனக்கு யாரு சொன்னா கூட ஞாபகம் இல்லை. எங்க அப்பா ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு டாக்டர்கிட்ட போனோம், அது இன்னும் சரியாகல, வேற யார்கிட்டயா போங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னாரு, காடையை அடிச்சு சாப்பிடுங்க அப்படின்னாரு. காடை இருக்குல்ல, நம்ம காடையை கொஞ்சம் அடிக்கடி சாப்பிட்டு வாங்க, சரியா போயிடும் அப்படின்னாரு.
அதனால சரி என்ன காடையை சாப்பிட்டா என்னடா இது சரியாகும், காடைங்கிறது ஒரு இறைச்சி, இதை சாப்பிட்டா என்ன சரியாகும்னு அது பெருசா நம்பிக்கையில சரி சொல்றாங்களேன்னு சாப்பிட்டு பார்த்தோம். ஒரு வாரம் சாப்பிட்டோம். ஒரு வாரம்னா டெய்லிலாம் இல்லை, ஒரு அப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எடுப்பாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டோம். அந்த வாரம் சளி இல்லை. சரி இது சரியில்லாம இருக்கே, தம்பிக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த வாரமும் எடுத்தாங்க, சளி இல்லை. அதுக்கு அடுத்த வாரம் எடுத்தாங்க, சளி இல்லை. இந்த மாதிரி ஒரு மாசம் 2 மாசத்துக்குலாம் சளி இல்லாம இருந்ததே இல்லை. சளி அடிக்கடி பிடிச்சிக்கிட்டே இருக்கு எனக்கு. அப்போ ஏதோ ஒரு சம்திங் காடை சாப்பிட்றதுனால ஏதோ ஒரு என்னன்னே தெரியல, ஆனா ஏதோ ஒன்று நல்லது நடக்குது. அதுக்கப்புறம் ரெகுலரா காடை சாப்பிட ஆரம்பிச்சோம். அது அன்னைக்கு விட்ட பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் வரல. அப்ப காடை சாப்பிட்டா சளி பிடிக்காது, இல்ல சளியோட தன்மையோ இல்லை அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் தும்மல் வராதுங்கிறது யாருக்கு சொன்னான்னு தெரியல. இது செவி வெளி கடத்தப்பட்டு இருக்கு. இதுக்கு ஏதாவது சித்த குறிப்பு இருக்கா தெரியாது எனக்கு. இதே மாதிரி சொல்லுவாங்க, அந்த முயல் ரத்தத்தை வந்து தலையில தேய்ச்சா முடி வளருமா, இதெல்லாம் உண்மையானு தெரியல. முடி கொட்டுச்சுன்னா அதையும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஆனா இப்பயே லைட்டா போகுது, நான் யோசிச்சு வச்சிருக்கேன்னா முயல் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரியல. ஆனா செவி வழி கடத்தப்படுற பல விஷயங்களுக்கு பின்னாடி அதே போல நண்டு ரசம் உங்களுக்கு தெரியும், நண்டு ரசம் தான் சளி முறிச்சிடும். அப்ப அப்புறம் முருங்கை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்பு உறுதியாக்கும், கால்சியம் சத்து அதிகம். அது மட்டும் இல்லாம இனப்பெருக்க தன்மை அதிகரிக்கும் முருங்கைக்குன்னு. இது செவி வழி கடத்தப்பட்ட செய்தி. ஆனா இன்னைக்கு அதுக்கு ரிப்போர்ட் இருக்கு. முருங்கை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுகளை நம்ம உட்கொள்ளும் போது, அதுவும் குறிப்பா முருங்கை இலை, முருங்கை இவைகளை சாப்பிடும் பொழுது வந்து ஆண்களுக்கு வந்து விந்தணு பெருக்கம் அதிகரிக்குங்கிறது இன்னைக்கு ப்ரூவன் ஃபேக்ட்டுங்க, ஆய்வே இருக்குங்க. முருங்கா லீவ்ஸை பயன்படுத்தினா ஆண்மை வந்து அதிகரிக்கும்னு இன்னைக்கு ப்ரூவன் ஃபேக்ட். இதான செவி வழியா சும்மா பாக்கியராஜ் படத்துல கலாச்சிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா இது அப்படியே கடத்தப்பட்டு இருந்துச்சு நம்ம மக்கள் மத்தியில. இப்போ இது மாதிரி நம்மளுடைய அறிவு என்பது, நம்மளுடைய பண்பாடு, வாழ்வியல் என்பது நம்முடைய கலந்து கொண்டு வந்து கொண்டிருக்கு. இதை நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். அரசாங்கம் ஒரு 100-150 சித்த மருத்துவர்களை வச்சுக்கிட்டு பேஷண்ட்ஸ் வரவங்களை டாக்குமெண்ட் பண்ணுங்க. இது அரசாங்கம் தான் செய்ய முடியும், தனிநபரை செய்ய முடியாது. டாக்குமெண்ட் பண்ணுங்க. நோய்களுக்கு இந்த மருந்துகள் கொடுங்க. எத்தனை காலத்துல அந்த நோய் குணமாகுது, குணமாகலைன்னா குணமாகல, இவரோட தன்மைக்கு இது குணமாகுது, இவரோட தன்மைக்கு இது குணமாகல, அதை அப்படியே டேட்டா எடுக்க சொல்லுங்க. இதை பியர் ரிவ்யூ பண்ண வைங்க. இது இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா மட்டும்தான் சித்த மருத்துவம் என்பது மருத்துவமாக உலக மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்படும். இதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம செய்யல. சித்த மருத்துவர்களும் அதை அவங்க தனிப்பட்ட ரீதியாக அவங்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்களால முடியல. அவங்க தனிப்பட்ட ரீதியாக அவங்கள பாதுகாத்து அவங்க மருத்துவர்னு சொல்லி நம்ப வைக்கிறக்கே அவங்க படாதப்பட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு நாங்களும் மருத்துவர் தாங்கன்னா, எப்படிங்க மருத்துவர்? ஓ சித்தாவா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. நிறைய சித்த மருத்துவர்கள் கேட்டிருப்பீங்க. டாக்டருங்க அப்படின்னா டாக்டருங்களா அப்படின்னு நினைச்சு நிற்பாங்க. அப்புறம் என்ன டாக்டருங்க அப்படின்னா சித்தாவா, ஹோமியோபதியா, இதுவா, ஆயுர்வேதாவா அப்படின்னு இறக்குவாங்க. இதெல்லாம் நான் வந்து என்னோட மனைவி வந்து ஆயுர்வேத மருத்துவர் தான், அவங்களுக்கு இது நடக்கும். அவங்க டாக்டருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியா டாக்டரா, எந்த அப்படிமா, உடனே ஆயுர்வேதாவா, என்னடா நான் படிக்க கூடாத படிப்பை படிச்ச மாதிரி அப்படிதான் இருக்கும். ஸோ இதை வந்து மருத்துவராகவே ஒவ்வொரு சித்த மருத்துவரும் அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க. இதை நான் பார்த்துருக்கேன். என் உறவினர்கள் ஒரு சிலர் சித்த மருத்துவர் இருக்காங்க, என் மனைவியும் ஆயுர்வேத மருத்துவர். அவங்களோடலாம் நான் நிற்கும் போது பழகும் போதெல்லாம் இது கண்ணு முன்னாடி நடக்கும். இப்போ இதுல இருந்து நம்ம மாற்றணும். இதை கேட்கறதெல்லாம் யாருன்னு பாருங்களேன், நம்ம தான், வேற யாரும் கிடையாது. நம்மள மாதிரி இருக்க சமூகத்தில் இருக்கவங்க தான் சித்த மருத்துவர்களையும் மற்ற மாற்று மருத்துவர்களையும் வந்து ஒரு மாதிரி அது என்னமோ மருத்துவம் இல்லை, இவங்க சும்மா டாக்டர் மாதிரி பட்டம் போட்டுக்கிறாங்கிற மாதிரி நினைக்கிறோம். நம்ம அது கிடையாது. எல்லாரும் மருத்துவர்கள், அவர்களுடைய தன்மையில மருத்துவம் இருக்கு. அந்த மருத்துவத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. ஏன்னா இது மட்டும்தான் நமது உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவம். நம்பி போய் ஒரு சித்த மருத்துவர்கிட்ட நீங்க உட்காரலாம், ஒரு சித்த மருத்துவர்கிட்ட நீங்க நம்பி போகலாம். ஆனா சித்த மருத்துவத்தை தெரியாமயே கண்டதை எடுத்து சாப்பிட்றாதீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு, உங்களுக்கே தெரியும். அது என்ன, வெங்கார பஸ்பம், அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து சுத்தின்னு சொல்லுவாங்க. அதை சுத்திகரிக்கிற அந்த ப்ராசஸ்லாம் பண்ணி அந்த வெங்கார சுத்தியை வந்து பஸ்பம் வந்து கொடுப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வெங்காரத்துடைய அளவு ரொம்ப 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 கம்மியா இருக்கும். அப்படி பண்றதுதான் வெங்கார. அந்த பொண்ணு யாரோ ஒரு டாக்டர் ஏதோ ஒன்று சொல்றத மனசுல வச்சுக்கிட்டு டைரக்டா போய் வெங்காரத்தை வாங்கி சாப்பிட்டுருச்சு. புரியுதுங்களா? டாக்டர் அணுகுங்க. இந்த விஷயத்துல நம்ம சொல்றது அதுதான். சித்தா பிராக்டிஸ் பண்ணணும், இல்ல சித்த மருத்துவத்தை எடுத்துக்கணும்னா ஒரு சித்த மருத்துவர், அது அங்கீகரிக்கப்பட்ட, இன்னைக்கு இருக்க அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சித்த மருத்துவர்களை சந்தித்து அந்த மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கிறதா நம்ம அறிவுரையா சொல்றோம். இதை வந்து நம்ம எல்லாம் பின்பற்றினாவே நம்மளுடைய மருத்துவத்தை நாம் பாதுகாத்து கொள்ளலாம், சித்த மருத்துவத்தை நாம் மீட்டெடுத்து விடலாம்ங்கிறதா என்னுடைய பார்வை. இல்லை இன்னும் எதிர்த்து ஒரு சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம நண்பர்கள் வந்து ஒரு ஆப் வந்து தயாரிச்சாங்க.
அது வந்து பாத்தீங்கன்னா சரவண பரமானந்தம், அர்ச்சித், இங்கர்சால் இவங்கெல்லாம் அதுல வந்து பங்களிப்பா இருந்தாங்க. அந்த ஆப் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மருத்துவ முறைகள் இருக்குல்ல, அதாவது இப்போ உங்க வீட்டுல ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். இந்த மருந்து சாப்பிட்டா எனக்கு இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னு ஒரு சொல்யூஷன் இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன், அந்த டாக்டர் இந்த நோய்க்கு இந்த மருத்துவத்தை சித்தால எனக்கு கொடுத்தாரு, இல்ல நம்மளோட நாட்டு மருத்துவத்துல இதை நான் செஞ்சேன், இதுக்கப்புறம் இந்த நோய் எனக்கு சரியாயிருச்சு, எந்த நோய் அது எப்படி எனக்கு சரியாச்சுங்கிறத ரிவ்யூ கொடுக்கறது. இதை வந்து ஒரு ஆப்பா பண்ணியிருக்காரு. சரிங்களா? இந்த ஆப் என்னன்னா, இப்ப இப்ப நான் வந்து குணமடைஞ்ச மருந்துகளை நாங்க பதிவு பண்ணுவேன். இந்த ஆப்ல இதே இது உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்க அதை வந்து அப்லோட் பண்ணலாம். அப்லோட்னா நீங்க வந்து எனக்கும் இது நடந்துச்சுன்னு சொல்லி நீங்க உறுதிப்படுத்துறது, இல்ல எனக்கு இது நடக்கல அப்படின்னு சொன்னா அது நீங்க டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இதை உருவாக்கும் போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய மருத்துவங்கள்ல எது வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு உண்மையாக கிடைக்குது, அது வந்து தீர்வு கொடுக்குது, எதுல பெருசா நமக்கு தீர்வு கிடைக்கலங்கிறது ஒரு ஒரு வெளிப்பாடா வரும். இது மக்களாகவே சேர்ந்து செய்யற ஒரு விஷயம். இதுக்கான ஒரு ஆப் உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த ஆப் பேர் நான் மறந்துட்டேன், முடிஞ்சா நான் அடுத்ததுல ஏதாவது சொல்றேன். மரபுன்னு ஒரு ஆப். அந்த ஆப் பண்ணிருக்காங்க. அது கூகுள்ல இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் நடுவில் ஏதோ தூக்குனானுங்க பிரச்சனை பண்ணி, அதுக்கப்புறம் திரும்ப ஏதோ கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல, காடை சாப்பிட்டேன்னு எனக்கு சளி சரியாச்சுன்னு, இதை நான் எழுதி வைக்கிறேன்னா அதே இது அடுத்தவங்களுக்கு ஆயிருந்தா அவங்க வந்து அதுக்கு ஓட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த சோசியல் மீடியால இந்த நம்ம எதாவது நம்ம நாட்டு மருந்தோ அது மேல வந்துடும். அப்ப புதுசா ஒரு யூசர் வரீங்க அப்படின்னா, அந்த யூசர் என்ன பண்ணுவோம், இப்ப நமக்கு வந்து உடம்பு சோர்வா இருக்கு, உடம்புல வந்து புத்துணர்வே இல்லை, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு போய் பார்த்தா அந்த சொல்யூஷன் வந்து 10 பேர் எழுதியிருப்பாங்க. அந்த சொல்யூஷன்ல எந்த சொல்யூஷனுக்காக அதிகமாக அப்போர்ட் இருக்கோ அது வந்து நிறைய பேரை போய் சேர வேண்டிய ஒரு இது. இந்த மாதிரி ஒரு நமது மரபு மருத்துவத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆப்பா வந்து மரபுன்னு ஒரு ஆப்பை உருவாக்குனாங்க நம்மவர்கள். இது மாதிரி பல முனைப்போடு ஒவ்வொருத்தரும் நம்ம இறங்கி செயல்பட்டா சித்த மருத்துவத்தை இந்த மண்ணில் மீண்டும் கோலோச்சி செய்யலாம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த கருத்தரங்குக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னோட கருத்துக்கள் பலரும் சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம். பாரிசாலன், மன்னர் மணியரசன் ஐயா, சித்தர் மூங்கிலடிகளார் போன்ற தலைச்சிறந்த ஆளுமைகள் பங்கு பெற்ற மாபெரும் சித்த மருத்துவ கருத்தரங்கம் நமது சென்னையில். இதோடைய முழு நிகழ்வையும் பார்க்க கீழே இருக்கிற பிளேலிஸ்டை பார்க்கவும். இந்த நிகழ்வை முன்னெடுத்தது தமிழ் சித்தரியல் அறக்கட்டளைக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். நீங்களும் மர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கு மருத்துவம் சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை.